Okay, good morning everyone. Welcome to AIMTN YouTube channel. So Group 2 Prelims கான General English classes பார்த்துட்டு இருக்கோம். Almost எல்லா யூனிட்டுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யூனிட் 6 இருக்கு translation and then 7th literary works மட்டும்தான் நம்ம இன்னும் பார்க்க வேண்டிய பெண்டிங் இருக்கு. ஸோ எல்லா பிடிஎஃப்ஸும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸ்டடி பண்ணுங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகாமல். இந்த எக்ஸாம்லேயே நீங்கள் வந்து சர்வீஸ் வாங்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு நல்லா படிங்க. விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஹோல் யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டிரான்ஸ்லேஷன் மட்டும் நமக்கு இன்னும் பெண்டிங் இருக்குது. அண்ட் தென் லிட்ரரி ஒர்க்ஸ் வந்து கொஞ்சம் நமக்கு அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த 3 செஷன்ஸில் நான் என்ன பண்ணிட போகிறேன், கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். அதில் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் நல்லா படிங்க. இந்த லிட்ரரி ஒர்க்ஸ் நான் நடத்துகிறதே உங்களோட ஃபைனல் ரிவிஷனாக இருந்துட்டு போட்டோம். அந்த வீடியோவை மட்டும் நீங்கள் இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லாக லிசன் பண்ணிவிடுங்க. அதுவே போதுமானது தான் நம்ம எக்ஸாமுக்கு. ஏன்னா உங்களுக்கு நியர் ஆகிடுச்சு. ஸோ அன்டில் த வாட்டர் த எலிக்சர் ஆஃப் லைஃப் வரைக்கும் நேற்று பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரிமைனிங் இருக்கிற லெசன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி போவோம். ஆஸ் மச் அஸ் கேன் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரம் 0 to infinity பை ஸ்ரீனிவாச ராமானுஜன். அவங்களோட பயோகிராஃபிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான் என்ன அப்படின்னா, ஃப்ரம் 0 to infinity. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெசன்ஸில் வந்து ஆத்தர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சனாக இருக்காங்க ஃப்ரம் இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ் வியூவில். ஸோ ஒரு கிரேட்டஸ்ட்டு மேத்தமெட்டிஷியன் நமக்கு தெரியும் ராமானுஜர்வங்க. ஸோ ஹி வாஸ் பார்ன் ஆன் 22 டிசம்பர் 1887 ஈரோடு தமிழ்நாடுல வந்து பிறந்திருந்தாங்க. ஸோ அப்போ ஈரோடு வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருந்த ஈரோடு. ஸோ அங்கே வந்து ஹி வாஸ் பார்ன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அட் த ஏஜ் ஆஃப் 11 ஹி வாஸ் அ சைல்ட் ப்ரொடிகி. அப்படின்னா எக்ஸலண்ட் டேலண்ட் இருக்கிறவங்க தான் வந்து ப்ரொடிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸலண்ட் அப்படின்னா மல்டிபிள் டேலண்டடாக இருக்கிறோம். அதாவது அந்த ஏஜுக்கு இருக்கிற நாலேஜை விட ஒரு 5 years இன்னும் ஒரு அஹெடாக இருப்பாங்களே, அவங்களுக்கு இருக்க நாலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 years சைல்டுக்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நாலேஜ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ஹை லெவலாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சைல்டு தான் வந்து சைல்ட் ப்ரொடி. அந்த 11 yearsலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அந்த நாலேஜ் வந்து வெளிப்படுற அளவுக்கு அவங்களோட இன்டெலிஜென்ஸ் வந்து இருந்துச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் அ செல்ஃப் டாட் இந்தியன் மேத்தமெட்டிஷியன். ஸோ அவரோட மேத்தமெட்டிக்கல் ஃபேக்ட்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஸ்கூலில் கிடைச்ச பேசிக் மேத்தமெட்டிக்ஸை வச்சுக்கிட்டு அவராகவே செல்ஃப் ட்ரெயின் பண்ணது தான் என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் அவர் கான்ட்ரிபியூட் பண்ண நம்பர் தியரி, இன்ஃபினிட் சீரியஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் அனலைசஸ் எல்லாமே ஃபார்மலாக ரொம்ப ட்ரைனிங்கே இல்லாமல் செல்ஃப் ட்ரைன்டு பர்சன் ராமானுஜர். அண்ட் தென் பார்த்தீங்க அவரோட கிரவுண்ட் பிரேக்கிங்னு சொல்லணும் அப்படின்னா அவரை வந்து பிரிட்டிஷ் மேத்தமெட்டிஷியன் யார் அப்படின்னா ஜிஹெச் ஹார்டி. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவர் வந்து ராமானுஜர் வந்து அவரோட தியரம்ஸ் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க யூனிவர்சிட்டிக்கு. ஸோ அதை பார்க்கும் போதே என்ன பண்ணிடுறாங்க, இவர் ஒரு இன்டிஜினியஸான ஒரு மேத்தமெட்டிஷியன் ஹார்டி வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்கள வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு கூப்பிட்டுக்கிறாங்க. அண்ட் தென் அவங்க கொலாபரேட் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய நிறைய பேப்பர்ஸ்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அவர் வந்து ஹி வாஸ் எலெக்டட் அஸ் த ஃபெல்லோ ஆஃப் த ராயல் சொசைட்டி இன் 1914 வந்து ராயல் சொசைட்டியோட ஃபெல்லோவாக வந்து அவரை அடாப்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் he is considered one of the greatest mathematicians of all time. ஸோ இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஓகே, ஸோ அவரோட அந்த இனிஷியல் ஜேர்னி வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது அந்த ஃப்ரம் த சைல்ட்ஹுட்லேருந்து எப்படி அவர் அந்த ஸ்டேஜுக்கு போனார் அப்படிங்கிறத பற்றின எக்ஸ்ட்ராக்ட் தான் வந்து நம்மளோட இந்த லெசன். பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரித்மெட்டிக் ஒரு கிளாஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. அவரோட ஏர்லியர் டேஸில் வந்து ஒரு அரித்மெட்டிக் கிளாஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க சாரு. அந்த டீச்சர் வந்து கொஷின் பண்ணுறாங்க. என்னென்னா டிவிஷனில் கொஷின் பண்ணுறாங்க. பிளாக் போர்டில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 3 பனானாஸை வரைஞ்சிட்டாரு. 3 பனானாஸ் வரைஞ்சிட்டு இங்கே என்கிட்ட 3 பனானாஸ் இருக்குது. ஆல்சோ ஐ ஹாவ் 3 பாய்ஸ் இருக்காங்க. நான் வந்து அதை என்ன பண்ணுறேன், நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, அவங்க 3 பேருக்கும் நான் எப்படி வந்து அதை வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணுவேன், 3/3 இல்லையா. 3 பனானாஸ் இருக்குது, 3 children இருக்காங்க, ஸ்ப்ளிட் அப் பண்ணோம் அப்படின்னா ஈச் வில் கெட் அ 1 பனானா இல்லையா. அதுதான் வந்து கான்செப்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பனானா கிடைக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டெலிஜென்ட் பாய், ஒரு ஸ்மார்ட் பாய், ஒரு ஃப்ரண்ட் ரோல உட்காந்து ஸ்மார்ட் பாய் வந்து ஆன்சர் பண்ணுறாரு. என்ன ஆன்சர் பண்ணுறாருன்னா ஈச் வில் கெட் 1.
ஸோ கரெக்ட் தான். தென் டீச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சிமிலர்லி என்கிட்ட 1000 பனானாஸ் இருக்கு, அதேமாரி என்கிட்ட 1000 பாய்ஸ் இருக்காங்க, ஸோ ஈச் வில் கெட் ஒன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கும் போது, இஸ் இன் தட் ஸோ அப்படின்னு அவர் சொல்லும் போது ஒரு கார்னர்லேருந்து ஒரு பாய் வந்து ஹி ஸ்டுட் அப் அண்ட் ஹி ரைஸ்ட் ஹிஸ் ஹேண்ட். ரைஸ் பண்ணாரு, என்ன சொன்னாரு அப்படின்னா, சரி ஓகே அவர் என்ன கேட்க போறாருன்னு சொல்லிட்டு டீச்சரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஸோ ஸ்பீக்கப் பண்ணுங்க, என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் கேட்கும் போது, இஃப் நோ பனானா இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் நோ ஒன் வில் எவ்ரி ஒன் ஸ்டில் கெட் ஒன் பனானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ 0/0ங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் அவரோட கொஷினாக இருந்தது. இஃப் நோ பனானா யாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணலன்னா ஸ்டில் எல்லாருக்கும் ஒரு பனானா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், தர் இஸ் அ ரோர் ஆஃப் லாஃப்டர். இப்போ வந்து இது கொஷின், அந்த பாய் வந்து இப்படி கொஷின் கேட்டதுக்கப்புறம் வாட் இஸ் த ரியாக்ஷன் ஆன் த கிளாஸ் அப்படின்னா, தேர் வாஸ் அ ரோர் ஆஃப் லாஃப்டர். ஸோ ரொம்ப சத்தமாக எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிளாஸில். வாட் அ சில்லி கொஷின் டு ஆஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் டீச்சர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரையும் குவைட்டாக இருக்க சொல்லிட்டு ஹி ஜஸ்ட் ஸ்டம்ப்டு. நம்ம ஸ்கேல் வச்சு டீச்சர்ஸ் வந்து தட்டுவாங்க இல்லையா டேபிளில் ஸ்கூலில், அந்த மாதிரி டெஸ்க்கை தட்டுறாங்க. அண்ட் தென் தர் இஸ் நத்திங் டு லாஃப் அட். நீங்கள் சிரிக்கிற மாதிரி ஒன்றும் அவர் கொஷின் கேட்டதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் அவர் என்ன கேட்டார் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் டிவிஷன் ஆஃப் பனானாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, வி டிவைடட் 3/3 ஈச் வில் கெட் ஒன். அதே மாதிரி 1000/1000 வச்சோம், ஈச் வில் கெட் ஒன் சொல்லிட்டோம். பட் அவர் கேட்குற கொஷின் என்ன அப்படின்னா, 0 பனானா இஸ் டிவைடட் பை 0 அப்படின்னா ஆன்சருங்கிறது நோ தான். எல்லாருக்கும் ஒரு பனானா கிடைக்குமான்னா கிடைக்காது. பட் மேத்தமெட்டிக்கலி ஈச் வில் கெட் அன் இன்ஃபைனைட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எவ்ரி ஒன் சிரிக்கிறாங்க. இந்த ட்ரிக்கை வந்து என்ன பண்ணுறாங்க, ஆனால் பட் டீச்சர் மட்டும் என்ன பண்ணுறாரு, அவருக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. ஈவன் தோ த பாய் ஆஸ்க்டு அப்சர்டு கொஷின்னா, ஒரு சில்லி கொஷினாக வந்து அந்த சில்ட்ரன்ஸ் நினச்சாங்க. பட் அந்த பாய் கேட்ட அந்த கொஷினுக்கான ஆன்சரை மேத்தமெட்டிக்ஸ் சொல்கிற அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இட் டுக் செவரல் சென்ச்சுரிஸ் டு ஆன்சர் திஸ் கொஷின். ஸோ சம் மேத்தமெட்டிஷியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிளைம் பண்ணாங்கன்னா, 0/0ங்கிறது 0 தான் அப்படின்னு சொன்னாங்க. 0/0 = 0. அண்ட் சம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 0/0 = 1 யூனிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இட் வாஸ் த இந்தியன் மேத்தமெட்டிஷியன் யாரு, நம்மளோட பாஸ்கரா. ஸோ ஹீ இஸ் த ஒன் ஹூ ப்ரூவ்ட் தட் இட் இஸ் இன்ஃபினிட்டி. ஸோ அதை இன்ஃபினிட்டின்னு சொன்னது யார் அப்படின்னா, இந்தியன் மேத்தமெட்டிஷியன் பாஸ்கரா. ஓகே, ஸோ அந்த பாய் ஹூ ஆஸ்க் திஸ் இன்ட்ரூஜிங், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இந்த கொஷினை கேட்ட அந்த பாய் தான் யார் அப்படின்னா, ஸ்ரீனிவாச ராமானுஜன். ஸோ த்ரூ அவுட் ஹிஸ் லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா, வேரெவர் ஹி லிவ்ஸ் எப்படி இருந்தார் அப்படின்னா, ஹி வாஸ் ஆல்வேஸ் அஹெட் ஆஃப் ஹிஸ் மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர்ஸ். அவங்க டீச்சர்ஸை விடவே என்ன இருந்தார் அப்படின்னா, ஒரு அஹெடான ஒரு நாலேஜ் தான் அவருக்கு. எல்லா அடுத்தடுத்த லெவல்லையுமே என்ன இருந்தது அப்படின்னா, டீச்சரை விட அஹெடான லெவல் இருந்தது. எய்தர் இன் கும்பகோணம். ஸோ அவரோட நேட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா கும்பகோணமில் சார் படித்தாங்க. அண்ட் தென் கேம்பிரிட்ஜ்க்கு போனாங்க. இந்த கும்பகோணம் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் டீச்சிங் கரியரை ஸ்டார்ட் பண்ண ஸ்கூல் பார்த்தீங்க அப்படின்னா கும்பகோணமில் டவுன் ஹை ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் தான். ஸோ அந்த ஸ்கூலில் அந்த சார் படித்த அந்த ஸ்கூலில் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் கரியரை ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ இது ஒரு ஹாப்பி நோட் அவங்களோட ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஹி வாஸ் ஆல்வேஸ் ஹெட் ஆஃப் ஹிஸ் மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, தென் ராமானுஜம் வந்து என்ன அப்படின்னா, ஸோ அந்த லெசன்லேயே இது வருது. ஸோ பார்ன் இன் ஈரோடு, December 22 தமிழ்நாட்டில் பிறந்தாங்க. அவங்க ஃபாதர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹி வாஸ் அ பெட்டி கிளர்க் இன் எ கிளாத் ஷாப். ஸோ அவங்க அப்பா ஒரு கிளர்க்காக இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சன்னுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன இருந்திருக்கும், அந்த மேத்தமெட்டிக்கல் நம்பர்ஸில் கண்டிப்பாக அவங்க அப்பாவை பார்த்து தான் அவர் வளர்ந்துருப்பார். ஸோ அந்த யங் ஏஜ்லேருந்தே அவர் அந்த லேர்னிங்கை வந்து கண்டிப்பாக அப்பா கிட்டேருந்து அவருக்கு கிடைச்சிருந்துருக்கும். அண்ட் தென் ஃப்ரம் ஏர்லி சைல்ட்ஹுட் இட் வாஸ் எவிடென்ட் தட் ஹி வாஸ் எ ப்ரொடிஜி. ஏர்லி சைல்ட்ஹுட்லேருந்தே அவரோட எபிலிட்டிஸ் வந்து வெளியில் வந்து தெரிய ஆரம்பிச்சுது. அண்ட் தென் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணோம், பட் அவங்க வீடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டார்க் அண்ட் டர்ட்டியாக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த மாதிரியான டிஞ்சி பிளேஸ்க்கெல்லாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு அவங்களோட டிஃபிகல்ட் மேத்தமெட்டிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ராமானுஜன்கிட்ட கேட்டு சால்வ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க.
அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அட் த ஏஜ் ஆஃப் 13 வந்து என்ன பண்ணாங்கன்னா ராமானுஜன் வந்து ஒரு லைப்ரரியில் ஒரு புக்கை லெண்ட் பண்ணார். அந்த புக் ஃபர்ஸ்ட் புக் லெண்டிங் ஃப்ரம் த லைப்ரரி. நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புக் ஆன் அட்வான்ஸ்டு ட்ரிக்னாமெட்ரி ரிட்டன் பை எஸ்எல் லோனி. இனிமேல் இப்போ இந்த புக்கு இதெல்லாம் எல்லாமே கொஷின். ஓகேயா, ஃபர்ஸ்ட் அவர் லெர்ன் பண்ண புக்கு லைப்ரரியிலேருந்து எது? அட்வான்ஸ் டெக்னாமெட்ரி, ஆத்தர் எஸ்எல் லோனி. அடுத்து நாட் ஒன்லி அதில் வந்து என்ன பண்ணார், மாஸ்டரிங்காக ஆனார். அந்த புக்கை பார்த்து நல்லா சால்வ் பண்ணி டிஃபிகல்ட்டான திங்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த புக்கு அவரை என்னவா மாற்றுனுச்சு அப்படின்னா இட் மேட் ஹிம் டு பிஹைண்ட் ஹிஸ் ஓன் ரிசர்ச். அவரே ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு நாலேஜை வந்து அந்த புக் அவருக்கு கொடுத்தது. அண்ட் தென் ஹி கேம் ஃபோர்த் வித் மெனி மேத்தமெட்டிக்கல் அதை வச்சுட்டு அவர் என்ன பண்ணார், நிறைய மேத்தமெட்டிக்கல் தியரம்ஸை அவராகவே உருவாக்க ஆரம்பித்தார். மேத்தமெட்டிக்கல் தியரம்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் வந்து அவராகவே உருவாக்கினார். அண்ட் தென் அவரோட சிக்னிஃபிகண்ட்டான ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்ன, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா அவரோட சீனியர் ஒருத்தர், ஒன் ஆஃப் ஹிஸ் சீனியர் ஃப்ரெண்ட் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு புக்கை அவருக்கு கொடுத்தாரு. A synopsis of elementary results in pure applied mathematics. ஸோ இந்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் 4865 ஃபார்முலாஸ் அண்ட் தியரம்ஸ் இருந்தது. என்ன ஹைலைட்னா அதில் ப்ரூஃப் இல்லாமல் ஜஸ்ட் தியரம்ஸ் மட்டும்தான், ப்ரூஃப் வந்து அதில் இல்லை. வித்தவுட் ப்ரூஃப் எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்கார். அப்போது எப்படின்னா நிறைய சால்வ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ஆன்சர் சொல்யூஷனே இல்லாமல் ஒரு புக்கு கிடைச்சா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அந்த டைமில் அவரோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஹி வாஸ் ஜஸ்ட் அ பாய் ஆஃப் 16. ஒரு 16 இயர்ஸ் பாயாக தான் இருந்தார். பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைட்டிலை கேட்டாலே என்ன ஆகும் அப்படின்னா அதை வந்து மற்றவங்களுக்குலாம் பார்க்கும்போது ரொம்ப டைட்டிலே டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் ராமானுஜம்க்கு எப்படி இருந்தால் செம்ம சந்தோஷமாக ஆயிடுச்சு. ஆஹா நம்ம நல்லா சால்வ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை அழகாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஹி ஸ்டார்டட் சால்விங். அந்த சால்வ் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ட்ரிகர்டு த மேத்தமெட்டிக்கல். கேட்பாங்க எது வந்து ட்ரிகர் பண்ணுச்சு அவருக்குள்ளே இந்த மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸ் அப்படின்னா அந்த புக்கு. ஓகே, ஸோ தென் மேத்தமெட்டிக்கல் ஐடியாஸ் வந்து என்ன பண்ணுது அப்படியே ஃப்ளட்டட் ஆக ஆரம்பிச்சுது அவரோட மைண்டில். அண்ட் தென் ஆனால் அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட நோட் பேப்பர்ஸ்லாம் நிறையா கிடையாது. ஸோ நான் உங்களுக்கு தெரியும் ஓல்டன் டேஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாருன்னா லூஸ் ஷீட்ஸ் ஆஃப் பேப்பரில் ஸ்லேட்டில் அங்கங்கே கிறுக்கி வைக்கிறது, ஃபாஸ்ட்டாக எழுதி வைக்கிறது. அதே மாதிரி அவர் இந்த மாதிரிலாம் பண்ணி அந்த டைமில் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 நோட் புக்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருந்தாரு. அதை லேட்டராக என்ன பண்ணாங்கன்னா ராமானுஜம்ஸ் ஃப்ரீடு நோட் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்ணாங்க. ஓகே, ஸோ அவர் அதாவது அந்த 16 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் பண்ண விஷயம் அதை வந்து ராமானுஜம் ஃப்ரீடு நோட் புக்ஸ் அப்படின்னு லேட்டர் தே ஹாவ் பப்ளிஷ்டு. அண்ட் தென் ஓகே, ஸோ ராமானுஜன் பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸில் ஃபஸ்ட் கிளாஸ் செக்யூர் பண்ணுறாரு மெட்ரிகுலேஷன் எக்ஸாமில். அண்ட் தென் அவார்டு ரிசீவ் பண்ணுறாரு, சுப்பிரமணியம் ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. இதெல்லாம் மேத்தமெட்டிக்ஸில் கிடைச்சாலும் ஹி ஃபெயில்டு ட்வைஸ் இன் த ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட். ஆர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர் ஆர்ட்ஸ் எக்ஸாமினேஷனில் எல்லாத்துலேயுமே ஏன்னா அவர் மேத்தமெட்டிக்ஸில் காமிக்கல அதே இன்ட்ரெஸ்ட்டு ஹிஸ்ட்ரி இங்கிலீஷ் அண்ட் ஃபிசியாலஜியில் என்ன பண்ணல காமிக்கலை. அவருக்கு வந்து அதை படிக்கவும் இல்லை. அதனால் அவங்க அப்பா வந்து என்ன அப்படின்னா ஹி வாஸ் ஸோ டிசப்பாயிண்டட். அதே மாதிரி என்ன அப்படின்னா அதாவது இந்த மாதிரி நம்பர்ஸாக கிறுக்கிட்டு இருக்கிறது ஸ்கிரிபிள் பண்ணுறது இது மாதிரிலாம் பார்த்துட்டு ஹி ஹஸ் கான் மேட் ஆகிட்டாரா அப்படிங்கிற அளவுக்கு கூட அவங்க ஃபாதருக்கு வந்து டவுட் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேத்தமெட்டிக்கல் சால்வ் பண்ணுற விஷயங்களை ரொம்ப ஸ்கிரிபிள் பண்ணிகிட்டே இருப்பார். அண்ட் தென் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஒரு ஜாப் தேடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு ஃபார் டு ஃபைண்ட் மணி நாட் ஓன்லி ஃபார் புக் ஃபுட்டுக்காக மட்டும் இல்லை, முக்கியமாக அவருக்கு என்ன தேவை நிறைய சால்வ் பண்ணி பார்க்க பேப்பர் வேணும் அவருக்கு. அதெல்லாம் நம்மளே வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஜாபுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணார். ஒரு அவருக்கு எவ்வளோ தேவைப்பட்டது, ஹி நீடட் 2000 ஷீட்ஸ் ஆஃப் பேப்பர் எவ்ரி மந்த் தேவைப்படுது. அண்ட் தென் ஸ்கிராப்ஸ் ஆஃப் பேப்பர் எங்கள் ஸ்ட்ரீட்லலாம் கிடக்கிற ஸ்கிராப்டு பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அது எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறாரு சால்வ் பண்ணி பார்க்குறாரு. இன்னும் சிக்கனமாக என்ன பண்ணுறாரு ரெட் பெனில் ஒரு பக்கம் சால்வ் பண்ணியிருப்பாரு, அது மேலே திரும்ப வேற ப்ளூ கலர் பென்ல எகைன் சால்வ் பண்ணுவார். அப்போ 2 சொல்யூஷனையும் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் என்ன அப்படின்னா அவரோட கியூரியாசிட்டி டு சால்வ் த தியரம்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அண்ட் தென்
அன்கெம்ட் அண்ட் அன்கோட் அதெல்லாம் பார்க்கவே நீட்டாக இல்லாமல் அன்பிளசண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் ஃப்ரேடு நோட் புக்ஸ் எல்லாம் நிறைய ஆஃபீஸர்ஸ் கொண்டு போயிட்டு இந்த மாதிரி பாருங்கள், நான் நல்லா மேக்ஸ் சால்வ் பண்ணுவேன், எனக்கு வந்து ஒரு கிளரிக்கல் ஜாப் கொடுங்க, நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ஸ் எல்லாம் காமிச்சு நிறைய ஆஃபீஸர்ஸில் ஜாப் வந்து தேடுறாரு. பட் என்ன அப்படின்னா அதெல்லாம் பார்க்கறதுக்கே யாருக்கும் புரியலை, இம்ப்ரெசிவாக இல்லை. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யாருமே ஜாப் கொடுக்கல. ஃபைனலாக யார் அவங்களுக்கு ஒரு ஜாப் கொடுத்தாங்க அப்படின்னா ஒருத்தர் இம்ப்ரெஸ் ஆனார். ஹூ இஸ் தட் அப்படின்னா டைரக்டர் ஆஃப் மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட் ஃப்ரான்சிஸ் ஸ்ப்ரிங். ஸோ அவர் வந்து ராமானுஜனுக்கு வந்து என்ன பண்ணார், ஒரு கிளரிக்கல் ஜாப் கொடுத்தாரு வித் எ மந்த்லி சேலரி ஆஃப் ₹25. ஸோ அந்த காலத்தோட சம்பளம். அண்ட் தென் ஸோ லேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட இந்த சம் டீச்சர்ஸ் அண்ட் எஜுகேஷனர்ஸ் வந்து அவரை ஃபவுண்ட் பண்ணாங்க. அவரோட மேத்தமெட்டிக்ஸில் வந்து இன்ட்ரெஸ்டடாக ஆகி அவருக்கு ஒரு ரிசர்ச் ஃபெலோஷிப்பை வந்து எங்கே அப்படின்னா on May 1, 1913 யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் வந்து என்ன பண்ணுச்சு, ஒரு ஃபெலோஷிப் வந்து கொடுத்தது ஃபார் அ ஸ்காலர்ஷிப் ஆஃப் ₹75 per month. And even though he had no qualifying degree இல்லைனாலும் என்ன பண்ணாங்க அப்படின்னா they have granted the fellowship. ஸோ ஒரு ஃபியூ மந்த்ஸ் அந்த ஜாயின் பண்ணதுக்கு ஒரு ஃபியூ மந்த்ஸ் இயர்லியர் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா ஒரு லெட்டரை வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, பிரிட்டிஷ் மேத்தமெட்டிஷியன் ஹார்டி சொல்லியிருந்தோம். அவருக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சம் 120 தியரம்ஸ் அண்ட் ஃபார்முலாஸை சால்வ் பண்ண ஒரு நோட்டை என்ன பண்ணியிருக்காரு, சென்ட் பண்ணி வச்சுருந்துருக்காரு. அதில் இருந்த சில விஷயங்கள் சொல்கிறாங்க. என்னென்ன இருந்ததுன்னா ரீமன் சீரியஸ் வந்து அதில் இருந்தது. ஒரு அது எந்த டாப்பிக்கில் வரும், இன்டெக்ரல் ஆஃப் கால்குலேஷன்ஸில் வர ரீமன் சீரியஸு. பட் அந்த டைமில் அவர் ரீமன் சீரியஸ் சால்வ் பண்ணியிருந்தாரு. ஸ்டில் அந்த ரீமன் ஜார்ஜை பற்றின எந்த ஐடியாவுமே அவருக்கு கிடையாது. பட் அவரோட வேலை என்ன பண்ணியிருக்காரு, அவர் சால்வ் பண்ணியிருக்காரு. பட் ஆல்ரெடி அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக வந்து அந்த பீரியடில் இருந்துட்டு இருந்துச்சு. அண்ட் தென் என்னன்னா ஆல்சோ ராமானுஜன்ஸ் கன்ஜெக்ஷர் அப்படிங்கிறத வந்து அதில் இன்க்ளூட் பண்ணியிருந்தாரு. எதை பற்றி அப்படின்னா மாடுலர் ஈக்குவேஷன்ஸு. அதுக்கப்புறம் பியரி டெலிங் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த கன்ஜெக்ஷர் வந்து கரெக்டு தான், ராமானுஜன் சொன்னது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ப்ரூஃப் பண்ணார். அண்ட் தென் அதெல்லாம் அந்த அனுப்புனார் இல்லையா 120 தியரம்ஸ் அண்ட் ஃபார்முலா, அதெல்லாம் பார்க்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாகவே படலை, பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு ஒரு சூப்பர்வான ஒரு மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸை நம்ம டிஸ்கவர் பண்ணியிருக்கோன்னு ஹார்டி வந்து அதை பார்த்ததுமே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டாரு. ஆல்சோ ஹிஸ் கொலீக். அதுக்கப்புறம் இந்த பர்சன் வராங்க, யார் அப்படின்னா ஹார்டியோட கொலீக் வந்து லிட்டில் வுட். அவங்களும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் தே டிஸ்கவர்டு ரேர் மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் என்ன பண்ணாங்கன்னா அதை பார்த்துட்டு ராமானுஜனை கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு அழைச்சிக்கிறதுக்கு எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்க. அண்ட் ஆன் March 17, 1914 he sailed for Britain. பிரிட்டனுக்கு போனார். அங்கே போனது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் கண்ட்ரி, டிஃப்ரெண்ட் கல்ச்சர், டிஃப்ரெண்ட் ஃபுட், எல்லாமே இட் வாஸ் ஸோ டிஃப்ரெண்ட். அப்போ அவருக்கு வந்து he found himself a stranger at the Cambridge University. ஸ்டில் ஹார்டியும் லிட்டில் வுட்டோட சப்போர்ட்டோட என்ன இருக்குன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் ஓகே சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தார். அந்த கோல்டை பியர் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. வெஜிடேரியனாக இருந்ததால் ஃபுட்டை அவரே குக் பண்ணிக்கிற மாதிரியான என்விரான்மெண்ட் இருந்தது. ஸோ பட் என்ன இவ்வளோ கஷ்டம் இருந்திருந்தாலும், அதாவது நியூ கண்ட்ரிக்கு போகிறாரு, எல்லாமே புதுசு. ஸ்டில் இந்த வேர்டை நல்லா பார்த்துக்கோங்க. he continued his research in mathematics with determination. அவர் எதுக்காக போனார், எதில் வந்து அவ்வளோ வந்து தன்னோட லவ்வை வந்து காமிச்சாரு அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் மேலே அவர் காமிச்சாரு. அதை ரொம்ப டிட்டர்மெண்டலாக அதை மட்டும் he just continued even though he had many sufferings in his ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் போயிருந்தாலும் எவ்வளோ சஃபர் பண்ணாலும் அந்த டிட்டர்மினேஷன் அவருக்கு இருந்தது. அதே தான் நமக்கும். நம்ம எக்ஸாமை நமக்கு வந்து எக்ஸ்டர்னலாக நிறைய பிரச்சனை இருந்தாலும் நம்மளோட ஃபோக்கஸ் எதில் இருக்கணும், எக்ஸாமை கிளியர் பண்ணணும், அடுத்து மெயின்ஸ் நல்லா எழுதணும், சர்வீஸ் வாங்கணும். ஸோ அதுதான் அவங்க மைண்டில் இருக்கணும். மற்ற எக்ஸ்டர்னல் ஃபீல்டு இன்னைக்கு இருக்குது நாளைக்கு இருக்க போகிறது இல்லை, அதை நினச்சி நம்ம ஏன் கவலைப்படணும். ஆனால் நம்மளோட கோலை நோக்கி போய்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அட் சம் பாயிண்ட்ல என்ன பண்ண போகிறோம், நம்ம சக்ஸஸை வந்து டச் பண்ண போகிறோம். ஸோ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கணும். மற்ற எல்லா டிஃபிகல்ட்டி இல்லாமல் கிடைக்கிற சக்ஸஸ் வந்து வித்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிட்டர்மினேஷனோட அவர் அந்த மேத்தமெட்டிக்ஸை வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் தென் வித் தர் கம்பெனி என்ன பண்ணார், இவ்வளோ ஹார்ட்ஷிப்பையும் அவரால் எப்படி என்டூர் பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் டூ பீப்புள்.
அண்ட் தென் ராமானுஜம் வந்து என்ன பண்ணார், ஹார்டி ஃபவுண்ட் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக் மேத்தமெட்டிஷியன் சொன்னார். ஏன்னா அவர் ஃபார்மல் ட்ரைனிங்கே அவர் கிடையாது, அவர் எல்லாமே ஓன் லேர்னிங் தான். வேறு எப்படி அதை வந்து எப்படி அவர் சொன்னார் அப்படின்னு கொஷின் கேட்டால், அன்சிஸ்டமேட்டிக் மேத்தமெட்டிஷியன் எதை வந்து சொல்லி இப்படி சொன்னார் அப்படின்னா, who knows Pythagoras theorem but does not know congruent triangle means. Pythagoras theorem சால்வ் பண்ண முடியற அவரால் congruent triangle என்னன்னு தெரியாது. அப்போ அவர் என்ன விஷயங்கள்ல ஃபீல்டில் அவர் வந்து இதாக இருந்தார், அதில் பெஸ்ட்டாக இருந்தார். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து டுகெதராக ஒரு மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுட்டு போகணுன்னு அவர் வந்து பண்ணல. அவருக்கு பிடிச்ச விஷயங்களை அவரை வந்து அந்த ரிசர்ச் பண்ண விஷயங்களோடய அவர் இருந்துட்டார் கன்ஸ்டன்டாக. ஸோ அதனால் ஒரு அன்சிஸ்டமேட்டிக் மேத்தமெட்டிஷியன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா he contributed ஏன்னா ஃபார்மல் எஜுகேஷன் இல்லை. ஸோ எஜுகேஷனுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? எவ்வளோ பெரிய நாள் இருந்தாலுமே கூட ஒரு லேக் ஆஃப் ஃபார்மல் எஜுகேஷனுங்கிறது என்ன அப்படின்னா இன்னொரு ஒரு லேக்கிங்கை வந்து கொடுக்க தான் செய்யும் எப்பயுமே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ராமானுஜர் வந்து இந்த குழந்தைங்க வந்து டாய்ஸ் வச்சு விளையாடுற மாதிரி என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்பர்ஸோட ஹி ஸ்டார்டட் பிளேயிங் அட் த ஏர்லி சைல்ட்ஹுட். சைல்ட்ஹுட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஒரு டாய் மாதிரி நம்பர்ஸோட ப்ளே பண்ணிட்டு இருப்பாரு. இட் வாஸ் ஷீர் ஜீனியஸ் தட் லெட் ஹிம் டு மேத்தமெட்டிக்கல் ட்ரூத்ஸ். ஸோ அந்த ஒரு பிளேயிங் இதுதான் வந்து என்ன அப்படின்னா அவருக்கு மேத்தமெட்டிக்கல் ட்ரூத்ஸை நிறையா வந்து அவருக்கு புரிய வச்சுது. அண்ட் தென் ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ ராமானுஜன் என்ன பண்ணாங்க, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நார்மல் பீப்புளாக அவர் இல்லாமல் ஒரு இப்படி ஒரு லெஸ்ஸர் மார்டல் அவர் அப்படின்னு சொல்லிட்டு he was elected as the fellow of the Royal Society on February 28, 1918. இந்த February 28க்கு வேற ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது, அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் ஸோ he was the youngest Indian to receive this distinguished fellowship. இது கிடைக்கிற யங்கஸ்ட் இந்தியன் யார் அப்படின்னா அவங்க தான், ராமானுஜர் தான். அண்ட் தென் அக்டோபரில் பார்த்தீங்க அப்படின்னா he became the first Indian to be elected fellow of Trinity College, கேம்பிரிட்ஜுக்கு எலெக்ட் ஆன ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபெல்லோ. ஸோ இதில் இந்த பாயிண்ட் எல்லாம் ஒரு வாங்கின விஷயங்கள். இந்த பேசேஜ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அவரோட அச்சீவ்மெண்ட்ஸில் இன்னொரு விஷயம் இன்க்ளூடட் என்ன அப்படின்னா, இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹார்டி, ராமானுஜன், லிட்டில்வுட் சர்க்கிள் மெத்தடை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்பர் தியரியில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பண்ணாங்க. ரோஜர் ராமானுஜம்ஸ் ஐடென்டிட்டிஸ் இன் பார்ட்டேஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ், அது வந்து ஒரு லாங் லிஸ்ட் ஆஃப் ஹையஸ்ட் காம்போசிட் நம்பர். இதில் வந்து அப்புறம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிசைட்ஸ் ஒர்க் ஆன் த நம்பர் தியரி அண்ட் த அல்ஜிப்ரா ஆஃப் இன்இக்வாலிட்டிஸ், இதெல்லாம் வந்து அவர் பண்ணின பிளேசஸ். இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸ் நேம் அந்த டாபிக் நேம்ஸுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் அல்ஜிப்ராவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ் ஒர்க் considered to be equal in importance that of mathematicians like Leonardo, Euler, Jacobi. இவங்களோட சீரியஸில் நம்ம படிச்சிருப்போம். இந்த அளவுக்கு அவர் அல்ஜிப்ராவில் பண்ண ஒர்க்ஸ் வந்து ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ் வந்து அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ராமானுஜமோட மேஜிக் நம்பர்னு இருக்கு இல்லையா, அது என்னன்னு கமெண்ட் பண்ணி பாருங்க. மேஜிக் நம்பர் அவரோடது, அந்த நம்பர் என்னன்னு எனக்கு சொல்லுங்க. விச் இஸ் த ராமானுஜன் மேஜிக் நம்பர். ஸோ அந்த மேஜிக் நம்பர்னா என்னன்னு சொன்னாங்க, என்னன்னா ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் வந்து, அதாவது லோயஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கியூப்ஸ் 2 டிஃப்ரெண்ட் வேஸில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை ஆட் பண்ணால் ஒரே நம்பர் வரும். அதுதான் அந்த மேஜிக் நம்பர். ஒரு இது நான் எழுதுறேன், என்ன 12 கியூப் + 1 கியூப். ஸோ இதுதான் வந்து ராமானுஜனோட மேஜிக் நம்பர். இன்னொரு மெத்தடும் இருக்குது, இன்னொரு கியூப் மெத்தட். எந்த 2 வந்து சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அந்த சும்மா அந்த மேஜிக் நம்பர் ரீட் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ராமானுஜம் வந்து என்ன பண்ணார், ஒர்க்கை கண்டினியூ பண்ணும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன அப்படின்னா டியூபர்குலோசிஸ்ங்கிற ஒரு டிசீஸ் வந்து அவர் அஃபெக்ட் பண்ணிச்சு. லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுற ஒரு டிசீஸ், தட் வாஸ் டிவரி. இந்த வேர்டு எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு சினோனிம்ஸ்க்கு, இது அத்தனையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பேசேஜே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ எப்படிலாம் வந்து அது பெயின்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிற மாதிரியான வேர்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ டியூபர்குலோசிஸால் அஃபெக்ட் ஆனார். ஒரு இன்க்யூரபிள் டிசீஸாக அந்த டைமில் இருந்துச்சு. டெவரிங் அப்படின்னா அந்த ரொம்பவே அவரை வந்து
பெயின்ஃபுல்லாக டிஸ்ட்ரக்டிவாக இருந்தது. அண்ட் ஹி வாஸ் சென்ட் பேக் டு இந்தியா. இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுட்டாரு. அண்ட் வென் ஹி டிஸ்எம்பார்க் அப்படின்னா அவர் அந்த ஜேர்னிலேருந்து வெளில வரும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவரை பார்க்கும்போது ரொம்ப பேலாக, அவரோட ஃபேஸ் எல்லாமே பாடி பேலாகிடுச்சு, வீக்காக தின்னாக ஆயிட்டாரு. ஹி வாஸ் லைக் ஏதாவது ரொம்ப ஹங்கரில் அப்படியே இருப்பாங்க இல்லையா பீப்புள், அந்த மாதிரியான ஒரு விஷயமா அந்த எமாசியேட்டட், வெரி தின் அண்ட் வீக். அண்ட் தென் டு ஃபர்கெட் ஆர்கனைசிங், அவரோட அந்த எக்ஸ்ட்ரீம் பெயினை வந்து ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் பெயினை வந்து என்டியூர் பண்ணுறதுக்கு எகைன் ஹி கண்டினியூ டு பிளே வித் த நம்பர்ஸ் ஈவன் ஆன் ஹிஸ் டெத் பெட். கொஷின் என்ன அப்படின்னா, டெத் பெட்டில் அவரோட பெயினை எப்படி அவர் என்டியூர் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா டு பிளே வித் த நம்பர்ஸ். ஸோ பிசைட்ஸ் மேத்தமெட்டிஷியன் பார்த்தீங்கன்னா ராமானுஜர் வந்து ஒரு ஆஸ்ட்ராலஜர் ஆஃப் ரெப்யூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எத்திக்கலோட வந்து எத்திக்கலி இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை பண்ணுறது, எந்த விஷயத்தையுமே ஒரு கிரேட்டர் எஃபர்ட் எடுத்து பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு பர்சனாகவும் ஒரு குட் ஸ்பீக்கராகவும் இருந்தார். அவர் ஸ்பீச் கொடுக்கும் போது அவர் கொடுத்த அந்த லெக்சர் டாப்பிக்கில் இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா காட், ஜீரோ அண்ட் இன்ஃபினிட்டி. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ தட்ஸ் இட் அபவுட் த ராமானுஜர். ஸோ சம்மரி பார்த்துக்கோங்க. நான் எங்கெல்லாம் கொஷின் சொன்னேனோ அது எல்லாமே நல்ல மனப்பாடம் பண்ணிடணும். கேட்ட விஷயத்த மறந்துட்டு போய் மிஸ்டேக்காக மட்டும் எழுதிடாதீங்க. 15 கொஷின்ஸு, 15/15 வந்து இதில் வாங்கியே ஆகணும். ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் லெசன் பார்த்தீங்க அப்படின்னா பர்த்டே லெட்டர் பை ஜவஹர்லால் நேரு. ஸோ ஜவஹர்லால் நேரு நமக்கு தெரியும், நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். அண்ட் ஆல்சோ என்ன அப்படின்னா நம்மளோட இந்தியன் பாலிடிக்ஸில் ஒரு சென்ட்ரல் ஃபிகர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். He was the central figure in Indian politics பிஃபோராக இருக்கட்டும், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸாக இருக்கும் போதும் சென்ட்ரல் ஃபிகராக நேரு தான் இருந்தாங்க. பர்த்டே வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி 1964 இம்பார்ட்டன்ட். ஏன்னா how many years he served as a prime minister, until which year he served as a prime minister அப்படிங்கிறதும் வெரி இம்பார்ட்டன்ட். 1964 வரைக்குமே அவங்க என்ன பண்ணாங்க, பிரைம் மினிஸ்டர் தான் இருந்தாங்க. ஆல்சோ ஹி வாஸ் அ எமினன்ட் லீடர் ஆஃப் த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அண்டர் த டட்லேஜ் ஆஃப் மகாத்மா காந்தி. ஸோ மகாத்மா காந்தியோட கார்டியன்ஷிப்லன்னு சொல்லலாம், இல்லை ப்ரொடெக்ஷன் சொல்லலாம். அந்த அவரோட கார்டியன்ஷிப்பில் தான் என்ன பண்ணார் நேரு வந்து ஹி பிகம் த எமினன்ட் லீடர் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட். அண்ட் தென் ஹி சர்வ்ட் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த எஸ்டாப்ளிஷ்டு இண்டிபெண்டன்ட் நேஷன். எப்போ அப்படின்னா 1946 அன்டில் ஹிஸ் டெத் 1964 வரைக்குமே என்ன அப்படின்னா he was the prime minister of independent India. அவங்கள வந்து he was considered the architect of the modern Indian nation state, sovereign, socialist, secular and democratic republic. இதில் வந்து இந்த மாடர்னைசேஷன் இந்த வேர்ட்ஸில் நிறைய பங்கு வந்து நேருக்கு இருக்கு. அண்ட் பண்டிட் நேரு சொல்லுவோம், அங்கிள் நேரு, இதெல்லாம் அவங்கள வந்து கூப்பிடுற ஒரு நிக் நேம்ஸு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து 17 years வந்து he was been the prime minister and he received the பாரத் ரத்னா அவார்டு in 1955. பாரத் ரத்னா அவார்டு வந்து சொன்னாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் 3 இம்பார்ட்டன்ட் புக்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்ஸ், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி, டுவர்ட் ஃப்ரீடம். ஸோ இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா கண்டென்ட் தான், புக்கில் இருக்காது, பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோரி எதை பார்த்தினா, இங்கே இந்த லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவங்களோட டாட்டருக்கு நேருஜி வந்து என்ன அப்படின்னா ப்ரிசனில் இருக்கும் போது, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ப்ரிசனில் இருக்கும் போது ஹி ரோட் அ லெட்டர் ஃபார் ஹர் ஆன் ஹர் 13th பர்த்டே. அவங்களோட 13th பர்த்டே வரும்போது ஆல்ரெடி he used to write letters for her. அந்த டைமில் அவர் வந்து அனுப்புனா ஒரு லெட்டரை தான் வந்து இங்கே எக்ஸ்ட்ராக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அந்த டைம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் ஆஃப் 1928. அந்த பீரியடில் வந்து என்ன அப்படின்னா ஜவஹர்லால் நேரு வந்து ரைட்டிங் லெட்டர்ஸ் டு ஹர் யங் டாட்டர் இந்திரா who was in Missouri at that time. ஸோ நேருஜி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணார் லெட்டர் எழுது அப்படின்னா அந்த சம்மர் ஆஃப் 1928 he started to write letters. யாருக்கு அப்படின்னா டு இந்திரா காந்தி. அண்ட் தென் அந்த டைமில் இந்திரா எங்கே இருந்தாங்க அப்படின்னா முசோரியில் இருந்தாங்க அந்த டைமில்.
ஓகே, அந்த பண்ணுறது மட்டும் கொஷின் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த லெட்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் டாபிக்ஸ்லாம் பற்றின விஷயங்கள்லாம் சார் வந்து என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூடிங் லாங்குவேஜ், ட்ரேட், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சயின்ஸ், எபிக்ஸ் அண்ட் எவல்யூஷன். ஸோ இதை பற்றின எல்லா விஷயங்களுமே அவங்க லெட்டர்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. வென் இந்திரா வாஸ் அபவுட் டு டர்ன் 13 வந்து எப்போன்னா 1930 13 இயர்ஸ் ஆகுது அவங்களுக்கு. அப்போ வந்து நேரு ஸ்டார்டட் சென்டிங் ஹர் மோர் டீட்டெயில்டு லெட்டர்ஸ். ஸோ இனிஷியலாக கொஞ்சம் சின்ன பசங்க அப்படின்னா ஒரு டீனேஜை வந்து டச் பண்ணும் போது என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா டீட்டெயில்டாக லெட்டர்ஸ் வந்து எழுத ஆரம்பித்தாங்க. அண்ட் தென் திஸ் லெட்டர்ஸ் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேர்ல்டு. அவங்க டாட்டர் வந்து என்னெல்லாம் அவங்களுக்குள்ளே இம்பார்ட் பண்ணணும்னு அவர் நினச்சாரோ அது எல்லாத்தையுமே இந்த வேர்ல்டை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கை இந்திராவோட மைண்டில் புகுத்துனாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அந்த லெட்டர்ஸ்லாம் அதுக்கப்புறமா இருந்தது. ஈவன் வைல் ஹி வாஸ் இன் பிரிசன் பார்த்தீங்க அப்படின்னா ஹி வாண்டட் டு மேக் ஷூர் அப்பா இல்லை அப்படின்னு அவங்களுக்கு வருத்தமோ அவங்கக்கிட்ட கிடைக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம கிடைக்கலையோங்களாம் இந்திரா வந்து நினைக்காத அளவுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னா அவங்களோட அந்த லெட்டர்ஸ் எல்லாமே அந்த ஃபாதர்ஸோட டீச்சிங் ப்ரெசன்ஸில் இருக்கும் போது எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு அந்த லெட்டர்ஸ் மூலயமா இந்திரா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நாலேஜோ அவங்களோட லவ்வையோ இம்பார்ட் பண்ணியிருந்தாங்க. ஓவர் த நெக்ஸ்ட் 4 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேரு கண்டினியூஸாக லெட்டர்ஸ் போட்டாங்க. அப்போ டைம் டு டைம் ப்ரிசன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ப்ரிசன்ஸ்லேருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹி யூஸ் டு ரைட் லெட்டர்ஸ். அண்ட் தென் பிரிட்டிஷ் இந்தியாவில் வேரியஸ் ப்ரிசன்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா டு ஹிஸ் டாட்டர். இந்த லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1942 ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணாங்க. அதுதான் என்ன அப்படின்னா கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ வேர்ல்டோட ஹிஸ்ட்ரியை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் வந்து அந்த லெட்டர்ஸில் ஆஃப்டர் ஹர் டீனேஜ் அவங்க எழுத ஆரம்பித்தாங்க. அதில் என்ன கலெக்ஷன்ஸ்னால் எவ்வளோ இருந்தது அப்படின்னா 196 லெட்டர் கலெக்ஷன் வந்து வேர்ல்ட் ஹிஸ்ட்ரியை பற்றி இருந்தது. ஸோ இது வந்து கொஷின், இந்த பார்ட் எல்லாமே கொஷின்னு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெட்டர் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ரல் ப்ரிசன்லேருந்து அது எங்கன்னா நைனிட்டல் இருந்தது October 26, 1930. ஸோ இந்த டேட் அண்ட் டைமில் வந்து அந்த லெட்டர் வந்து எழுதியிருந்தாங்க. மை டியர் இந்திரா, ஆன் யுவர் பர்த்டே யூ ஹாவ் பீன் இன் த ஹேபிட் ஆஃப் ரிசீவிங் ப்ரெசன்ட்ஸ் அண்டு குட் விஷஸ். ஸோ எல்லாருக்குமே காமனான விஷயம் பர்த்டேனா என்ன, எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவாங்க, விஷ் பண்ணுவாங்க, நம்மளை வந்து குட் மீன்ஸ் நமக்கு எல்லா குட்டுமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அன்பை வந்து வெளிப்படுத்துவாங்க. அண்ட் தென் தே வில் பி கிவிங் எஸ் லாட் ஆஃப் ப்ரெசன்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு பர்த்டே தான் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்ப. குட் விஷஸ் யூ வில் ஸ்டில் ஹாவ் இன் ஃபுல் மெஷர், பட் வாட் ப்ரெசன்ட் கேன் ஐ சென்ட் யூ ஃப்ரம் நைனி ப்ரெசன்ட்? மை ப்ரெசன்ட்ஸ் cannot be very material or solid. ஸோ கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஹேபிட் தான் உனக்கு இருக்கும். எல்லாரும் வந்து ப்ரெசன்ட்ஸ் கொடுக்கறது, விஷ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஃபார்மலாக எப்பயுமே வந்து என்ன பண்ணுவோம், உன்னோட பர்த்டேஸும் நடந்துட்டு இருக்க விஷயம். பட் இந்த டைம் நான் வந்து நைனி ப்ரிசனில் இருக்கேன். நான் இங்கேருந்து உனக்கு என்ன கிஃப்ட்டை என்னால் சென்ட் பண்ண முடியும்னு தெரியல. அதே மாதிரி சென்ட் பண்ணாலும் என்னோட கிஃப்ட்ஸ் வந்து ஒரு மெட்டீரியல் ஆர் சாலிட் திங்காக இருக்க முடியாது. ஸ்டில் அது எப்படி இருக்கலாம், தேட் கேன் பி ஆஃப் மைண்ட் அண்ட் ஸ்ப்ரெட். மெட்டீரியல் ஆர் சாலிட் இல்லை, பட் அதாவது மைண்டாவையும் ஸ்பிரிட்டையும் வந்து என்ன பண்ணுற, அவங்களோட ஸ்பிரிட்டை வந்து சரியான சேனலைஸ் பண்ணுறதுக்கும் அவங்க மைண்டை வந்து ஃபுல்லாக நாலேஜபிளாக ஆக்குப்பை பண்ணுறதுக்கும் என்னால் வந்து முடியும். இந்த திங்ஸை வந்து என்ன அப்படின்னா இந்த ப்ரிசன் வால் கூட ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வீட் ஹார்ட், ஹவு ஐ டிஸ்லைக் செர்மனைசிங் அண்ட் டாலிங் யுவர் குட் அட்வைஸ். ஸோ செர்மனைசிங்கிறது என்னன்னா நம்ம வந்து அதாவது ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்க இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரீச் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான செர்மனைசிங்லாம் நான் வந்து உன்னை பண்ண விரும்பல, நான் அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு விஷயத்த வந்து இது சரி, இப்படிலாம் நீங்கள் பண்ணுறது தான் சரின்னு ஒருத்தவங்க ப்ரீச் பண்ணுறது சரியான விஷயம் கிடையாது. நம்ம when we have always thought that best way to find out எது சரி, what is right and what is not right and what should be done and what should not be done, இதெல்லாம் வந்து ஒருத்தவங்க சொல்லி கொடுக்கறதுனால, ஒரு ப்ரீச் பண்ணுறதுனால, செரிமனி மாதிரி கொடுக்கறதுனால வராது. பட் எதனால் வரும் அப்படிங்கிறது கொஷின். பை டாக்கிங் அண்ட் டிஸ்கஸிங். ஸோ நமக்கு வந்து அதாவது சரி தப்புன்னு தெரிஞ்சுக்கிறதோ, சரி பண்ணுறது, நம்ம பண்ணுறது சரியாக தப்பான்னு பார்க்குறதும், இதெல்லாம் வந்து எப்படி அச்சீவ் பண்ண முடியும்னு சொன்னாங்க அந்த லெட்டரில். பை டாக்கிங் அண்ட் டிஸ்கஸிங்.
பேசி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது தான் எல்லா விஷயங்களும் டிஸ்கஸ் பண்ணி பார்க்கணும். எல்லாரோட அப்ரோச்சையும் இப்படி யோசித்து நம்ம பார்க்கும்போது தான் நம்மளால் வந்து எது கரெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் எ லிட்டில் பிட் ஆஃப் ட்ரூத் கம்ஸ் அவுட். அதே மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் உண்மையும் வெளில வந்துடும். ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஏமாற்றிட்டே இருக்க முடியாது இல்லையா, பேச்சு வழக்கில் உண்மைகளும் வரதான் செய்யும். ஸோ அந்த மாதிரியும் வரும் வென் வி ஆர் டிஸ்கஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஐ ஹவ் லைக்டு மை டாக்ஸ் வித் யூ. ஸோ அவர் வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக உன்னோட பேசுறது வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயந்தான். அதே மாதிரி நம்ம வேர்ல்டு வந்து பார்த்தா அப்படின்னா வண்டர்ஃபுல் அண்ட் மிஸ்டீரியஸ் வேர்ல்டாக வந்து நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. நன் ஆஃப் அஸ் நீட் எவர் பி போர்ட் ஆர் இமேஜின்ட் தட் வி ஹவ் லேர்ன்ட் எவ்ரி திங் ஒர்த் லேர்னிங் அண்ட் பிகம் வெரி வைஸ். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வேர்ல்டு ஹிஸ்ட்ரியை படிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வி வில் பிகம் அ வெரி வைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒர்த் லேர்னிங். வேர்ல்டு ஹிஸ்ட்ரிங்கிறது வெரி மச் அ ஒர்த் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் இந்த லெட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்லி டேக்ஸ் பிளேஸ். நம்ம பேசிக்க முடியாது தான், ஸ்டில் ஏன்னா ஒன் சைடடாக தான் இருக்கும். நான் எழுதியிருக்கேன், நீங்கள் படிக்கும் போது நான் அங்கே இருக்க போகிறதில்ல. ஈவன் தோ இட் இஸ் ஒன் சைடடாக இருந்தாலும் ஐ வில் கிவ் யூ அ சஜஷன். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து என்ன பண்ணி அப்பா கிட்ட பேசுகிற மாதிரியே நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வி ரீட் கிரேட் பீரியட்ஸ் இன் த லைஃப் ஆஃப் நேஷன்ஸ் ஆஃப் கிரேட் மென் அண்ட் விமன். ஸோ இந்த ஹிஸ்ட்ரிங்கிறதே என்ன அப்படின்னா கிரேட் பீரியட்ஸ், ஒரு பொற்காலங்களை வந்து அந்த ஹிஸ்ட்ரி வந்து வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ எல்லாமே பொற்காலங்களாக இருந்திருக்கும். கிரேட் பீரியட்ஸு அண்ட் கிரேட் கண்ட்ரிஸ் பற்றின ஸ்டோரிஸு, அதில் இருந்த ஹீரோயிக் ஆக்ட் இருந்த கிரேட் மென் அண்ட் விமன். ஸோ இவங்க எல்லாருமே இந்த வேர்ல்ட் ஹிஸ்ட்ரியில் பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. Do you remember how fascinated when you first read the story of Joan of Arc? இந்த கொஸ்டின் ஆல்ரெடி வந்துருச்சு நமக்கு. இந்திரா காந்தி வந்து இன்ஸ்பயர் ஆன ஸ்டோரி எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க ரீட் பண்ண ஸ்டோரி எதுனா ஸ்டோரி ஆஃப் ஜான் ஆஃப் ஆர்க் அண்ட் ஹவு யுவர் ஆம்பிஷன்ஸ் வாஸ் டு பி சம்திங் லைக் ஹர். ஸோ ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரன் செயிண்ட்டாக வந்து ஃப்ரான்ஸில் இருக்காங்க. அவங்கள வந்து எதுக்காக வந்து அவங்க ஒரு கிரேட் வாரியராக இருந்தாங்க. எப்படின்னா ஒரு 100 இயர்ஸாக ஃப்ரான்ஸுக்கும் பிரிட்டிஷ்க்கும் இருக்கிற அந்த ஒரு போரை வந்து என்ன அப்படின்னா அவங்க அதை ஃப்ரான்ஸ் வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய ரீசனாக வந்து அவங்க இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட வாரியராக இருந்ததை வந்து இந்திரா காந்தி படிச்சுட்டு அவங்கள வந்து இன்ஸ்பயர் ஆகியிருந்தாங்க. அண்ட் தென் வந்து அதை வந்து எவ்வளோ ஆம்பிஷியஸாக நீ அதை வந்து பார்த்த, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி ஆர்டினரி மென்னை வந்து யூஸ்வலாக மென் அண்ட் விமன் வந்து ஹீரோயிக்காக இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா யூஸ்வலாக காமன் பீப்புள் என்ன நினைப்பாங்க, தே வில் திங்க் ஆஃப் த பிரெட் அண்ட் பட்டர், அவங்க குழந்தைங்க, அதுக்கப்புறம் ஹவுஸ் ஹோல்ட் ஒரிஸு, இது எல்லாம் தான் வந்து நார்மல் அதை மாதிரி இருக்கிற விஷயங்களை தான் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் டைம் கம்ஸ், ஒரு பர்டிகுலர் பீரியடில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கிரேட்டர் காசை நோக்கி என்ன பண்ணுவாங்க, எல்லா பீப்புளுமே இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் காந்தி என்ன சொன்னாலும் காந்திஜி சொல்கிறத வந்து என்ன அப்படின்னா அப்படியே பின்தொடர்ந்து போனாங்க இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு ஃபேசினேட்டடாக இருந்த எல்லாருமே ஒரு ஹீரோயிக் ஆக்டை தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஹோல் பீப்புள் பிகம் இன்ட்ரெஸ்டட் இன் கிரேட் காசை மேலே இன்ட்ரெஸ்ட் ஆவாங்க. ஒரு மொமெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த மாதிரி ஆவாங்க. தென் ஹிஸ்ட்ரி ஹெல்ப்ஸ் ஈவன் சிம்பிள் ஆர்டினரி மென் ஆர் விமன் டு பிகம் ஹீரோ. ஸோ அந்த மொமெண்ட்ஸ் தான் வந்து கிரேட்டர் காஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டினரி பீப்புளை ஹீரோஸாக மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கிரேட் லீடர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் அவங்களுக்குள்ள எப்பயுமே ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் த ஹோல் பீப்புள் அண்ட் மேக்ஸ் தெம் டூ கிரேட் டீட்ஸை, நல்ல விஷயங்களை பண்ணுறதுக்கு ஆல்வேஸ் தே வில் பி இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிரேட் லீடர் ஹூ இஸ் ஃபுல் ஆஃப் லவ் ஃபார், அவங்க ஈகராக வந்து எல்லாருக்கும் அன்பை காமிச்சாங்க, எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க, நோபல் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. அண்ட் தென் யாருக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா ஹி ஹெல்ப்டு டு மேக் த ஸ்டார்விங், அதாவது பசியோடு இருந்தவங்களுக்கும் புவராக இருந்தவங்களுக்கும் அப்ரஸ்டு ஒடுக்கப்பட்டவங்களாக இருக்கிறவங்களுக்கும் இவங்க எல்லாருமே ஃப்ரீ அண்ட் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடினாங்க. அப்படிப்பட்ட கிரேட் லீடர் யார் அப்படின்னா நம்மளோட பாபுஜி, who is none other than our father of nation, காந்திஜி.
ஸோ அவங்க வந்து அப்போ அவர் இதை சொல்லும் போதும் வந்து காந்திஜி என்ன பண்ணுறாங்க, ப்ரிசனில் தான் இருக்காங்க. பட் த மேஜிக் ஆஃப் ஹிஸ் மெசேஜ் ஹேஸ் ஸ்டோலன் த ஹார்ட்ஸ் ஆஃப் இந்தியாஸ் மில்லியன்ஸ் ஆஃப் இந்தியன் பீப்புளை அவரோட வார்த்தைகள் தான் என்ன பண்ணியிருந்ததுன்னா கட்டி போட்டு வச்சுருந்தது. இந்த ஃப்ரீடமுக்கு வந்து நான் வயலன்ஸ் அவர் சொன்ன போதுமே அதே மாதிரி பேரலாக வயலன்ஸையும் வந்து இருந்துட்டு இருந்தது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும் போதும் என்ன அப்படின்னா அவர் நான் வயலன்ஸை கையில் எடுத்துமே மக்கள் வந்து எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா அவரை பின்தொடர்ந்து போனாங்க. அப்படிப்பட்ட ஒரு லீடர்ஸ் தான் வந்து கிரேட் லீடர்ஸாக ஒரு நேஷனுக்கு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒன் நோட், இப்போ நம்ம இதை சொல்லும் போது நினைக்கலாம், இப்போ இருக்கிற காலத்தில் நமக்கு கிடைக்கிற ஃபண்டமெண்டலாக நமக்கு ரைட்ஸ் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இது கிடைக்கல, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு இவ்வளோ நம்ம இன்னைக்கு பேசுகிறதுக்கோ இல்லை இன்னைக்கு நம்ம இந்த லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கோ ஒரு 200 இயர்ஸாக வந்து பிரிட்டிஷோட இதில் வந்து அதாவது ஒடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் இந்த 1947 நிறைய பேரோட அதாவது மரணத்தில் தான் வந்து நம்மளோட அந்த இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம வாங்கணும். ஸோ அதை நம்ம எந்த அளவுக்கு அந்த ஃப்ரீடத்தை வந்து சரியாக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. அட்லீஸ்ட் நம்ம இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி எழுதுகிற எல்லா ஆஸ்பிரன்ஸுமே ஹூவே குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 வாட் எவர் இட் இஸ், நம்ம எல்லாருமே கவர்மெண்ட்டுக்கு சர்வ் பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் இட் இஸ் என்ன அப்படின்னா அன்ஸ்பீக்கபிளாக என்ன அப்படின்னா பீப்புளுக்கு சர்வ் பண்ணுறது தான் இல்லையா. ஸோ அப்படி நமக்கு கிடைச்ச அந்த ஃப்ரீடமில் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணும்போது ஒரு குட் டீட்ஸோட சர்வ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்ம நேஷனுக்கோ நம்மளை அந்த இண்டிபெண்டன்ஸை கொடுத்தவங்களுக்கோ நம்ம கொடுக்குற ஒரு நல்ல ரெஸ்பெக்டாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மேஜிக்கை வந்து காந்திஜியோட வேர்ட்ஸ் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இந்தியன் பீப்புளுக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் மென் அண்ட் விமன் பார்த்தீங்க, ஈவன் லிட்டில் சில்ட்ரன் கம் அவுட் ஆஃப் தர் லிட்டில் ஷெல்ஸ் அண்ட் பிகம்ஸ் இந்தியா சோல்ஜர்ஸ். எவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஸோ மென் விமன் மட்டும் இல்லை, சின்ன சின்ன லிட்டில் சில்ட்ரன் ஜஸ்ட் இப்படி ஷெல்லுலேருந்து வந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன சில்ட்ரன் கூட என்ன ஆனாங்க அப்படின்னா அப்போ இந்தியன் சோல்ஜர்ஸாகவே வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இன் இந்தியா டுடே வி ஆர் மேக்கிங் ஹிஸ்ட்ரி. அவங்க அந்த டைமில் எழுதும்போது ஸோ நம்ம ஹிஸ்ட்ரி மேக் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் வி ஆர் ஃபார்ச்சுனேட், நம்ம 2 பேருமே அந்த பீரியடில் இருந்துட்டு இருக்கோம். பிஃபோர் அவர் ஐஸ் வி திஸ் திங்ஸ் ஆர் ஆல் ஹேப்பனிங். அண்ட் நம்மளும் அதில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் அவர் செல்ஸாக இந்த கிரேட் ட்ராமாவில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இஃப் வி ஆர் ஏபிள் டு பி இந்தியா சோல்ஜர்ஸாக நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்தியாவை ஹானர் பண்ணணும். வி ஷுட் ரெஸ்பெக்ட் இந்தியாஸ் ஹானர். அதுதான் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து அந்த ட்ரஸ்ட்டு தான். தட் ஹானர் இஸ் அ சாக்ரெட் ட்ரஸ்ட். கண்ணை மூடிட்டு சாக்ரெட்டாக வந்து என்ன பண்ணாங்க, காந்திஜியை ட்ரஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு இந்தியன் சோல்ஜர்ஸாக இருக்கணும் அப்படின்னா இந்தியாஸ் ஹானரை வந்து என்ன பண்ணோம், வி ஷுட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தென் இட் இஸ் நோ ஈஸி மேட்டர் டு டிசைட். ஓகே, அகைன் நம்ம பாயிண்ட்டுக்கு வராங்க. அதாவது ஒரு விஷயம் ரைட்டாக ராங்கான்னு வந்து நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியான டாஸ்க் கிடையாது தான். பட் ஐ வில் கிவ் யூ ஒன் லிட்டில் டெஸ்ட் வந்து நான் உனக்கு கொடுக்குறேன். I shall ask you to apply wherever you are, whenever you are in a doubt. நீ எப்பெல்லாம் டவுட்டாக இருக்கியோ நீ என்ன பண்ண அப்படின்னா நான் ஒரு அந்த டைமில் ஒரு லிட்டில் டெஸ்ட் ஒன்று பண்ணிப்பாரு. நெவர் டூ எனி திங் இன் சீக்ரெட் ஆர் எனி திங் தட் யூ வுட் விஷ் டு ஹைட். ஸோ இங்கே பாயிண்ட் தான் அந்த பர்த்டேக்கு ரொம்ப சூப்பரான ஒரு அட்வைஸ் வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த பண்ணும் போது யாராவது பாத்திரங்களோன்னு நினச்சிட்டு பண்ணணும்னாலே அது தப்புன்னு அர்த்தம். ஒரு விஷயம் நம்ம பண்ணும் போது நம்ம பாட்டுக்கு நார்மலாக பண்ணுறோம், இப்போ யார் பார்க்கறதுனாலே அது நம்ம ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சோம்னா அந்த விஷயம் கரெக்ட். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான விஷயம் சொல்கிறாங்க. நீ ஒரு விஷயம் பண்ணுறன்னா அதை வந்து நீ ஹைட் பண்ணாமல் பண்ணுறியா இல்லையா, அவ்வளோதான் விஷயம். அது நீ செஞ்சினா அது கரெக்டு, நீ ஹைட் பண்ணுற அப்படின்னா தட் இஸ் ராங். ரொம்ப சிம்பிளான ஒரு அட்வைஸ் சொல்லி முடிச்சுட்டாங்க. எவ்வளவோ பெரிய என்ன சொல்கிறது, பெரிய விஷயந்தான் இது. ஒரு விச் இஸ் ரைட் ராங்னு பெரிய டெசிஷன் எடுக்கணும், அதெல்லாம் சரிதான். நீங்கள் எடுக்கிற டெசிஷன் வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவாங்களா ஒரு மனதா அப்படின்னு ஒரு விஷயம் நினச்சி பார்க்கலாம். இல்லை எல்லாரும் இருக்கும் போது நம்ம அந்த விஷயத்த செய்ய முடியுமா அப்படின்னு நினச்சி பார்க்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபார் த டிசைர் டு ஹைட் எனி திங் மீன்ஸ் தட் யூ ஆர் அஃப்ரைட். ஃபியர் இஸ் அ பேட் திங் அன்வொர்த்தி ஆஃப் யூ. ஸோ உங்களை பேட் அப்போ நீங்கள் பண்ணுற விஷயமும் தப்பானது, உங்களையும் ஒரு அன்வொர்த்தியான பீப்புளாக இந்த உலகத்துக்கு காமிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பி பிரேவ் அண்ட் ஆல் த ரெஸ்ட் ஃபாலோஸ்.
ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரேவாக இருந்து எதையுமே வெளிப்படையாக செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னாலே மற்றதெல்லாம் தானாக நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் வேர்ட் கொடுக்குறாரு. ஸோ இந்த கிரேட் ஃப்ரீடம் மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, அண்டர் காந்திஜிஸ் லீடர்ஷிப்பில் வந்து என்ன அப்படின்னா, there is no room for secrecy or hiding. அதை தான் வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நேதாஜியோட வைலன்ஸ் எடுத்திருந்தாங்க. அப்படி எடுத்திருந்தாலும் என்ன அப்படின்னா, அதை பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, அவங்க ஹைட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருந்தது. அவங்களே ஹைடிங்கில் இருக்க மாதிரிலாம் இருந்தது. ஸோ இப்போ பாபுஜியோட லீடர்ஷிப்பில் பொறுத்த வரைக்கும் நான் வைலன்ஸ் இப்போ வந்து ஒன்று கொல்ல வராங்களா, கொன்னுக்கோன்னு சொல்லி அப்படியே நிற்கிறது தான். ஓடி போய் மறையிறதுங்கிற ஒரு கான்செப்டே என்ன இல்லை இந்த விஷயத்துல இல்லை. ஸோ அதுதான் வந்து அவரோட லீடர்ஷிப்போட முக்கியமான ஒரு விஷயமாகவே இருந்தது அப்படின்னு சொல்கிறார். there is no room for secrecy or hiding and we have nothing to hide and we are not afraid of what we do. நம்ம செய்யறதுல நம்ம பயப்படல அப்படின்னாலே என்ன அப்படின்னா, நம்ம வந்து அது சரியானது தான் அப்படின்னு அர்த்தம். ஸோ we work in the sun and in the light. எங்கே ஒர்க் பண்ணணும்னு சொன்னார் நேருஜி அப்படின்னா, we should work in sun. என்ன அப்படின்னா, பகலில் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். அப்போ அந்த டார்க்கில் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா சீக்ரெசி, ஹைடிங் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட் மீனிங்கில் வி ஷுட் ஒர்க் இன் சன் அண்ட் லைட். லைட்டிங்கில் ஒரு நல்ல விஷயத்தை சரியாக பண்ணுற விஷயத்த மட்டும்தான் பகலில் எல்லாரும் பார்க்குற மாதிரி பண்ணக்கூடிய விஷயத்தை தான் பண்ணணும். ஈவன் ஸோ இன் அவர் ப்ரைவேட் லிவ்ஸ் லெட் அஸ் மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் த சன் அண்ட் ஒர்க் இன் த லைட் அண்ட் டூ நத்திங் சீக்ரெட்லி. அண்ட் இதை மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் க்ரோ அப் அ சைல்டு ஆஃப் த லைட். ஒரு லைட்டோட சைல்டாக நீங்கள் வளருவீங்க, அன்அஃப்ரேடாக இருப்பீங்க. அதே மாதிரி செரைன் அண்ட் அன்ரஃபிள்டு. நீ ரொம்ப காமாக சிந்திச்சு ரொம்ப நர்வஸாக ஒரியெல்லாம் இல்லாமல் உன்னால் வந்து உன்னோட லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியும். அப்படி என்ன நடந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு லைஃப்பை உன்னால் லீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் வேர்ட்ஸ். அண்ட் தென் ஸோ இது ஒரு பெரிய லாங் லெட்டரை நான் எழுதிட்டேன். அண்ட் இப்படி எழுதினாலுமே ஐ ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு ஷேர் வித் யூ. அண்ட் ஒரு லெட்டர் வந்து அதை வந்து கண்டெயின் பண்ண முடியாது. ஸோ குட் பை லிட்டில் ஒன் அண்ட் மே யூ க்ரோ அப் இன்டு எ brave soldier in India's service with all my love and the good wishes. So she is the first women prime minister of India இல்லையா. ஸோ அவங்க நினச்சபடி எல்லாமே தான் அவங்க வந்து ஒரு விமனாக இருந்தாங்க. ஸோ வித் யுவர் லவ்விங் ஃபாதர் ஜவஹர்லால் நேரு. ஸோ சிம்பிளாக அந்த கீழே இந்த கொஷின்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. And next lesson is nose gel. So இந்த 3 lessons பார்த்தீங்கன்னா author is very important. அவங்கள பற்றின திங்ஸ் வந்து தென் ஸோ இந்த நோஸ் ஜெல் லெசன் பார்த்தீங்க அப்படின்னா ராஜகோபாலாச்சாரி. நம்மளுக்கு வந்து நம்ம கூப்பிட்ற பேர் ராஜாஜி. அதுதான் நம்ம வந்து நம்ம வந்து கூப்பிட்ற விஷயம். ஸோ அவங்க ஃபுல் நேம் வந்து சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி. 1878 to 1972. இவங்க எல்லாருக்குமே இயர் வந்து ஃபுல்லாக படிச்சிருக்கணும். ஸோ ராஜாஜி சொல்லுவோம் வாஸ் அன் இந்தியன் பொலிட்டீஷியன், இண்டிபெண்டன்ஸ் ஆக்டிவிஸ்ட், லாயர், ரைட்டர், ஹிஸ்டாரியன், ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இப்படிப்பட்ட பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மனிதர் தான் ராஜாஜி. அண்ட் ஹி வாஸ் பார்ன் இன் தொரப்பள்ளி. இது வந்து ரொம்ப ஃபேமஸான பேர். தொரப்பள்ளி கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ சார் தான் வந்து என்ன அப்படின்னா லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஏன்னா ரிபப்ளிக் ஆகிடுச்சு 1950லேயே. ஸோ ஹி வாஸ் த லாஸ்ட் கவர்னர் ஜெனரல். அதோட ஃபஸ்ட்டு இந்தியன் பார்ன் கவர்னர் ஜெனரலும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷ் தான் வந்து அந்த கவர்னர் ஜெனரல்ங்கிற பதவியை வகிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் பார்ன் கவர்னர் ஜெனரலாக யார் இருந்தாங்க அப்படின்னா ராஜாஜி தான் இருந்தாங்க. அண்ட் தென் அவங்களோட பொசிஷன்ஸ் என்னென்ன பொசிஷன்ஸ்லாம் வந்து அவங்க சர்வ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா லீடர் ஆஃப் ஐஎன்சி and Premier of the Madras Presidency, Governor of West Bengal, Minister for Home Affairs of Indian Union, and finally the Chief Minister of Madras State. So he was the first recipient of Bharat Ratna Award, the highest, India's highest civilian award வந்து நம்மளோட Bharat Ratna வந்து first recipient அவங்க தான். So very important part இது எல்லாமே.
லெசன் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா ரொம்ப ஜாலியான லெசன் தான். ஸோ இந்த லெசனில் வந்து என்ன அப்படின்னா நமக்கு அதாவது நம்மளோட பொருள் இல்லை, நமக்கு சொந்தமான பொருள் இல்லாததை என்ன பண்ணக்கூடாது, அதை எடுக்கவும் கூடாது, அது மேலே ஆசைப்படவும் கூடாது அப்படிங்கிறத வந்து ஒரு அந்த ஜிஸ்ட்டு தான் வந்து இந்த ஸ்டோரியில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப இது ஞாபகம் கூட இருக்கலாம், நான் படித்தப்போ கூட இருந்ததுன்னு நினைக்கிறேன் அநேகமாக ஸ்கூலில் இது. ஸோ ராமையா பார்த்தீங்க அப்படின்னா ராமையான்னு ஒரு வில்லேஜில் ஒரு பர்சன் இருக்கார். அவர் வந்து ஒரு சிம்பிள் மேன் லிவிங் இன் த டவுன். ஃபஸ்ட்டு பேர் யாருன்னா ராமையா. ஸோ ஹீ லிவ்டு வித் ஹிஸ் ஒய்ஃப் வந்து ஒரு வீட்டில் ஒரு நைஸ் ஹவுஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் அவங்க ஒய்ஃபும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த வீடு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஓடு டைல் பண்ணி ஓட்டு வீடு நல்லா அழகாக வந்து டைல் பண்ணி இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் சிம்பிளான ஒரு லைஃப்பை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டோட மேலே வந்து 2 ஸ்பேரோ வந்து ஒரு நைஸ் ஸ்பாட்டில் என்ன பண்ணியிருந்தது, நெஸ்ட்டை வந்து கட்டி வச்சுருந்துச்சு அந்த ரூஃப் ஆஃப் த ராமையாஸ் ஹவுஸ். பார்த்தீங்கன்னா நெஸ்ட் அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மதர் பேர்ட் வந்து ஷி லேட் எக்ஸு அண்ட் தென் ஃபீமேல் ஸ்பேரோ வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஏன் இந்த வீட்டில் இருக்க லேடி வந்து எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, ராமையோட ஒய்ஃபு வித் ஹர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஃபீமேல் பேர்ட் சொல்கிறாங்க. அண்ட் தென் நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்ப்போம், இது கூட ஒரு நல்ல விஷயம்தான். லெட்டஸ் மைண்ட் அவர் ஓன் பிஸ்னஸ். அடுத்தவங்களோட பிரச்சனை போய் தலையிடாமல் நம்ம பிரச்சனையை நம்ம சரியாக பார்த்து கவனமாக இருந்தாலே பெரிய விஷயம்தான். அதே மாதிரி நீ வந்து அதுக்காக உடனே மேல் பேர்டு என்ன சொல்லுதுன்னா நீ ரொம்ப செல்ஃப் சென்டர்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது மேல் பேர்டு வந்து. சரி நம்ம ஹெல்ப் பண்ண வேணாமா புவர் ராமையாக்குன்னு கேட்குது. நம்ம என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீமேல் பேர்ட் கேட்குது. லெட் மீ சி, நீ வந்து என்ன ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ ப்ளீஸ் டு நாட் டாக் அபவுட், அதாவது ஃபீமேல் பேர்ட் என்ன சொல்லுது, நமக்கு கன்சர்ன் இல்லாத நமக்கு அது சம்மந்தம் இல்லாத விஷயங்களை என்கிட்ட பேசாத அப்படின்னு வேற கோவமாக சொல்லிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு நெஸ்ட்டை கட்டியிருக்கோம். நம்மளோட இப்போ தேவை என்ன அப்படின்னா நம்ம நெஸ்ட்டை வந்து இந்த பூனை வந்து தூக்கிட்டு போயிடக்கூடாது, களைச்சி விட்டுறக்கூடாது, எக்கை சாப்பிடக்கூடாது. ஸோ இதுதான் நம்மளோட இப்போ நீட் ஆஃப் த அவர். அது இருக்கா, எனக்கு அதுவே போதுமானது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீமேல் பேர்ட் சொல்லுது. அதே மாதிரி சம்வேர் இந்த மக்பிஷில் பார்த்தீங்க ஓகே, இதை சொன்னதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அது உடனே வந்து சாப்பாடு தேடுறதுக்கு போயிடுச்சு மேல் பேர்டு. அப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த குப்பை தொட்டிக்கிட்ட ஒரு டைமண்ட் நோஸ் ஜெல் வந்து கீழே அந்த குப்பை தொட்டியில் கிடக்குது. அந்த மேல் பேர்டு வந்து என்ன பண்ணுது, பிக்கப் பண்ணிட்டு அதை நெஸ்ட்டுக்கு கொண்டு வந்து போடுது. பார்த்தா ஒரு ஷைனிங் ஸ்டட்டாக இருக்குது. அதோட பீக்கில் கவிட்டு வந்து லுக் டு யூ லைக் திஸ்னு ஃபீமேல் பேர்டை பார்த்து கேட்குது. ஃபீமேல் பேர்ட் சொல்லுது, இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், என்னால் நோ ஸ்டட்டு இயரிங்ஸ்லாம் என்ன போட்டுக்குவா முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குது. நீ முதல்ல போய் யங் ஒன்ஸ்லாம் ஹங்க்ரியாக இருக்காங்க, கோ கிராப் சம் ஃபுட்டு, நீ போய் ஃபுட்டை தேடிட்டு வா, இந்த தேவையில்லாத வேலை பண்ணாத அப்படின்னு சொல்லிடுது. உடனே இந்த பேர்டு என்ன பண்ணுச்சு, அந்த டைமண்ட் ஸ்டட்டை அவங்க வீட்டுக்குள்ளே வந்து என்ன பண்ணிட்டு போட்டுட்டு அவங்க ஃப்ளோரில் போட்டுட்டு இது லிட்டில் வார்ம்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு வரதுக்கு போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ராமையோட ஒய்ஃப் வந்து அதை நோட்டீஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஃப்ளோர் ஸ்வீப் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஷீ நோட்டீஸ்ட் இட். அதை பிக் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து சிம்பிள் லைஃப் தான், அதாவது பெரிய பணக்காரங்களாம் இல்லை, அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்க்கும் போது அவங்களுக்கு ரொம்ப டிலைட்டடாக இருக்குது. அதை வந்து ஓர் பண்ணி பார்க்குறாங்க அந்த நோஸ் ஜெல்வை. ராமையா அதை பார்த்துட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இது எங்கேருந்து உனக்கு கிடைச்சிது இது நீ அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாரு. நம்ம வீட்டில் தான் கீழே கடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் எனக்கு தெரியும். அப்போனா நம்ம இதை வந்து வில்லேஜ் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட என்ன பண்ணி ஆகணும், ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி டுமாரோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ திடீர்னு வந்து நம்ம வீட்டை நாளைக்கு வந்து இப்போ போலீஸ் சர்ச் பண்ணாங்கன்னா நமக்கு அது பெரிய டிஸ்கிரேஸாக போயிடும், அவமானமாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதே டைமில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா நெய்பர்ஹுட்டில் மீனாட்சி அம்மாள் அப்படிங்கிறவங்க ஒரு வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த டாக்ஸ் போயிட்டுருக்கு. நான் வந்து பாத்ரூமில் வந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். மீனாட்சி அம்மாளோட பொண்ணு சொல்கிறாங்க. குப்பாயிங்கிறது அவங்களோட மெய்ட் சர்வெண்ட், அவங்க வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க. அவங்க கூட்டும் போது கவனம் இல்லாமல் அதை கூட்டி தள்ளிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட டாட்டர் வந்து சொல்கிறாங்க.
அதே மாதிரி மதர் மீனாட்சி அம்மா என்ன பண்ணுறாங்க, கன்சோல் பண்ணுறாங்க அந்த லிட்டில் கேர்ளை, நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம், அப்பா கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு, ஏன்னா ரொம்ப கோவப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு சின்ன ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. பேர்ட்ஸ் ஐ பார்த்தீங்க அப்படின்னா, பேர்டோட ஐ ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த ஹெட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேர்ட்ஸுக்கு ஐ தான் இருக்கும். ஏன்னா வந்து அது அங்கேருந்து தூரத்துலேருந்து அதை பார்த்து கண்டுபிடிச்சது இல்லையா அந்த நோஸ் ஹெட்டை. ஸோ அதை சொல்கிற வராங்க எவ்வளோ ஷார்ப்பாக அதோட விஷன் எவ்வளோ பெருசாக இருக்குங்கிற மாதிரி. ஆனால் நம்மளோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5% ஆஃப் அவர் ஹெட்டு தான் நமக்கு வந்து ஐஸாக இருக்குது. கம்பேர் பண்ணி பார்த்தா என்ன சைஸ்னா, பேஸ்பாலோட சைஸ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் நமக்கு, அந்த அளவுக்கு பிக்கர் சைஸ் வந்து அதோட கண் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க 2 பேரும் இது மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்களா, அவங்க பொண்ணும் அவங்களும் பேசிகிட்டு இருக்கும் போது என்ன பண்ணிட்டாரு, ராமநாதன் வந்து கேட்டுட்டாரு. அவங்க அப்பா பேர் ராமநாதன். ஸோ அவங்க வந்து வேறு வழி இல்லை, அவங்க அப்பா கேட்டுட்டதால இந்த மாதிரி நோஸ் ஜெல் வந்து நாங்கள் வந்து தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் எல்லாருக்கும் அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிடுது. அந்த மெய்ட் சர்வெண்ட் தான் சஸ்பெக்ட் பண்ணுறாங்க குப்பாயை வந்து, ஸ்டோரில் அவங்க தான் திருடி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த போலீஸ் கேம் சர்ச் பண்ணது, அவங்க ஹட்டில் போயிட்டு அவர் குடிசை வீட்டில் தான் இருக்காங்க, அதை சர்ச் பண்ணுறாங்க. ராமையாவோட ஹார்ட் வந்து இதெல்லாம் கேள்விப்பட்டு என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு ரொம்ப படப்படப்பாயிடுது. அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு அந்த ஸ்டட்டை தூரமாக வச்சிடுறாங்க. இந்த ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கும் போதே என்ன ஆகிடுது அப்படின்னா அவங்களுக்கு சிவியர் ஃபீவர் வந்துடுது. பெட் கண்டிஷனுக்கு போயிடுறாங்க ராமையாவோட ஒய்ஃபு. ஏன் அப்படின்னா அவங்க வந்து அதை ஏர்லியராகவே அதை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை அவங்க எடுத்தாங்க, பார்த்தாங்க, கொடுத்துட்டாங்கன்னு வந்துடும். இது கேள்விப்பட்டதுக்கப்புறம் போய் கொடுத்தா அவங்க கொடுத்தாலுமே என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த திங்கிங்னால கொடுக்கவும் முடியல அவங்களால. வந்து பார்த்துட்டாங்கன்னா ஒரு டிஸ்கிரேஸ் ஆகிடுமேங்கிற பயம். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப சிவியராக ஷி காட் அஃபெக்டட். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹீஸ்பேரோ என்ன சொல்லுது அப்படின்னா, லுக் அட் த ஃபன் மை டியர், த லேடி ஆஃப் திஸ் ஹவுஸ் இஸ் ஸ்கேர்ட் அண்ட் இஸ் டவுன் வித் ஃபீவர். ஸோ பாரு எவ்வளோ ஸ்கேர்டாக ஃபீவர் வந்து இருக்கு, நைஸ் ஃபன். அப்போ புவர் உமன் வந்து பேனிக்காக இருக்கிறாங்க, ஈவன் இந்த ஃபீவர் அவங்க லைஃபே கூட எண்ட் பண்ணிடுமேன்னு சொல்லும் போது அந்த மேல் ஸ்பேரோ என்ன சொல்லுது, அப்படியே இறந்தாலும் நல்லது தான் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கிளியராக வந்து ஒரு பதிலை சொல்லுது. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே அந்த லேடியை டெம்ப் பண்ண அதை போட்டு அப்படின்னு ஃபீமேல் பேர்ட் கேட்குது. அப்போ தான் மேல் பேர்ட் வந்து என்ன சொல்லுது, கிரேவ்லி அப்படின்னா ஒரு சீரியஸான டோனில் பதில் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, டிடன்ட் ஐ டெல் ஹர் டு ஸ்டீல் த திங், நான் வந்து அதை திருட சொன்னேனா அப்படின்னு சொல்லிட்டு மேல் பேர்ட் கேட்குது. திஸ் இஸ் பவுண்ட் டு ஹேப்பன் வென் ஹியூமன்ஸ் ஆர் கிரீடி. அது கீழே கடந்திருக்கும், ரோட்டில் கடந்திருக்கும் இல்லையா, அதை கடந்திருக்கு அப்படிங்கிறதுனால அதை நம்ம எடுத்து வச்சுக்கிறதுங்கிறது வந்து நம்மளோட தப்பு தான், அதை போட்டு போனவங்களோட தப்பு கிடையாது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அப்போது ஹியூமன்ஸ் வந்து கிரீடியாக பேராசப்படும் போது அவங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ரைட்லி செட், வி ஷுட் நெவர் பி கிரீடி ஃபார் வாட் பிலாங் டு அதர்ஸ். ஸோ அடுத்தவங்களோட பொருள் மேலே ஆசைப்படுறதுங்கிறதே ஒரு தப்பான விஷயம்தான். அண்ட் தென் ஸோ அதை மாதிரி என்ன அப்படின்னா, நம்ம போயிட்டு நம்ம யங் ஒன்ஸுக்கு வி வில் கலெக்ட் சம் வோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, பறந்து போயிடுறாங்க. ராமையாவும் அவங்க ஒய்ஃபும் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் தேவ் ஸ்பெண்ட் இன் ஃபியர் ஆஃப் பீயிங் காட். எங்கே நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோ பயத்திலேயே அவங்கள ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ கொடுமையாக இருக்கும் இல்லையா. ஸோ போலீஸ் வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களான்னு பயந்துக்கிட்டே காலம் ஃபுல்லாக வாழ்றதுங்க. ஒரு சின்ன விஷயந்தான், அவங்க திருடலைன்னா அவங்க போய் எடுத்துகிட்டு வரல தான், பட் கீழே கடந்ததுன்னு அதை எடுத்து நம்ம வச்சுக்கிட்ட அந்த பேராசை வந்து அவங்க ரெஸ்ட்டாக அவங்களோட மீதி வாழ்க்கை மொத்தத்தையுமே என்ன பண்ணிடும் அப்படின்னா அழிச்சிடும், இல்லை ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ்ந்து இறக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றிடும். ஸோ த டைமண்ட் நோஸ் ஜுவல் பார்த்தீங்கன்னா மே ஸ்டில் பி வித் தம், பட் த ஃபியர் ஆஃப் கெட்டிங் காட் வாஸ் எவர் லாஸ்டிங். அந்த நோஸ் ஜுவல் அவங்ககிட்டே இருந்திருந்தா கூட அதை விட பெருசு என்ன அப்படின்னா நம்ம மாட்டிப்போமோ என்னைக்காதுங்கிற பயம் வந்து அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக இருந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இதோட தீம் பார்த்தீங்க அப்படின்னா, வி ஷுட் நாட் பி கிரீடி ஃபார் அதர் பீப்புள்ஸ் திங்ஸ். அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் லெசன் பார்த்தீங்க அப்படின்னா, ஹாபி டர்ன்ஸ் எ சக்ஸஸ்ஃபுல் கேரியர்.
ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நம்ம நம்ம வந்து ஒரு விஷயங்களை வந்து ஹாபிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு வந்து பிடிச்ச விஷயத்த பண்ணுறது தான் ஹாபி இல்லையா. ஸோ இப்போ வந்து எனக்கு ட்ராயிங் வந்து பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுவோம். நம்ம லெஷர் டைமில் என்ன பண்ணுவோம், ஃப்ரீயாக இருக்குன்னு தெரிஞ்சால் நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுவோம். அப்போ நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குது, ஒரு பெயிண்டிங் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும், இட் வில் பிகம் அ ஹாபி. நமக்கு இப்போ கார்டனிங் வந்து பிடிக்குது வந்து கண்டிப்பாக விமனை பொறுத்த வரைக்கும் கார்டனிங் ரொம்ப இஷ்டமான விஷயமா தான் இருக்கும். ஸோ அது வந்து என்ன பண்ணுவோம், கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் என்ன பண்ணுவேன், நான் போய் அந்த பூத்தொட்டியெல்லாம் இன்னும் சரியாக இருக்கா, இதை கட் பண்ணலாமா, பூ எவ்வளோ வச்சிருக்கு, இது மாதிரியெல்லாம் என்ன பண்ணுவோம், அதை பார்த்து ரசிக்கிறதுங்க. ஸோ அது நமக்கு பிடிச்ச விஷயம். அப்படி ஒரு ஹாபி வந்து அவங்களோட கரியராகவே மாறின சில ஸ்டோரிஸ், 2 ஸ்டோரிஸ் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள், உங்களோட ஹாபி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாபியை கமெண்ட் பண்ணுங்கள். ஈவன் இன்டர்வியூ அந்த மாதிரி ப்ராசஸ் போனால் கூட உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது இல்லையா. யாருக்காவது டிஃப்ரெண்ட் அதாவது ஹாபிஸ் இருக்கா, எல்லாருக்கும் இல்லை எந்த ஹாபி நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ விச் இஸ் யுவர் ஹாபி அப்படின்னு சொல்லிட்டு இஃப் பாசிபிள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் நம்ம. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 1ல் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா பாய் நேம்டு மணிங்கிற ஒரு பாயை பற்றி தான் பேச போகிறோம். அவங்க வந்து ஒரு வில்லேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன அப்படின்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அவங்களோட கிராண்ட் ஃபாதர் வந்து இதை நோட்டீஸ் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்துட்டு எப்படி ஹெல்ப் பண்ணார் கொஷின்னு பை ரீடிங் பெட் டைம் ஸ்டோரிஸ். படுக்கும் போது நிறைய ஸ்டோரிஸ் படித்து காமிச்சிக்கிட்டே வந்து அவர் இருப்பார். கிராஜுவலி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டார்டட் அவரே வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் தென் அதை ரீடிங் படிக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அவரோட ஓன் ஸ்டோரிஸே வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு அந்த விஷயம் வந்து பிடிக்கிற விஷயமா வந்து மணிக்கு ஆயிடுச்சு. ஸோ அப்படி அவர் எழுதின ஒரு எஸ்ஸேவை தான் வந்து இவங்க ஸ்டோரியை தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹாபிஸ்ங்கிறது என்ன, நம்மளோட ஸ்பேர் டைமில் நம்ம பண்ணுற ஒரு விஷயம் இல்லையா. அதே மாதிரி ஹாபிஸ் வந்து யூனிக் டு பீப்புள், அன்காமன். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஹாபிஸ் இருக்காது, ஒரே விஷயம் பிடிச்சிருக்காது, அன்காமனாக இருக்கும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி லைக் கார்டனிங், ஃபோட்டோகிராஃபி, ரீடிங் புக்ஸ் வந்து நிறைய பேர் கூட சொல்லுவாங்க. while அதர் ஹாபிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங், ஸ்டாம்ப்ஸ் கலெக்ஷன், பிளேயிங் வீடியோ கேம்ஸ் அண்ட் மெனி மோர்ஸ். ஸோ ஸ்டாம்ப் கலெக்ஷன்ஸ்லாம் நான் ஸ்கூல் படிக்கும்போது நானும் பண்ணியிருக்கேன், இப்போ அதெல்லாம் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஹாபிஸ் வந்து நமக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும். அண்ட் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஓன்லி டு பாஸ் த ஃப்ரீ டைமை பாஸ் பண்ணுறதுன்னு இல்லாமல் சம்திங் யூஸ்ஃபுல்லாகவுமே என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த ஹாபிஸ் வந்து மாறிடும் நமக்கு. அந்த ஹாபிஸ் வேறு என்னெல்லாம் நமக்கு கொடுக்குன்னா நம்ம நியூ திங்ஸை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ ஒரு ஹோல் டே ஆஃப் ஒர்க்கை பண்ணிட்டு நம்ம டயர்டாக வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அது நம்மளை கண்டிப்பாக பூஸ்டப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். நம்ம பாடி அண்ட் மைண்டை வந்து எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்கும். சேம் இஸ் த கேஸ் வித் மீ. எனக்கும் வந்து ஐ லவ் ரைட்டிங். ஸோ திஸ் இஸ் மை ஹாபி. அவரோட ஹாபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங். ஸோ இந்த ஃபேக்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, வாட் எவர் யூ லைக் டு டூ மேக் இட் எ ஹாபி. அது ஹாபியாக மாற்றிடுங்க அப்படின்னு வாரன் பஃபட்டோட கோட்ஸு. ஓகே, ஸோ ரைட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா யூனிக் ஹாபி தான். ஏன்னா நிறைய பீப்புள் வந்து தே டோன்ட் வாண்ட் டு எக்ஸாஸ்ட் தெம்செல்ஸ். அவங்களோட ஸ்பேர் டயத்தை எழுதி வேஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால இது வந்து ரொம்ப பீப்புள் வந்து இதை இருக்கிற ஹாபி கிடையாது. மெனி ஃபீல் என்ன பண்ணுவாங்க, டஃப்பாக இருக்குன்னு நினைக்கலாம், அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க. பட் எனக்கு எப்படி இருக்குது, அவருக்கு என்ன அப்படின்னா ரைட்டிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இட்ஸ் லைக் பெயிண்டிங் அவர் வாய்ஸ். அவரோட வார்த்தைகளை பெயிண்ட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ரைட்டிங் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் அதே மாதிரி ஃப்ரீ டைம் கிடச்சுன்னா என்ன பண்ணார், ஒரு பென் அண்ட் நோட் புக் எடுத்துப்பார், அது அவரோட ஐடியாஸை எழுத ஆரம்பிப்பார். அதை வரைகிறதுன்னு சொல்கிறாரு. வரைதல், மடல் வரைதல்னு சொல்லுவாங்க. மடல்ங்கிறது என்னன்னா ஒரு அழகான வார்த்தை இல்லையா, அழகாக வந்து நம்ம வந்து அந்த ஓல்டன் டேஸில் போடுற விஷயங்கள் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாரு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸு, போயம்ஸு, இல்லை அவரோட ஃபீலிங்ஸு எல்லாத்தையுமே என்ன பண்ணுவார், எழுத ஆரம்பிச்சிட்டதுமே அவரோட மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஆகிடும். அவரோட தாட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவார், அதில் எழுதி கொட்டிடுவார். ஸோ ரைட்டிங் வந்து அவரோட எனர்ஜைஸ் பண்ணுது. அதே மாதிரி அவரோட இமேஜினேஷன் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த டைமிங்கில் எழுதும்போது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன வந்து இமேஜின் பண்ணுவார்னா எ வேர்ல்டு வித் மேஜிக் அண்ட் மெஜிஷியன்ஸ் வேர் ஐ கேன் ஃப்ளை
அண்ட் பேர்ட்ஸ் கேன் டாக். ஸோ நம்ம இமேஜினேஷனில் என்ன வேணால் இமேஜின் பண்ணலாம் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு இமேஜினேட்டிவ் ஸ்டோரி அந்த இதில் பார்த்தீங்கன்னா மேஜிக் அண்ட் மேஜிக்கல் வேர்ல்டாக இருக்கும் என்னோட உலகம். நான் வந்து பறந்துட்டு இருப்பேன், பேர்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். இந்த மாதிரி எவ்வளோ பியூட்டிஃபுல்லான திங்கிங்ஸ் வேணாலும் நம்ம என்ன பண்ணிட முடியும், ரைட் பண்ணிட முடியும். ஸோ ரைட்டிங் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஹெல்ப்ஸ் மீ கம்ப்ளீட்லி இமர்ஸ் மை செல்ஃப் இன் டு த வேர்ல்டு. சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் சில்ட்ரனை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக அவரோட ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லுவார். அவங்க அதெல்லாம் கேட்டு சிரிக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அவரோட ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹாபி மாதிரி இல்லை, ஒரு பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட மைண்டை வந்து ப்ராடர் திங்க் பண்ண வைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால அவரையுமே ஒரு பேஷனேட்டாக அவரோட லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் நியூ திங்ஸை அவரோட எவ்ரி மொமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ண வச்சுது ரைட்டிங். தென் நெக்ஸ்ட்டு கோட் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் இஸ் ஈஸி, ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் கிராஸ் அவுட் த ராங் வேர்ட்ஸ். ஸோ மார்க் ட்வைன் சொன்னது என்ன அப்படின்னா, அதாவது நல்ல திருக்குறளில் வரும், நல்ல சொற்கள் இனிய சொற்கள் இருக்கும் போது இன்னா சொற்களை பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பரான வேர்டு வந்து வள்ளுவர் சொல்லியிருப்பார். அதாவது நம்ம ஒருத்தவங்களை பேசும்போது அவங்கள வந்து காயப்படுத்தணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறது, நல்ல நிறைய தப்பான கெட்ட வார்த்தையை வந்து கெட்ட வார்த்தைன்னு நான் சொல்லலை, பட் அவங்க புண்படுத்துகிற வார்த்தைகளை பேசி கண்டுபிடிச்சி பேசுறது. அதில் என்ன இருக்க போகுதுன்னு சொல்லுங்கள்? மனுஷனுக்கு இருக்கிற ஒரு தகுதி அது மற்றவங்க கிட்ட அன்பை காட்டுறது அப்படிங்கிறது. உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே அன்பு தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் எதில் வேணால் எல்லாத்துலேயுமே அன்பு தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜஸ்ட்டு அதாவது அந்த அன்பே வந்து சிறந்ததாக இருந்துச்சு, அதை மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணாலே என்ன அப்படின்னா பல போர்கள் வந்து இப்போ வந்து நடக்காது இல்லையா? ஸோ மனுஷ பிறவியே நமக்கு ஒன்று கிடச்சிருச்சு, அதை அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு சாகுறதுல என்ன யூஸ் இருக்கு? அப்போ எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி ஷேர் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிட்டாலே இந்த ஹியூமன் லைஃப்ங்கிறது இருக்க போகிறது எவ்வளவோ என்ன ஒரு 60 இயர்ஸோ 70 இயர்ஸோ இருக்க போகிறோம். அந்த டைம் வந்து ஏன் வந்து வார்லையும் பீப்புள் சோல்ஜர்ஸ் வந்து பார்டரில் சாகுறதும் ஏன் நடக்குது அப்படின்னா அந்த லவ்ங்கிறது. இவர் என்ன சொல்லாரு, கிராஸ் அவுட் த ராங் வேர்ட்ஸ் அப்படின்னா இன்னா சொற்களை தவிர்த்தாலே என்ன அப்படின்னா ரைட்டிங்கிறது ஈஸி. எல்லாரையும் அன்பா சந்தோஷப்படுத்துற மாதிரி விஷயங்களை எழுதிட்டு போயிட்டோம்னா ரைட்டிங் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிறது மார்க் ட்வைனோட கோட்டு. தென் இவரோட ஹாபி எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஸ்கூலில் வந்து அவர் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அக்யூரேட்டாக வந்து அவர் சொல்ல வந்த விஷயங்களை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப புது ஐடியாஸே ஒரு குட் ரைட்டராக வந்து அவரை மாற்றுருச்சு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதாவது முன்னாடி பார்க்க முடியாத விஷயங்களை கூட நல்ல ரைட்டிங் எபிலிட்டி வந்ததுக்கப்புறம் ஷீ லுக் அவுட் திங்ஸ் அதாவது முன்னாடி பார்க்க முடியாத விஷயங்களை கூட அப்புறம் பார்க்க ஆரம்பித்தார். ஹென்ஸ் அதெல்லாம் வந்து அவரோட ஸ்டோரிஸில் அவரால் டிஸ்கிரைப் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி இங்கிலீஷ் எஸ்ஏஸ் எழுதலும் என்ன இல்லை, அவருக்கு ப்ராப்ளம் இல்லை. தென் அடுத்து யார் அப்படின்னா நம்மளோட சிஎம் வந்து அண்ணா அவர்கள் வந்து என்ன அப்படின்னா அவரோட ஹாபி வந்து ரீடிங் அண்ட் ரைட்டிங் வந்து சாரோட ஹாபியாக இருந்தது. ஹி ரோட் மெனி புக்ஸு, ஸ்டோரிஸு, பிளேஸ், தாட் ப்ரோவோக்கிங் ஆர்டிகல்ஸ் அண்ட் சினி டைலாக்ஸ். இது எல்லாமே என்ன அப்படின்னா ஆல்சோ கான்ட்ரிபியூட்டட் டு ரிஃபர்மேஷன் ஆஃப் சொசைட்டி ஆஸ் வி நோ இட் டுடே. ஸோ ரிஃபர்மேஷன்றது அதாவது என்ன சொல்கிறது, ஒரு தமிழ்நாட்டோட ஷேப்பையே மாற்றக்கூடிய அளவுக்கு அவரோட ரிஃபர்மேஷன்ஸு அவரோட வார்த்தைகள்லாம் இருந்திருக்குது அவங்களோட பீரியடில். ஸோ அந்த இவங்களோட ஹாபீஸ் பற்றின கொஷின் வந்தது அப்படின்னா அவங்களோட ஹாபி பார்த்தீங்கன்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங். தென் டு பிகம் எ பெட்டர் ரைட்டர் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஐ ஸ்பெண்ட் டைம் ஆன் லேர்னிங். அதாவது படிக்கிறாரு ஃபஸ்ட்டு, லேர்னிங் அதாவது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படிச்சிருக்காரு. ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் சொல்லுவாங்க. நமக்கு வந்து ஃபிக்ஷனலாக உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி மட்டும் பேசுகிறது இல்லை இமேஜினேட்டிவாக பேசுகிறது. ஸோ அந்த ரெண்டு விஷயங்களுமே அந்த ரெண்டு ஸ்டைலுமே என்ன பண்ணார், நிறைய லேர்ன் பண்ணார். ஆல்சோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஆல்வேஸ் லேர்ன் அண்ட் இம்ப்ரூவ் யர் ஹாபி. ஓகே, ஒரு விஷயம் ஹாபியாக இருக்குது அப்படின்னா அதை அப்படியே நமக்கு பிடிச்சதை மட்டும் செய்யறதுன்னு இல்லை, அதை எப்படி செய்கிறது பெஸ்ட்டுங்கிறத படிக்க ஆரம்பிக்கணும், தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அதில் நம்ம எக்ஸல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எது இம்பார்ட்டன்ட் ஒரு ஹாபியில் அப்படின்னு கேட்டாங்கன்னா
ஆல்வேஸ் லேர்ன் அண்ட் இம்ப்ரூவ் யுவர் ஹாபிஸ். நம்ம ஹாபிஸ் என்ன பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அடுத்தடுத்த ஸ்டாண்டர்டுக்கு. அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஹூ நோஸ், ஒன் டே நான் என்ன ஆர்கே நாராயணன் அவர்கள் மாதிரி ஒரு பெரிய ரைட்டராக கூட நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மணி அப்படிங்கிற ஒரு ரைட்டரோட ஒரு செக்ஷன் தான், அது ஃபர்ஸ்ட் செக்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அஜய்குமார் கார்க். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வெரி டேலண்டட் அண்டு யங் ஆர்டிஸ்ட்டு. எங்கே இருந்தாங்க அப்படின்னா ஜெய்ப்பூர், இந்தியாவில். அவங்களோட சைல்ட்ஹுட்லேயே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு அட் த ஏஜ் ஆஃப் 3 வரும்போது ஹி சஃபர்ட் அண்ட் இன்ஜுரி. அந்த இன்ஜுரியால் என்ன ஆயிட்டாரு அப்படின்னா ட்ரீட் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பட் ட்ரை பண்ணியுமே என்ன அப்படின்னா ஹியரிங் இம்பேர்மெண்ட் பெர்மனெண்ட்டாக அவருக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போயும் க்யூர் பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ஃபாதர் வந்து சரி அவர் வீட்டிலே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பெயிண்ட் செட் வந்து அவர் விளையாடுறதுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால அஜய் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா ஹி ஸ்டார்டட் டு பெயிண்ட் ஹாப்பிலி. சந்தோஷமாக அவர் வரைய ஆரம்பிச்சிட்டாரு. எப்படிலாம் செவுத்துல ஃப்ளோரில் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணார், வரைய ஆரம்பித்தார். ஆனால் வரையும் போது அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். ஸோ அதை அவங்க ஃபாதர் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அப்போ என்ன அவருக்கு ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னா, ஸோ அஜய்க்கு வந்து பெயிண்டிங்கில் டேலண்ட் இருக்குது அவருக்கு அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ வென் அஜய் வாஸ் 5 years ஓல்டாக அவர் இருக்கும் போதே 3 yearsல ஹியரிங் இம்பேர்மெண்ட் வருது பெர்மனெண்ட்டாக. 5 years ஓல்டில் ஒரு கோர்ட் ஆர்டிஸ்ட் ஆஃப் டோலாப்பூரில் வந்து என்ன அப்படின்னா யார், ஸ்ரீ சவ் லால், அவங்க இவரோட பெயிண்டிங்கை பார்த்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, அவங்க அழைச்சிட்டு போயிட்டு அஜய்க்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க, ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுறாங்க வரைகிறதுக்கு. ஸோ அவரோட எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா டெய்லரிங் கிளாஸும் அவர் போகிறாரு. பட் அதில் அவருக்கு வந்து என்ன இல்லை, ஹாப்பினஸ் கிடைக்கல. எகைன் என்ன பண்ணிட்டாரு, பெயிண்டிங்கே வந்துடுறாரு. அதே மாதிரி ஆஷா தேவி அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட இவர் அப்ரெண்டிஸாக செய்கிறாரு. அப்ரெண்டிஸ்னால் சேலரி இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அவங்க என்ன டெக்னிக் சொல்லி கொடுத்தாங்க அஜய்க்கு அப்படின்னா ஓல்ட் அண்ட் டையிங் டெக்னிக் ஆஃப் ட்ரெடிஷ்னல் இந்தியன் மினியேச்சர் பெயிண்டிங். ஸோ இதெல்லாம் கொஷின், நான் எங்கே கை வைக்கணும் அதுலலாம் கொஷின் இருக்குது, நல்லா பார்த்துட்டு போயிடணும். அண்ட் தென் அதில் என்ன பண்ணார் அப்படின்னா ஹி மாஸ்டர்ட் த டெக்னிக் ஆஃப் ப்ரிப்பேரிங் கலர்ஸ் அண்ட் ப்ரஷஸ். எதுலலாம் மாஸ்டர்னா ப்ரிப்பேரிங் கலர்ஸ் அண்ட் ப்ரஷஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுல, அதே மாதிரி பெயிண்டிங் நாலேஜ் எல்லாமே என்ன பண்ணிக்கிட்டாரு, இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அவர் ஒரு அக்கம்ப்ளிஷ்டு ஆர்டிஸ்டாக மினியேச்சர் ஸ்டைலில் ஃபார்ம் ஆனார். ஆல்சோ ஹி யூஸஸ் அதை செய்கிறதுக்கு என்ன பண்ணார் அப்படின்னா மேக்னிஃபையிங் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிள் ஹேர்டு ப்ரஷ்ஷை வந்து மினியேச்சர் பெயிண்டிங்ஸ்க்கு அவர் யூஸ் பண்ணார். சிங்கிள் ஹேர்டு ப்ரஷ்ஷு, அப்புறம் மேக்னிஃபையிங் கிளாஸ் யூஸ் பண்ணார். விச் ஆர் ஆல் டெபிக்டிங் எதை, இந்தியன் கல்ச்சரை டெபிக்ட் பண்ணுற மாதிரியான ஆர்ட்டை வந்து அவர் வரைஞ்சார். ஆல்சோ ஷீ இஸ் கிஃப்டட் இன் த ப்ராக்டிஸ் ஆஃப் கிரியேட்டிங் இமேஜ் ஆன கிரைன் ஆஃப் ரைஸ். ஸோ ரைஸ் கிரைனில் வந்து என்ன அப்படின்னா இமேஜை வந்து வரைகிறதுல ரொம்ப கிஃப்டடாக இருந்தார். ஸோ அதே மாதிரி அஜய் வந்து அவரோட ஒர்க்ஸை வந்து எக்ஸிபிட் பண்ணார். எவ்வளோன்னா 150 பெயிண்டிங்ஸ் டிஸ்பிளே பண்ணதில் 144 வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஆல்சோ ஹி கண்டினியூ டு த்ரூ அவுட் இந்தியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் யுனைடெட் கிங்டமில் அவரோட ஒர்க்ஸ் வந்து ஷோ பண்ண ஆரம்பித்தார். இன் 2004 what he was awarded national award for the ஃப்ரம் தி யார்கிட்டேருந்துன்னா சூப்பர் சார்கிட்டேருந்து, அப்துல் கலாம் சார்கிட்டேருந்து அவர் அவார்டு வாங்கியிருக்காரு. அப்பார்ட் ஃப்ரம் பெயிண்டிங் அஜய் வேறு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் அன் ஆக்டிவ்லி இன்வால்வ் இன் வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் வித் ஹியரிங் இம்பேர்மெண்ட். ஸோ அவர் அந்த குறையை எப்படி வந்து அவர் ஒரு சூப்பராக மாற்றினாரோ, அந்த கரியராக மாற்றினாரோ, அதே மாதிரி ஹியரிங் இம்பேர்மெண்ட் இந்தியாவில் இருக்கிற பீப்புளுக்கு ஹீ ஜஸ்ட் ஹெல்ப்டு. அண்ட் ஹீ ஹாஸ் பீன் த எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் ஆஃப் தி டெஃப் அண்ட் டம்ப் அசோசியேஷன் இன் ராஜஸ்தானில் இருக்க அந்த அசோசியேஷனோட எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக வந்து சர்வ் பண்ணியிருக்காரு. ஆல்சோ அவங்களுக்கு ஜெய்ப்பூரில் இருக்கிற அந்த மாதிரி
சில்ட்ரன்ஸுக்கு ஃப்ரீ ட்ரைனிங் வந்து கொடுத்தாரு. அந்த எங்கே இருக்கிற சில்ட்ரன்னா ஒரு ஆர்ஃபனேஜ் எங்கன்னா காந்தி நகர் ஜெய்ப்பூரில் இருந்த ஒரு ஆர்ஃபனேஜில் இருக்க சில்ட்ரன்ஸுக்கு ஹி ஹாஸ் கிவன் த ஃப்ரீ ட்ரைனிங். அண்ட் ஒன் ஆஃப் அஜய்ஸ் கரண்ட் கோல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இஸ் டு ரீவைட்டலைஸ் த டையிங் ஆர்ட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் மினியேச்சர் இந்தியன் பெயிண்டிங்ஸ். டையிங் ஆர்ட்டு, என்டேஞ்சர்டு ஸ்பீஷியஸு, பேர்ட்ஸு, அனிமல்ஸுன்னு ஏகப்பட்டது நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், என்டேஞ்சர்டாக ஆக்கிட்டே தான் இருக்கோம். அதே மாதிரி தான் ஆர்ட் அண்ட் கல்ச்சரும் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ ஆஸ் மச் அஸ் we can என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் நம்மளோட கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் அதெல்லாம் வந்து விட்டு கொடுக்காம நம்ம அதை பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா தான் நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி இந்தியன் மினியேச்சர் டையிங் ஆர்ட்டை வந்து என்ன பண்ணுற, இந்த டையிங் ஆர்ட்டை வந்து அவர் வந்து நல்ல ரீஎனர்ஜைஸ் பண்ணி உலகத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட கரண்ட் கோலாக இருந்தது. அண்ட் அவரோட லைஃப் பார்த்தீங்கன்னா ஷோ ஆஸ் தட் we can turn our hobby or passion into a successful career if you are ready to learn and develop. எப்போ நம்ம வந்து we should be ready to learn and develop our skills, நம்ம டெவலப் பண்ணிக்க நம்ம இன்ட்ரெஸ்டடாக இருந்தோம் அப்படின்னா we can change our hobby into a successful career. ஸோ இதுதான் வந்து செகண்ட் திங். ஓகே, சம்மரி இருக்கு, ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சர் ஐசக் நியூட்டன் த இண்டிஜினஸ் சயின்டிஸ்ட் பை நத்தானியல் ஹத்தன்கிறவர் சர் ஐசக் நியூட்டன் பற்றின ஒரு எக்ஸ்ட்ராக்ட் வந்து எழுதியிருக்காங்க, அதுதான் பார்க்க போகிறோம். சார் ஐசக் நியூட்டன் த இன்ஜினியர் சயின்டிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிறிஸ்மஸ் டேயில் வந்து என்ன அப்படின்னா இப்போ இன் 1642 ஐசக் நியூட்டன் வந்து ஒரு ஸ்மால் வில்லேஜில் உல்ஸ்த்ரோப் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் இங்கிலாண்டில் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு கிறிஸ்மஸ் டேயில் வந்து என்ன பண்ணாருன்னா பிறந்தார். ஸோ லிட்டில் டிட் அவங்க மதர் பார்த்தீங்க அப்படின்னா அவரை வந்து அந்த கையில் ஏந்தும் போதே என்ன அப்படின்னா ஹி இஸ் டெஸ்டின்டு டு, அவர் வந்து என்ன சொல்கிறது, அவரே ஒரு டெஸ்டின்டாக நிறைய மிஸ்ட்ரீஸை வந்து இந்த உலகத்தில் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா மெனி மிஸ்ட்ரிக்கல் திங்ஸை வந்து இவர் வந்து இந்த வேர்ல்டுக்கு சால்வ் பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்க வந்து அதை ஏந்தும் போதே வந்து அது டெஸ்டின்டான விஷயமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐசக்கோட ஃபாதர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இறந்துடுறாங்க கொஞ்ச நாளில். அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் நியூட்டன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா he was married again to clergy man அப்படிங்கிற மேரேஜ் பண்ணிட்டு நார்த் வித்தம் அப்படிங்கிற பிளேஸ்க்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஐசக் நியூட்டன் வந்து அவங்களோட கிராண்ட் மதர், குட் ஓல்டு கிராண்ட் மதர், ஓல்டு கிராண்ட் மதர்னு சொல்ல குட் ஓல்டு கிராண்ட் மதர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னா ஷி வாஸ் ஸோ கைண்ட் டு ஹிம் அண்ட் அவங்கள ஸ்கூலுக்கு சென்ட் பண்ணுறாங்க. இயர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன் வந்து ரிமார்க்கபிள் இன்ஜினிட்டி வந்து அவருக்குள்ளே இருந்தது. அதில் வந்து எல்லா மெக்கானிக்கல் ஒர்க்கையுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் சூப்பராக பண்ணுவார். அதே மாதிரி இந்த மெக்கானிக்கல் அவரே ஒரு செட் ஆஃப் லிட்டில் டூல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காரு. வேரியஸ் சைஸஸ் ஆஃப் சாசஸ் வந்து எல்லாமே அவரே மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ வித் த எய்ட் ஆஃப் இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா ஐசக் கான்ட்ரிவென்ட் டு மேக் மெனி கியூரியஸ் ஆர்டிகல்ஸ் வந்து கிரியேட் பண்ணார். அட் விச் அதை கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய ஸ்கில்டாக அவர் வந்து பார்க்குறதுக்கு அப்படி இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவர் பிறக்கும் போதே என்ன அப்படின்னா சாவோ செஸ்ஸலோ கையில் வச்சுக்கிட்டே பிறந்த மாதிரி இருக்குமா அவர் வந்து அந்த ஒர்க் பண்ணும் போது அவரை பார்க்க. நெய்பர்ஸ் எல்லாருமே என்ன அப்படின்னா ரொம்பவே அட்மையர் பண்ணி அவர் மேனுஃபேக்சர் பண்ண திங்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட கிராண்ட் மதர் பார்த்தீங்க அப்படின்னா ஷி வாஸ் நெவர் வியரி, டயர்டே ஆக மாட்டாங்க. அவரை பற்றி எவ்வளோ பேச சொன்னாலும் பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து என்ன அப்படின்னா ஷி யூஸ் டு டாக் அபவுட் ஹிம். அப்போ அங்கே இருக்கிற பீப்புள்ஸ்லாம் என்னெல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்னா அவர் ஒரு பெரிய கேபிட்டல் ஒர்க்மேனாக வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய சம்பாதிப்பார், ரிச் மேனாக ஆவார்.
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நோ டவுட்ஸ் ஐசக் வந்து இப்போ ஒரு அப்ரெண்டிஸாக என்ன பண்ணலாம், ஒரு கிளாத் மேக்கர்கிட்ட போய் நம்ம சேர்த்து விட்டுறலாம், ஏன்னா அவனுக்கு மெக்கானிக்கல் ஸ்கில்லெல்லாம் இருக்குது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. மெக்கானிக்கல் ஸ்கில்லோட மேத்தமெட்டிக்ஸும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரொஃபஷனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் டியூ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஐசக் நியூட்டன் வந்து ஒரு கியூரியஸ் கிளாக்ஸ் வந்து என்ன பண்ண மேனுஃபேக்சர் அவரே வந்து என்ன பண்ணுறாரு, கிளாக்ஸ் வந்து மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கிளாக்ல என்ன இருந்தது அப்படின்னா ஒரு டான்சிங் ஃபிகர்ஸ் இருந்தது, செட் ஆஃப் டான்சிங் ஃபிகர்ஸ் which issue from the dial plate when the hour is struck. அந்த ஒரு நார் ஸ்ட்ரக் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டான்சிங் ஃபிகர்ஸ் வந்து ஆடும். இப்போ நம்மலாம் பார்க்குறோம் இல்லையா, நம்ம இப்போ வந்து அலாம் கிளாக் அடிக்கும் போது குருவி வெளியில் வந்து சொல்லிட்டு போகும்ல, அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி டான்சிங் ஃபிகர்ஸ் வந்து அந்த டயல் பிளேட்டில் வச்சுருந்தாரு. அங்கே இன்னொன்று வந்து ஒரு ஷிப் வந்து செயில் அக்ராஸ் தி ஃபேஸ் ஆஃப் த கிளாக்ல ஷிப்பு வந்து அப் அண்ட் டவுனாக அப்படியே டாஸ் பண்ணிட்டு செயில் பண்ணிட்டு போகிற மாதிரி, எப்படின்னா பெண்டுலம் வைப்ரேட் ஆகும்போது அதில் அது அப்படியே அந்த வேவ்ஸ் மாதிரி போகிற மாதிரி, இப்படியெல்லாம் சூப்பரான கிளாக்ஸை மேனுஃபேக்சர் பண்ணார். Indeed, there was some ground of supposing that Isaac would devote himself to the manufacture of clocks. And already அவர் இப்போ வந்து அவரே ஒரு கிளாக்கை கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த மாதிரி he was வீல்ஸ் அண்ட் வெயிட்ஸு அப்புறம் ட்ராப் இதெல்லாம் அவர் பண்ணார் இல்லையா. இதெல்லாம் எப்படி அவர் மூவ்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்னா இட் வாஸ் எ செட் ஆஃப் கோயிங் நாட் பை வீல்ஸ் அண்ட் வெயிட்ஸ். எதை வச்சு அப்படின்னா அதர் கிளாக்ஸ் எல்லாம் வீல்ஸ் அண்ட் வெயிட்ஸை வச்சு மூவ் ஆகும். இவர் எப்படி மூவ் பண்ணார்னா பை த ட்ராப்பிங் ஆஃப் வாட்டர். ஸோ ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்ச கிளாக்கோட மெக்கானிசம் எப்படி பிரின்சிபல் ஒர்க் பண்ணுது அப்படின்னா பை த ட்ராப்பிங் ஆஃப் வாட்டர். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் கிரேட் ஒண்டர்மெண்ட்டாக இருந்தது எல்லா பீப்புளுக்குமே. அதே மாதிரி அங்கே இருக்கிற மென்னு பாய்ஸு எல்லாருமே என்ன அப்படின்னா இப்படி ஒரு பவுல் ஆஃப் வாட்டரில் உன்னால் இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருக்காங்க. ஸோ பிசைட்ஸ் வாட்டர் கிளாக் பண்ணாரு, அடுத்து வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு சன்டைல் பண்ணுறாரு. அதனால் அவங்க கிராண்ட் மதர் பார்த்தீங்கன்னா அவங்க டைம் தெரியாமல் எப்போவுமே இருந்தது இல்லையா அவங்க கிராண்ட் மதர். ஏன்னா அந்த சன்டைலில் வந்து எப்பயுமே அந்த ஷேடை சன்ஷைனில் அந்த ஷேட் வச்சு இதுதான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிராண்ட் மதர் எப்பயுமே ஷீ யூஸ் டு சி. அந்த சண்டையில் இப்போவுமே அந்த உல் ஸ்டோப்பில் வந்து அந்த வீட்டோட கார்னரில் இப்போவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஸோ ஐசக் பார்த்தீங்க அப்படின்னா ஒண்டர்ஃபுல் ஃபேக்கல்ட்டி ஆஃப் அக்வயரிங் நாலேஜ் வந்து அவருக்கு சிம்பிளஸ்ட் மீன்ஸில் தான் எப்போயுமே நாலேஜ் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நம்ம ஒன்று சொல்கிறோம் ஸ்ட்ரென்த் ஆஃப் த விண்டை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார், பெரிய ஃபார்மெல்லாம் மெக்கானிசம்லாம் போட மாட்டார். ஜஸ்ட்டு ஹி ஜம்ப்டு எகெயின்ஸ்ட் விண்டு என்ன பண்ணுவார், ஜம்ப் பண்ணி பார்ப்பார். அவரோட ஹைட் எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணாருங்கிற லென்த்தை வச்சு டிஃப்ரெண்ட் விண்டு ஸ்பீடில் என்ன பண்ணுவார் ட்ரை பண்ணி பார்ப்பாரு. அதில் வந்து என்ன பண்ணுவாருன்னா விண்டோட ஸ்ட்ரென்த் என்னன்னு கண்டுபிடி. இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்களை வச்சு தான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட இன்வென்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காரு. அண்ட் தென் ஒரு பாய் ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கூட என்ன பண்ணுவார் அப்படின்னா அது ஒரு ஃபிலாசபி இருக்கா, அதோட சீக்ரெட் ஆஃப் ஃபிலாசபி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பார். இந்த மாதிரி சிம்பிளஸ்ட் திங்கை வந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தேடிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க கிராண்ட் மதர் வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் இல்லாமல் ஓரளவுக்கு பக்கத்தில் ஒரு விண்டு மில் வந்து ஒரு நியூ பிளானில் வந்து ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. அங்கே என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காரு, அடிக்கடி போக ஆரம்பிச்சிட்டாரு. ஃபுல்லாக ஹோல் ஹவர்ஸ் என்ன பண்ணுவார்னா அந்த பார்ட்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது, அந்த விண்டு மில் அரைக்கும் போது எப்படி அதெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ விண்ட் மில் ஆஃப் பண்ணிட்டு ஒரு சம் டைமில் என்ன பண்ணுவாங்க ஆஃப் பண்ணியிருப்பான். ஸோ அந்த மாதிரி டயத்துலாம் இவர் என்ன பண்ணுவார், இன்னும் டைரெக்டாக உள்ளே போயிட்டு இன்டர்னலாக அந்த மிஷின் எப்படி இருக்குது அப்படின்னு அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஸோ அவர் படிச்சுட்டு இருக்கும் போது என்ன அப்படின்னா அந்த மைல் ஸ்டோன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது இப்போ வந்து நம்ம கிரைன்ஸ் எல்லாம் உள்ளே போடுவோமா அதை அப்படியே அரைச்சி கொடுக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாரு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் கெய்னிங் எ தரோ நாலேஜ் ஆஃப் இட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா அவர் ஆளையே காணும் கொஞ்சம் நாளைக்கு, ரொம்ப பிஸியாக ஏதோ அவர் டூல்ஸ் எல்லாம் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பட் எல்லாருக்குமே என்ன அண்டர்ஸ்டுட், அப்போ அந்த விண்டு மில்லை இவர் பண்ண போறாரு அப்படிங்கிறது அண்டர்ஸ்டுட். அண்ட் தென் ஸோ ரொம்ப அதிக டைம் எடுக்காமலே என்ன பண்ணிட்டாரு ஐசக் வந்து அதுதான் பண்ணுவான்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஹி கன்ஸ்ட்ரக்டட் எ மாடல் ஆஃப் த விண்டு மில்.
பண்ணிட்டாரு. எல்லாத்தையும் போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக அவரோட ஓன் விண்ட் மில்லை என்ன பண்ணிட்டாரு, உருவாக்கிட்டாரு. அது பெருசாக இல்லை, எவ்வளோ பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ பாய்ஸ்லாம் வந்து ஸ்குருலை கேட்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பெட்டி வைப்பாங்க. அந்த பாக்ஸ் அளவுக்கு தான், அதோட இந்த ஒரு பாக்ஸ் அளவுக்கு சைஸ் தான் என்ன அப்படின்னா அவரோட விண்டு மில்லோட சைஸு. எல்லா பார்ட்டுமே ஃபுல்லாக மில்லோட மிஷினரி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, அந்த மிஷினரி மாதிரி அவர் என்னெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மேட் ஆஃப் லினன் கிளாத் டைப் யூஸ் பண்ணியிருக்காரு, வில்டு ரவுண்ட் ஷிஃப்டிங் மில்லு அண்ட் தென் பிளேஸ்ட் ஆன் அ டிராஃப்ட் ஆஃப் ஏர். ஸோ அதை சுற்றுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த லினன் திங்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. எப்படின்னா சும்மா இப்படி ஊதுனா கூட என்ன அப்படின்னா இந்த விண்டு மில் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும், அந்த அளவுக்கு தான் வந்து அவர் பண்ணியிருந்தார். ஈவன் எ பஃப் ஆஃப் வின் ஃப்ரம் ஐசக்ஸ் மவுத்து ஃப்ரம் எ பேர் ஆஃப் பெல்லோஸ். இதுவே என்னன்னா சஃபிஷியன்ட் இனஃப் டு செட் த செயில்ஸ் இன் மோஷன். ஸோ எல்லாருமே என்ன அப்படின்னா க்யூரியஸாக இருந்தாங்க. ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் வீட் கிரைன்ஸை வந்து உள்ளே போட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக ஸ்னோ ஒயிட் ஃப்ளோராக என்ன பண்ணிடுச்சு, மாற்றி கொடுத்துருச்சு அந்த விண்டு மில்லு. ஜஸ்ட் சும்மா ஒரு கையளவுக்கு போடுறது, ஏன்னா இட் வாஸ் வெரி ஸ்மால் இல்லையா. ஸோ ஐசக்ஸ் என்ன பண்ணார் அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே வந்து என்சாண்டட் ஆகிட்டாங்க, டிலைட்டடாக இருந்தாங்க ஒரு நியூ விண்டு மில்லை பார்க்குறதுக்கு. இதை விட ஒரு ப்ரெட்டியான திங் இந்த வேர்ல்டுலே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. பட் அதில் ஒருத்தவங்க மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒரு விஷயம் மறந்துட்டே, ஹவ் ஃபர்கட்டன் சம்திங்னு சொல்கிறாரு. பட் ஐசக்கு தெரியும் எல்லாமே அவர் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு, அதில் மாற்றமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். என்ன மறந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் இஸ் த மில்லர் அப்படின்னு கேட்குறாரு அந்த ஃப்ரெண்டு. மில்லர்னா அந்த விண்டு மில்லில் ஹெல்ப்பராக இருக்கிற ஒரு பேர் தான் மில்லர். அவர் தான் அந்த கிரைன்ஸை போடுறது, மாவை அரைச்சி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணுறவர். கரெக்டு தான். அப்படி ஒருத்தர் நான் வச்சா கூட, ஒரு சின்ன மினியேச்சர் டாய் செஞ்சு வச்சா கூட, அது வந்து அந்த ஹியூமன் நான் இப்போ எடுத்து போட்டு அதை அரைக்கிறேன் இல்லையா, அந்த ஒர்க்கை அது பண்ண முடியாது, அது வேஸ்ட்டு தான். அதோட ஒரு மினியேச்சர் ஃபிகர் நான் பண்ணியிருக்கலாம், பட் எனக்கு அது வேண்டாம். ஆல்சோ அந்த மில்லரோட டியூட்டிஸ் எனக்கு பர்ஃபார்ம் பண்ணாது. அண்ட் தென் two-legged millers are quite as dishonest as this small quadruped. ஃபோர்-லெக்டு அனிமலை விட இவங்க ஒன்றும் ஹானஸ்டானவங்க கிடையாது சார். ஏன்னா இவர் தான் முழு நேரமும் அந்த மில்லில் தானே இருந்தார். அந்த மில்லர் வந்து கொஞ்சம் மாவெல்லாம் எடுத்து வச்சுக்கிறது, எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறது, இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாரு, அவர் பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு. ஸோ அவர் ஹானஸ்டாக இல்லைங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹானஸ்ட் இல்லாத டூ-லெக்டு பர்சன் இது அவங்கள விட பெட்டரானது ஒரு ஃபோர்-லெக்டு அனிமலு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதே மாதிரி ஐசக் வந்து ஹோல்டராக க்ரூ ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறதை விட இன்னும் நிறைய இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அவர் வந்து ஒரு போக அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ஆல் டே லாங் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து மேத்தமெட்டிக்ஸ், நேச்சுரல் ஃபிலாசபி பற்றின புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நைட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வானத்தெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஸ்டார்ஸை பார்த்துட்டு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது அவருக்கு. ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஹி வாஸ் ஒண்டரிங் எப்படி வந்து அது அப்படி ஒரு வேர்ல்டு அங்கே ஏதாவது இருக்குமா, எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும், அது எவ்வளோ பவர் இருக்கும் அந்த ஸ்டார்ஸுக்கு, இந்த மாதிரிலாம் ரொம்ப திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏர்லி இன் லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு இன்ட்யூஷன் இருந்தது. என்னென்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வந்து இதுக்கான எல்லா ஆன்சர்ஸையும் நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற ஒரு இன்ட்யூஷன் அவருக்குள்ளே இருந்துச்சு. ஸோ வென் ஹி வாஸ் 14 years ஓல்டாக இருக்கும் போது என்ன அப்படின்னா அவங்களோட மதரோட செகண்ட் ஹஸ்பண்டும் என்ன பண்ணுறாங்க, இறந்துடுறதுனால அவங்க அம்மா வந்து அவங்க ஐசக்கை வந்து கூப்பிடுறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற ஃபார்மை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு ஐசக் வந்து திரும்ப கூப்பிட்டுக்கிறாங்க. ஸோ ஒரு இயர் ஆர் 2 வந்து அங்கே இருக்கிறாரு. அவர் ரொம்ப ட்ரை பண்ணுறாரு அந்த ஃபார்மிங்கில் வந்து அட்டென்ஷன் பண்ணுறதுக்கு. பட் அவரோட மைண்ட் ஃபுல்லாக இதில் இருக்குது, ஒரு ஸ்காலர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் அவருக்கு இருந்தது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹி சென்ட் ஹிம் பேக் டு ஸ்கூல் அண்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டாரு. ஆல்சோ ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் தட் ஃபவுண்ட் அவுட் த நேச்சர் ஆஃப் லைட். என்ன நேச்சர் ஆஃப்
பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் லைஃப். ஸோ லைட்டுங்கிறது என்ன அப்படின்னா பார்ட்டிக்கல் டாட்டாக இருக்கும். அது ஃபுல்லாக பார்ட்டிகல்ஸ் தான் என்ன அப்படின்னா லைட் ஃபார்மாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா யூ ரிமெம்பர் ஆப்பிள். அண்ட் தென் வேறு என்னென்னலாம் அவரோடது ஃபாலிங் ஆஃப் ஆப்பிள் நமக்கு தெரியும் ரொம்ப நல்லா. அண்ட் தென் அந்த ஆப்பிள் ஃபாலிங்கோட டிஸ்கவரி தான் என்ன, டிஸ்கவர் த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிடேஷன். இந்த ஹெவன்லி பாடிஸ்லாம் இருக்குன்னு சொன்னாரா, எப்படி அந்த பாடிஸ் எல்லாம் அந்தந்த இடத்துல இருக்குது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த கிராவிடேஷன். எவ்ரி கிராவிடேஷன் புல் அங்கே இருக்கிறதுனால தான் ஒரு பிளானட்டும் ஒரு ஆர்பிட்டில் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதை வந்து அப்புறமே அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ அந்த பிளானட்ஸ் வந்து எப்படி அந்த ஆர்பிட்ஸில் இருக்குது, ஸ்டார்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அதோட ட்ராக்ஸ் எப்படி இருக்கும், இது எல்லாத்துக்கும் பேசிக்காக அவரோட கிராவிடேஷனல் லாஸ் வந்து இருந்தது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பையனாக என்ன பண்ணார், ஒரு மெக்கானிசம், ஒரு பாயாக இருக்கும் போது ஒரு விண்ட்மில்லோட மெக்கானிசத்தை வந்து ஃபவுண்ட் அவுட் பண்ணார். அதே ஆஸ் அ மேனாக ஒரு ஃபெல்லோமெனா யூனிவர்ஸோட மெக்கானிசத்தை என்ன பண்ணார் அப்படின்னா ஹி ஃபவுண்ட் அவுட். அண்ட் தென் வைல் சர்ச்சிங் பண்ணும்போது என்ன அப்படின்னா நிறைய டைம் பார்த்தீங்கன்னா ஹேபிச்சுவலாக ஆகிடுச்சு அவருக்கு. நைட் டைமில் வந்து அப்படியே இந்த ஸ்டார்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அது எப்படி இருக்குன்னு ஒரு பெரிய டவர் மேலே ஒரு லாஃப்டி டவரில் போய் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவார், ஃபுல்லாக அந்த டெலஸ்கோப் வழியாக என்ன பண்ணுவாருன்னா ஹெவன்லி பாடிஸை வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பார். அது எப்போ வந்து அந்த வேர்ல்டுக்கு நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருப்பார். அண்ட் தென் அவரோட கிரேட்டர் பார்ட் ஆஃப் லைஃபே பார்த்தீங்க அப்படின்னா இன் அப்சர்விங் த ஸ்டார்ஸ்லேயே தான் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு இதை அவர் யோசிக்கும் போது நம்மளோட தாட்ஸ் அண்ட் ஹார்ட் எங்கே இருக்கோ அங்கே வந்து நமக்கு ஒரு ட்ரூ திங்ஸ் வந்து நமக்கு அங்கே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் நியூட்டன் பார்த்தீங்க அப்படின்னா வெரி ஓல்ட் ஏஜ் வரைக்குமே வந்து அவர் வாழ்ந்தார், ஒரு ரெனோடு திங்கராக. அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அண்ட் என்ன அவார்ட்னா ஹானர் ஆஃப் நைட்ஹுட் அப்படிங்கிற இதை வந்து கிங் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி என்ன அப்படின்னா ஹி நெவர் கேர்டு ஃபார் த எர்த்லி ஃபேம் அண்ட் ஹானர்ஸை வந்து அவர் கேர் பண்ணதே கிடையாது. இவ்வளோ நாலேஜாக நான் இருக்கேன்னு என்றைக்குமே அவர் ப்ரைடாக நினச்சது கிடையாது. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் வாஸ்ட் நாலேஜ் ஆல் தட் ஹி லேர்ன்டு. எவ்வளோ லேர்ன் பண்ணியிருந்தாலும் அவரோட திங்கிங் எப்படி இருந்ததுன்னா இன்னும் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் திங்ஸ் வந்து ஏர்த்தில் மிஸ்ட்ரியாகவே இருக்குல்ல, அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அது என்ன விஷயம் அப்படின்னு அடுத்தடுத்து போக தான் நினச்சாரே ஒழிஞ்சு இதுவே எனக்கு ஒரு பெரிய நாலேஜ் எனக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் மூளைக்கு கொண்டு போய்க்கவே இல்லை. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைல்டாக வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு சீஷோரில் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு க்யூரியஸாக அந்த ஷெல்லு இதெல்லாம் என்ன பார்ப்போம், இந்த பவுண்டர்ஸ் ஓஷனுக்கு பின்னாடி என்ன இருக்கும், நமக்கு பவுண்ட்லெஸ் ஓஷன்ல எவ்வளவோ விஷயம் அன்டிஸ்கவர்டாக இருக்குது, அதை பற்றிலாம் தான் நான் என்ன பண்ணுவேன் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபைனலாக 1727 when he was 85 years old இருக்கும்போது he died or rather he stopped. இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் இறந்துட்டாருன்னு சொல்றதை விட வேற உலகத்தில் போய் அவர் வாழ போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த உலகத்துல என்ன பண்ணுவார், ஒரு இன்ஃபைனைட் விஸ்டம் அண்ட் குட்னஸை வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாரு, கிரியேட் பண்ணிட்டு இருப்பார் அவர் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபேமை வந்து நமக்கு அவர் விட்டுட்டு போயிட்டுருக்காரு. என்டியூரபிள் அவரோட நேம் வந்து நமக்கு எத்தனை காலம் ஆனாலும் நிலச்சி நிற்கிற மாதிரியான ஒரு ஃபேமை வந்து இந்த உலகத்தில் அவர் விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் அதே மாதிரி மெக்கானிக்கல் கான்ட்ரவென்சஸ், இந்த வாட்ச் கிளாக்கு இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ரிமார்க்கபிள் திங் தானே, ஜார்ஜ்ன்ற பர்சன் கிட்ட இவர் சொல்கிறதா வந்து பேசியிருக்காங்க. அண்ட் ஐ சப்போஸ் அவர் இருந்திருந்தா கண்டிப்பாக என்ன அப்படின்னா இந்த ஸ்டீம் இன்ஜினு, ரயில் ரோட்ஸு, அதர் ஃபேமஸ் எல்லா இன்வென்ஷனுமே இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு, இன்னும் நிறைய நாள் உயிரோடு இருந்திருந்தா அப்படின்னு பேசிக்கிறாங்க. அண்ட் தென் வெரி பாசிபிளி ஹி மைட் ரிப்ளைடு மிஸ்டர் டெம்பிள் வந்து ரிப்ளை பண்ணுறாரு. நோ டவுட் இந்த மாதிரியான இப்போ இருக்கிற பீப்புள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா யூனிவர்ஸை படிக்கிறத விட இந்த ஸ்டீம் இன்ஜின் கண்டுபிடிக்கிறது தான் யூஸ்ஃபுல் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது யூஸ் ஆகுதா இல்லையா, யூனிவர்ஸ் எப்படி இருக்குது, அது எப்படி வந்து சம் பிளேஸில் வந்து இருக்குது, கிராவிடேஷன் என்ன, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க நம்ம பீப்புள் வந்து லைக் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக ஸ்டீம் இன்ஜின்னா நம்மளை ஒரு இடத்துல கொண்டு போகும். ஸோ அந்த மாதிரியான யூஸ்ஃபுல் திங்ஸ்க்கு கண்டிப்பாக இப்போ இருக்கிற பீப்புள் வந்து கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அண்ட் அதர் கிரேட் அஸ்ட்ரானமர்ஸ் நிறைய பேர் பிசைட்ஸ் நியூட்டன் இருந்திருந்தாலும் ஒருத்தர் ரெஃபரன்ஸு கொடுக்குறாங்க, ரிட்டன் ஹவுஸ்,
ஒரு அமெரிக்கன். அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் லிட்டில் வாட்டர் மீலை when he was 7 or 8 years old இருக்கும் போதே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒரு ட்ரெஃபிள் ஒரு இன்கம்பேரபிள் டேலண்ட் தான் ஐசக் நியூட்டனோட டேலண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிருக்காங்க. 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிக்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷனாக கொடுத்துருக்காங்க, ஜார்ஜ் மிஸ்டர் டெம்பிள். ஸோ அவர் ஒரு அமெரிக்கன் நாவலிஸ்ட்டு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஃபோக்கஸில் எப்படி இருந்துச்சுன்னா ஹிஸ்ட்ரி, மொராலிட்டி, ரிலீஜியன். சேலம் மசாச்சுசெட்ஸில் இருக்கிற அந்த பிளேஸில் பிறந்திருக்காரு. ஆல்சோ யாருக்கு பிறந்தாங்க அப்படின்னா நத்தானியல் ஹத்தன் அண்ட் ஃபார்மர் எலிசபெத் கிளார்க் மேனிங். அவரோட சார் ஐசக்கோட பயோகிராஃபியை வந்து நத்தானியல் ஹத்தனோட ட்ரூ ஸ்டோரிஸ் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி அண்ட் பயோகிராஃபிங்கிற புக்கில் வந்து அவரோட பயோகிராஃபியை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் த ஆத்தர். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் சம்மரி இருக்குது, எக்ஸாம் டைமுக்கு ரீட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மை ரெமினிசன்ஸ் பை ரவீந்திரநாத் தாகூர். ஓகே, ஸோ ரவீந்திரநாத் தாகூர்னு பார்த்ததுமே நமக்கு நிறைய விஷயம் தோண முடியும். நம்மளோட நேஷ்னல் அந்தமாக இருக்கட்டும், நோபல் ப்ரைஸ் வின்னராக இருக்கட்டும், ஃபஸ்ட் ஏஷியன் டு கெட் த நோபல் ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சர். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சாரோட பேரை பார்த்து உங்களுக்கு ஞாபகம் வரும். நம்மளோட நேஷ்னல் அந்தம் அண்ட் ஆல்சோ பங்களாதேஷோட ஹமர் சோனர் பங்களாங்கிற நேஷ்னல் அந்தத்தையும் ஜனகணமன ரெண்டுமே வந்து ரவீந்திரநாத் தாகூரோட ரைட்டிங்ஸ் தான். அண்ட் ரவீந்திரநாத் தாகூர் பார்த்தீங்க அப்படின்னா 1961 to 1941 வந்து அவங்களோட இந்த பர்த் இயரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நோபல் ப்ரைஸ் வின்னிங் பெங்காலி போயட்டு, அவர் ஆத்தர், ஃபிலாசபர், ஆர்டிஸ்ட், எடிக்கேட்டர் எல்லாமே. கீதாஞ்சலி வந்து 1912 வந்து எழுதினாங்க. அதுக்காக தான் கீதாஞ்சலிக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவார்டு நோபல் ப்ரைஸ் வந்து லிட்ரேச்சருக்கு கிடச்சிது. இந்த எக்ஸ்ட்ராக்ட் மை ரெமினிசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட 50வது வயதில் திரும்ப எகெயின் வந்து ஒரு யூரோப்புக்கு ட்ரிப்புக்கு போகிறாரு. ஏன்னா அவருக்கு உடல்நிலை சரியில்லை. ஸோ அதனால் 1912 அவர் போகிறதுக்கு முன்னாடி எழுதினது தான் இந்த மை ரெமினிசன்ஸுங்கிற ஒரு போயம், இந்த ஸ்டோரி. ஸோ அந்த டைமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து பப்ளிகேஷன் பண்ண முடிஞ்ச ஃபஸ்ட்டு டைம் அப்போ தான் வந்து எழுதுறாரு இங்கிலீஷ் லாங்குவேஜில். இவர் வந்து பெங்காலி போயட் தான். நவ் எக்ஸ்ட்ராக்ட் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஒரு பார்த்தீங்க அப்படின்னா when I return home from the outset of my second voyage, ஃபஸ்ட்டு ஒரு தடவை போயிட்டாரு. செகண்ட் டைம் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இங்கிலாந்துக்கு போயிட்டு திரும்பி வந்து இந்தியாவுக்கு வராங்க. அப்போ அவங்களோட பிரதர் ஜோதிந்திரேந்திரா அவங்களும் அவங்களோட சிஸ்டர் இன்லாவும் என்ன பண்ணுறாங்க, ஒரு ரிவர் சைட் வில்லாவில் வந்து, அந்த வில்லா எங்கே இருக்குது அப்படின்னா சந்தேர் நாகூர் அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. அந்த இடத்துக்கு வந்து அவர் செகண்ட் வாயேஜுக்கு அப்புறம் அங்கே போகிறாரு. அது எங்கே இருக்குது அப்படின்னா கேஞ்சஸோட அந்த ரிவர் பேங்க்ஸில் தான் என்ன இருக்குது அப்படின்னா அந்த அவங்களோட வில்லா வந்து இருக்குது. அதாவது எகைன் இன்எஃபபிள் அப்படின்னா அதாவது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அழகு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் வந்து கேஞ்சஸும் அந்த சைட் அப்படிங்கிறாரு. டேஸ் அண்ட் நைட்ஸு லாங்குவேஜ் ஜாய், சந்தோஷமாக அவங்க கவலைகளை மறந்து இல்லை கவலைகள் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த பிளேஸ் பார்த்துருக்கு. அண்ட் பிளென்டி ஆஃப் த ரிவர் அலாங் த கூல் ஷேட் ஆஃப் இட்ஸ் வுட்டட் பேங்க்ஸ். ஸோ அந்த இடத்துல வந்து அவர் ரொம்ப ஒரு அழகான லைஃப்பை வந்து அவரோட சைல்ட்ஹுட்டில் லீட் பண்ணியிருக்காரு. அந்த பெங்கால் ஸ்கை ஃபுல் ஆஃப் லைட் இருக்கும், ஒரு சவுத் ப்ரீஸு, ஃப்ளோ ஆஃப் த ரிவர், ரைட் ராயல் லேசினஸ், திஸ் ப்ராட் லெஷர். அப்படியே இந்த ஹரிசானை வந்து என்ன பண்ண அப்படியே ஸ்கை வந்து டச் பண்ண மாதிரியான ஒரு பிளேஸில் எங்கேருந்துன்னா ஃப்ரம் க்ரீனரிஸ்லேருந்து அப்படியே ஸ்கையை டச் பண்ண மாதிரி இருக்கும் அந்த வியூவு அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாம் தான் எனக்கு வந்து சாப்பாடு, தண்ணி, இது எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஆனது வந்து அதை பார்த்தாலே எனக்கு வந்து பசி தீந்துடும்.
ஃபுட்டு வேண்டாம், வாட்டர் வேணாம், அந்த அளவுக்கு வந்து அந்த நேச்சரை வந்து லைக் பண்ணியிருக்காரு. ஹங்க்ரி, தர்ஸ்டி எல்லாமே இதை பார்த்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இண்டீட் ஃபெல்ட், இது வந்து அவரோட வீடாகவே வந்து நினைக்கிறாரு. அவங்களோட அம்மா கிட்ட இருந்தால் எப்படி ஒரு கேர் வந்து கிடைக்குமோ, எப்படி பாதுகாப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த நேச்சர் வந்து எனக்கு ரொம்ப மதருக்கு வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. இது வந்து ரொம்ப நடந்து ரொம்ப நாள் ஆயிடலை, கொஞ்ச நாளில் தான் இது முன்னாடி நான் பார்த்தேன். பட் இப்போ வந்து பார்க்கும்போது நிறைய சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரிவர் சைட் நெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரீனரிஸு இதெல்லாம் வந்து எப்படி ரீப்ளேஸ் ஆகிடுச்சுன்னா மில்ஸாக ரீப்ளேஸ் ஆகிட்டு அப்படியே ட்ராகன் மாதிரி எல்லா இடத்துலையும் என்ன பண்ணிட்டு தலையை தூக்கிட்டு அதாவது ஸ்மோக்கை வந்து வெளியில் விட்டுட்டு பெரிய பெரிய மில்ஸ் வந்து அந்த இடத்துல வந்துடுச்சு. அதே மாதிரி மிட்டே கிளர் வந்து ஒரு ஹவர்ஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பிரேக் எடுப்போம் இல்லையா மிட்டில் வந்து, ஆஃப்டர்நூன் மிட்டில் கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்னாப் எடுப்போம். இது எல்லாமே என்ன அப்படின்னா மறந்துட்டாங்க. அந்த மாதிரி வந்து லைஃப்பை லீட் பண்ணி ஓடிட்டுருக்காங்க பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு அன்ரெஸ்டடாக போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இதெல்லாம் ஒரு பெட்டர்மெண்ட்டுக்கு தான், நல்ல ஒரு எக்கானமி, நல்ல லைஃப் அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. இவ்வளோலாம் இருந்தாலுமே கூட இது வந்து ஒரு ஃபுல்லஸ்ட்டாக நான் வந்து என்ன பண்ண முடியாது, இது நல்ல விஷயம்னு என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரியான அவரோட அந்த லவ்லி டேஸ் வந்து ரிவர் சைடில் அவர் வந்து பாஸ் பண்ணும்போது என்னெல்லாம் அப்படின்னா பார்த்தாருன்னா லோட்டஸ் பிளாசம்ஸ் ஃப்ளோட்டிங் டவுன் த சாக்ரட் ஸ்ட்ரீம், அது அப்படியே பிளாசம் ஆகி அப்படியே அந்த ஸ்ட்ரீமில் இருந்துகிட்ருக்கோம். சம் ரெய்னி ஆஃப்டர்நூன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸைட்டிங்காக அவருக்கு இருந்திருக்கு. ஆல் த வே இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஓல்டு வைஷ்ணவா சாங்ஸை அவங்களோட சொந்த டியூனில் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா ஹார்மோனியமில் ப்ளே பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. இது அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. லோட்டஸ் பிளாசம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு ஆஃப்டர்நூனில் பார்த்தீங்கன்னா போட்டில் வந்து அவங்களோட பிரதர் ஜோதிந்திரா அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா வயலின் வச்சுக்கிட்டு அக்கம்பனிங் மை சிங்கிங் வித், இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வயலின் சிங் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அண்ட் எப்படி என்ன அதில் வந்து சிங் பண்ணாங்க அப்படின்னா துறவி அப்படிங்கிற ஒரு ஹைமை வந்து அந்த மோடில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே டிக்ளைன் ஆகி எங்கே முடியுது அப்படின்னா பெஹா அப்படிங்கிற ஒரு டோனில் வந்து முடிக்கிறாங்க. எப்படி இருந்தது அப்படின்னா அந்த வெஸ்டர்ன் ஸ்கை வந்து க்ளோஸிங், அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு, டோரை க்ளோஸ் பண்ணால் என்ன மீனிங், அந்த சன்னோட தழல் இருக்கு இல்லையா, அது அப்படியே கோல்டன் டாய்ஸுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. அது அப்படியே குறைஞ்சி மூன் வந்து ரைஸ் ஆகுது, ஒரு ஆர்னமெண்ட் மாதிரி அந்த ட்ரீஸ்லேருந்து ரைஸ் ஆகும். அப்படிப்பட்ட டைமிங்கில் இந்த மாதிரியான ஒரு ஹைம்ஸ் எல்லாம் வந்து பாடிட்டு அவங்க அப்படியே இந்த போட்டிங் போயிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஃபைனலி வென் தேவன் ரோபேக் அந்த மாதிரி ஒரு நைட்டு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, எகைன் திரும்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வில்லாக்கே வந்துட்டாங்க. அங்கே ஒரு குல்ட் மேலே வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த குல்ட் வந்து ரிவரை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கிற ஒரு டெரஸ். அந்த சில்வரி பீஸ் ரெஸ்டட் ஆன் போத் லேண்ட் அண்ட் வாட்டர்னால் அப்படியே அந்த வாட்டரில் வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன், மூனோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர்டாக வந்து தெரியுது அவங்களுக்கு. அப்புறம் போட்ஸ் எல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த போட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரீஸோட ஷேடோஸ் அப்படியே டீப் ஷேடோவாக அப்படியே இந்த பார்டர் கட்டின மாதிரி ட்ரீஸ் வந்து அந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு. மூன்லைட் வந்து கிளிம்மராக இருந்துச்சு, அப்படியே ஒரு ஸ்ட்ரீம் வந்து ஸ்மூத்தாக ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதில் வந்து அந்த வில்லா வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மோரன்ஸ் கார்டன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வில்லா பேர். அந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னு, அந்த வில்லா எப்படி இருந்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதாவது பேரலாக இல்லை, சர்ஃபேஸ்லாம் வந்து பிளைனாக இல்லாமல் ஸ்டோனால் பதிக்கப்பட்டிருந்து அப் அண்ட் டவுன்ஸாக இருந்தது. ஒரு ப்ராட் வராண்டா இருந்தது. அண்ட் தென் ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக இல்லாமல் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், சில ரூம் கீழே இருக்க மாதிரி இருக்குது. சின்ன சின்ன ஸ்டேர்ஸ் வந்து நிறைய இடத்துல இருந்தது. இதை மாதிரியான ஒரு வீடாக அது வந்து இருந்தது. ஆனால் ஒரு பிக் சிட்டிங் ரூம் வந்து என்ன இருந்ததுன்னா அங்கே இருந்தது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்டு கிளாஸ் விண்டோஸ் வழியாக பார்த்தோம் அப்படின்னா கலர்டு பிக்சர்ஸ் வந்து இருக்கும். அதில் ஒரு அந்த அந்த பிக்சர்ஸ் வந்து ஹேங் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு பிக்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்விங்கில் வந்து டென்ஸ் ஃபாலியேஜில் அப்படியே பிரான்ச் ஹாஃப் ஹிடனாக இருக்குது. அண்ட் இந்த செக்கர்டு லைட் அண்ட் ஷேட் ஆஃபீஸ் ரெண்டு பேர் வந்து ஒரு ஸ்விங்கில் வந்து இங்கே ஃபுல்லாக ட்ரீஸாக இருக்குது. ஒரு ரெண்டு பேர் வந்து ஸ்விங்கில் வந்து
இந்த மாதிரியான ஒரு பிக்சர் வந்து ஃபுல்லாக அந்த க்ரீனுக்கு நடுவில் ஹாஃப் ஹிட்டனாக இருக்க மாதிரியான ஒரு பிக்சர் வந்து அங்கே போட்டிருந்து அங்கே அந்த மாதிரி ஒரு பிக்சர் ஹேங் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல. And then பார்த்தீங்கன்னா 2 persons were swinging and there was another of a broad flight of steps. இன்னொரு பிக்சர் இருந்தது. அது என்ன அப்படின்னா ஒரு கேசலில் நோக்கி முடிகிற மாதிரி இந்த மாதிரி ஸ்டெப்ஸ், நிறைய ஸ்டெப்ஸ் இப்படியே போய் 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 அப்படியே ஒரு கேசலை நோக்கி போகிற மாதிரி இப்படி ஒரு ஸ்டெப்ஸ் வந்து இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு பிக்சர் இருந்தது. அந்த பிக்சரில் இருக்கவங்களாம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மென் அண்ட் விமன் வந்து ஃபெஸ்டிவ் கிளாத்திங்ஸ் வந்து ஓர் பண்ணியிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிக்சர் அங்கே இருந்தது. அந்த லைட் வந்து அந்த விண்டோ வழியாக படும்போது அந்த பிக்சர்ஸ் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக வந்து அந்த ரிவர்சல் அட்மாஸ்பியரை ஒரு ஹாலிடே மியூசிக் டைம் மாதிரி என்ன பண்ணோம் ஆக்குமா அந்த பிக்சர் மேலே வந்து லைட் படும்போது. அண்ட் சம் ஃபார் அவே இதே மாதிரி விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து மறந்தே போயிட்டாங்க. சைலண்ட் இந்த வேர்ட்ஸ் ஆஃப் லைட்டு இதெல்லாம் வந்து மறந்த விஷயங்களாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் டாப் மோஸ்ட் ரூம் வந்து அந்த ஹவுஸில் இருக்குது. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் டவராக இருக்குது வித் விண்டோஸ் ஓப்பனிங். ஒரு ரவுண்ட் டவர் வந்து அந்த வீட்டுக்கு மேலே என்ன இருக்குது வில்லாக்கு மேலே வந்து இருந்துச்சு. அந்த டவர் மேலே வந்து இப்போ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பார்த்தோம்னா எதுவுமே தெரியாது. ஃபுல்லாக பெரிய டாப் டவரு. அங்கே ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா சுற்றி இருக்கிற மரங்கள் இல்லைன்னா அந்த ஸ்கை தெரியும். அது ரெண்டும் தான் அங்கே இருந்து பார்த்தா தெரியும். அந்த அளவுக்கு ஒரு ஹைட்டான ஒரு டவரில் வந்து சரௌண்டட் பை ட்ரீஸு அண்ட் ஓப்பன் ஸ்கை மட்டும் விசிபிளாக இருக்கும். அங்கே தான் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரோட ஈவினிங் சாங்ஸ் எல்லாம் அங்கே உட்காந்தா எழுதுவார். ஒரு ஸ்பேஸ் கிளவுட்ஸோட தூங்குனது இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த இடத்துல தான் அவர் எழுதுவார். ஐ ஹவ் பில்ட் மை ஹவுஸ் ஃபார் தி ஹோ பொயட்ரி. அந்த பொயட்ரிக்காகவே வந்து கட்டப்பட்ட ஒரு இடம் தான் அது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பிளேஸ்லேருந்து தான் இயற்கையை ரசித்து அவரோட சாங்ஸ் எல்லாம் என்ன பண்ணார் எழுதினார். ஸோ அந்த அதாவது நேச்சரை வந்து அவர் எவ்வளோ விரும்பி அவரோட பொயட்ரிக் லைன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஒரு ஸ்டோரி தான் அது. தட்ஸ் இட் ஃபார் திஸ் லெசன். கிளாசரி சம்மரி பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் லெசன் இஸ் sea turtles. sea turtlesல இந்த குரூப் 4ல் ஒரு கொஷின் வந்திருந்தது. இதுவும் ஒரு என்விரான்மெண்டல் ரிலேட்டட் ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான். ஸோ நம்ம வந்து sea turtlesன்னு ரிட்டன் பை ஷேகர் தத்தாரி. sea turtles இப்போ நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இப்போது அதோட நெஸ்டிங்கு அதோட எக்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஆர்வலர்கள்லாம் அதோட ப்ரீடிங் டைமில் வந்து கடல் ஓரங்களில் போய் இப்போ சேவ் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், நியூஸ் பேப்பரில் படிச்சிருக்கிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த sea turtles பற்றின ஒரு ஸ்டோரி தான். அது எப்படி அதோட லைஃப் எப்படி இருக்குது, அதோட எக்ஸ்டிங்ஷன் எப்படி எக்ஸ்டிங்ட் ஆகிட்டு இருக்கு, நம்ம ஹியூமன் எப்படி அதை ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். ஸோ மோஸ்ட் ஆஃபாக நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா டார்டாய்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஜூஸில், இல்லை ரெப்டைல்ஸ் பார்க்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். பட் இது பார்த்தீங்க அப்படின்னா மெரைன் ரிலேட்டடானது. இது வந்து sea turtle அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ரெப்டைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெப்டைல்ஸுங்கிறது என்ன கடலில் வாழுது. இது என்டையர் லைஃப்பை பார்த்தீங்க அப்படின்னா அது கடலில் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுது. இந்த sea turtles வேர்ல்டில் தேவர் 7 ஸ்பீஷீஸ் இருக்குது. அந்த 7 ஸ்பீஷீஸில் 5 ஸ்பீஷீஸ் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது. பட் அந்த இந்தியாவில் என்ன அப்படின்னா 4 ஸ்பீஷீஸ் தான் வந்து 4 ஸ்பீஷீஸ் ஆல்ரெடி ரேர் ஸ்பீஷீஸாக தான் இருக்குது. ஒன்லி இந்த ஆலிவ் ரிட்லி மட்டும் என்ன அப்படின்னா நமக்கு இப்போதைக்கு கொஞ்சம் வந்து என்ன அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்ற எல்லாமே ரேர் ஸ்பீஷீஸாக ஆகிடுச்சு. அதர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாக்ஸ்பில், த க்ரீன் sea turtle, த லாகர் ஹெட்டு, த லெதர் பேக்கு. ஸோ அந்த பிக்சர்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா டாட்டாஸை கம்பேர் பண்ணும்போது sea turtles வந்து வெரி ஹியூஜ். ஈவன் அதோட ஸ்மாலஸ்ட் ஸ்பீஷியஸே என்ன சைஸ்ன்னு என்ன வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 35 கிலோகிராம் இருக்குமா ஒரு ஃபுல்லி க்ரோன் ஆகும்போது. ஸோ அதில் லார்ஜஸ்ட்டாக இருக்கிறதோட சைஸ் சொல்கிறாங்க. லெதர் பேக் வந்து அதில் லார்ஜஸ்ட்டு லெதர் பேக்கு. அதோட லென்த் பார்த்தீங்கன்னா 2.2 மீட்டர் இருக்கும். இட் குட் பி வெய்ட் ஆஸ் மச் as 700 கிலோகிராம்.
அதே மாதிரி sea turtle இந்த வேர்டு தான் இப்போ குரூப் 4ல கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. அதோட sea turtles live their entire life entirely in the oceans. ஒரு 3 statements 4 statements கொடுத்துட்டு ரைட் அண்ட் ராங் கேட்டிருந்தாங்க. பட் ஸ்டில் தே ஹாவ் கனெக்ஷன் வித், அது ஃபுல்லாக கடலை தான் வாழும்னு சொல்லிட்டோம். ஸ்டில் ஒரு கனெக்ஷன் இருக்குது லேண்டோட. என்ன கனெக்ஷன் அப்படின்னா, தே மஸ்ட் கம் அஷோர் டு லே எக்ஸ். அது எக்ஸை லே பண்ணதுக்கு கடல் கரைக்கு தான் அது வந்தாகணும். இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆஃப் த sea turtle ஸ்பீஷியஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரேராக ஆகிடுச்சு. ஒன்லி ஆலிவ் ரெட்லீஸ் வந்து ஸ்டில் நம்ம காமனாக என்ன பண்ணலாம்னா நெஸ்டிங் பீச்சஸில் வந்து we could see that. ஹரிபடாங்கிற ஒரு டேர்ம் பற்றி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் நெஸ்டிங் அதை தான் சொல்லுவாங்க. ஒரு thousands ஆஃப் எக்ஸ் அப்படியே ஒரு thousands ஆஃப் sea turtles வந்து ஒரு நைட் டைமில் கடலில் எக்ஸை லே பண்ணிவிட்டு சீஷோரில் போயிடும். அது மாதிரி ஒரு மாஸ் நெஸ்டிங் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து அரிபடா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தே வில் கம் அஷோர் டு லே their eggs. இது எங்கே இருக்குது அப்படின்னா ஒடிஷா. அது வந்து ஒன் ஆஃப் த ஒன்லி 3 places in the world. வேர்ல்டுலேயே 3 பிளேசஸில் இந்த மாதிரி மாஸ் நெஸ்டிங் நடக்கும். அதை வந்து நம்ம ஒடிசாவில் இந்தியாவில் இருக்குது. எப்போ வரும் அப்படின்னா சர்டைன் நைட்ஸில் தான் வந்து நெஸ்டிங் சீசன் அப்போது ஃபீமேல் டர்ட்டில்ஸ் வந்து தே வில் கம் அஷோர் அண்ட் சைமல்டேனியஸாக என்ன பண்ணும், தே வில் லே their eggs on particular beaches. எப்போ வந்து அதில் எக்ஸை லே பண்ணோம் அப்படின்னா பிட்வீன் த மந்த்ஸ் ஆஃப் ஜான்வரி அண்ட் மார்ச். ஸோ அதுதான் வந்து அது எக்ஸை லே பண்ணுற பீரியடு. நைட் டைமில் தான் வந்து sea turtles வந்து கடலோரத்துக்கு வரும். என்ன அப்படின்னா இப்போது அது கடலுக்கு வந்தாலும் ஒரு ப்ராப்ளம் வந்து அதுக்கு இருக்குது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கு ஃப்ளிப்பர்ஸ் தான் வந்து இருக்கும். அது கடலில் அதுக்கு ஸ்விம் பண்ணுறதுக்கு சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் லேண்டில் நடக்கிறதுக்கு அது வந்து சப்போர்ட்டாக இருக்காது. கஷ்டப்பட்டு தான் அது என்ன பண்ணி ஆகணும், லேண்டில் மூவ் பண்ணியே ஆகணும். அந்த ஒரு ப்ராப்ளம் தான் அந்த கடலுக்கும் அதோட சீஷோருக்கும் இடையில இருக்கிற அதுக்கு டிஃபிகல்ட்டி. அதே மாதிரி டர்ட்டில் ஹேஸ் டு ஹால். ரொம்ப ரொம்ப எஃபர்ட்டை போட்டு தான் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா அது வந்து இந்த பீச்சை நோக்கி வந்தாகணும். அது வந்து ஒரு ஸ்பாட்டை வந்து தேர்ந்தெடுக்கும். அந்த ஹை டைட் லைன் வந்தால் கூட அந்த ஸ்பாட் வந்து நனையாமல் இருக்கிற மாதிரி அது ஒரு ஸ்பாட்டை தேர்ந்தெடுத்து என்ன பண்ணும், ஒரு நெஸ்ட் கேவிட்டி, அதுவும் 45 சென்டிமீட்டர் டீப் வந்து அது ஹோலை டிக் பண்ணும். அதில் ஆல்மோஸ்ட் ஒரு sea turtle ஒரு 100 எக்ஸை வந்து லே பண்ணும். ஸோ டீப் டிக்இன் பண்ணிவிட்டு லெக்ஸை லே பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், அது மேலே வந்து அப்படியே மண்ணை தூவி விட்டுட்டு போயிடும். எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஷேப்பு என்ன சைஸ் சொல்கிறாங்க அப்படின்னா டேபிள் டென்னிஸ் பால் சைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா எக்ஸையும் லே பண்ணதுக்கப்புறம் கேமஃப்ளாக் அப்படின்னா என்ன பண்ணுறது, மாறு இடத்துல இருக்கவங்கள கேமஃப்ளாக், இல்லை இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறவங்கள கூட அந்த மாதிரி சொல்லுவோம். இங்கே என்ன பண்ணோம்னா மண்ணை நல்லா டாஸ் பண்ணி அது மேலே வந்து போட்டு போயிடும். அப்போ தான் எதுவும் அனிமல்ஸு ப்ரிடேட்டர்ஸோ ஹியூமனோ அதை வந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கேமஃப்ளாக் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணோம் அது போயிடும். அதே மாதிரி ரிட்டர்ன் ஆகிடும் சீக்கு. எக்ஸை வந்து எதுக்கு விட்டுட்டு போயிடும். சரி, அது இதோட எக்ஸை வந்து யார் இன்குபேட் பண்ணுவான்னு பார்த்தீங்க அப்படின்னா sea turtle பண்ணாது. அண்டர் தி வார்ம்த் ஆஃப் த சன் தான் என்ன பண்ணும், அதுதான் அந்த எக்ஸை வந்து இன்குபேட் பண்ணும். அது ஒரு நாள் வரும், எக்ஸை லே பண்ணிட்டு கடலுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் அது அப்படியே அந்த சன்னோட ஹீட்டில் தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹேட்சிங் வந்து நடக்கும். அண்ட் தென் மெனி பிளேசஸில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட ட்ராக்கை கண்டுபிடிச்சி லோக்கல் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, அது போன பாதை அப்படியே போயிட்டு இருந்திருக்குமா, அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டு அந்த எக்ஸை எடுத்து சாப்பிட்றது. அப்புறம் அந்த ப்ரிடேட்டர்ஸ் இந்த ஜாக்கல்ஸு டொமஸ்டிக் டாகு பிக்கெல்லாம் என்ன பண்ணும், அது வந்துட்டு போனால் சம் சென்ட் இருக்கும், ஸ்மெல் இருக்கும், அதை வச்சு என்ன பண்ணும் டிகப் பண்ணி எக்ஸை வந்து எடுத்துரும். இப்போ ஒரு 2 விஷயம், ஹியூமன் வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க, பை ட்ராக்கிங் த பாத். அனிமல்ஸ் ப்ரிடேட்டர்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கும்னா சென்ட்டு, அந்த சீட்டரோட சென்ட்டை வச்சு என்ன பண்ணும் அந்த பிளேஸை கண்டுபிடிக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த ஹேட்சிங் நடக்கிறதுக்கு 45 to 60 days வந்து ஆகணும். அதுக்கப்புறம் தான் வந்து அதுலேருந்து ஹேட்ச்லிங்ஸ் வரும். அந்த ஹேட்ச்லிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்குக்கு முன்னாடி என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு டைனி எக் டூத் ஒன்று இருக்கும். அதை வச்சு தட்டி தட்டி தான் அது என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு எக்குக்குள்ளேருந்து ஷெல்லேருந்து வெளியில் வரும். அது எப்படி இருக்குன்னா ரேசர் பிளேடு மாதிரி இருக்குமா அதோட மூக்கோட டிப்பில். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா when most of
ஹேட்ச் ஆனால் கூட அதுக்கப்புறம் மண்ணை தான் அம்மா மேலே போட்டு மூடி வச்சுட்டு போயிருந்தாங்களா, அதை என்ன பண்ணும், அந்த இது எக்கு அந்த இதை வச்சு என்ன பண்ணும் அப்படின்னா டிப்பை வச்சு தட்டி 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 அதுக்கப்புறம் அந்த மண்ணுக்குள்ளேருந்து வெளியில் வரும். வெளியில் வந்துட்டு என்ன பண்ணும், சர்ஃபேஸ் ஆஃப் த பீச்சில் அப்படியே அது வந்த கையோடு என்ன பண்ணும், கடலை நோக்கி அது ஓடிடும். ஹரீடு டேஷ் டு த சீ. அது இப்படி வெளியில் வந்ததுமே என்ன பண்ண ஆரம்பிக்கும், சீக்குள்ளே போயிடும். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சீ டர்ட்டில் பயாலஜி. அந்த எக்கு மேலா ஃபீமேலா அப்படின்னு அதை டிட்டர்மைன் பண்ணுறது அதோட டெம்பரேச்சர். என்ன டெம்பரேச்சர், ஒரு 3 டெம்பரேச்சர் ஞாபகம் வச்சுக்கணும். 27 டிகிரி டு 28 டிகிரி செல்சியஸ் இருந்தால் மேல் ஹேச்லிங், எக்ஸாக்டாக 30 டிகிரி செல்சியஸ் இருந்தால் மட்டும்தான் ஃபீமேல் ஹேச்லிங் வரும். அப்போ 2 ஹேச்லிங்குமே அந்த எக்ஸ்குள்ளே இருக்கணும் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் எக்ஸாக்டாக ப்ரெசைஸ்லி 29 டிகிரி டு 30 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். அப்போ போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஹேச்லிங்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு டர்ட்டில் ஃபேக்ட். ஓகே, இப்போ அதோட அது எப்படி வந்து லீவ் பண்ணுது, எப்படி எக்கை லே பண்ணுது, எப்படி ஹேட்ச் ஆகுது, இதெல்லாம் சொன்னாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெனி ஆஃப் த ஹேச்லிங்ஸ் வந்து என்ன பண்ணுது, அது வந்து லெஸ் தென் 20 கிராம்ஸ் தான் இருக்குது. அது அந்த கடலை கூட ரீச் பண்ண முடியாமல் போயிடும். அதுக்குள்ளேயே என்ன பண்ணிடும், இந்த கிராபு பேர்ட்ஸு எல்லாம் என்ன பண்ணிடும், கண்டுபிடிச்சி சாப்பிட்டுடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், மோஸ்ட் ஆஃப் இட் என்ன பண்ணும், வாட்டருக்குள்ளே போயும் என்ன ஆகிடும் அப்படின்னா கடலுக்குள்ளே இருக்கிற சீ ப்ரிடேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணிடும், அது ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் குட்டியாக இருக்கும் போது என்ன பண்ணிடுதுங்க, கடிச்சு சாப்பிட்றதுங்க. அடுத்து இந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்லி 1 in every 1000 ஹேச்லிங் தான் என்ன ஆகுது, அடல்ட்டாக கன்வெர்ட் ஆகுதான். மிச்சம் இருக்க எல்லாம் என்ன ஆயிடுது அப்படின்னா இறந்துருது. ஸோ இட் இஸ் பெர்ஹாப்ஸ் டு என்ஷூர் அது சர்வை பண்ணுறது, அந்த ஸ்பீஷியஸை வந்து எக்ஸ்டின்ட் ஆகாமல் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது. அப்படி ஆகிறதுக்காகவே என்ன அப்படின்னா நமக்கு வந்து அது அவ்வளோ எக்ஸை வந்து அது லே பண்ணிட்டு போகுது. அதில் ஒரு எக்கு தான் என்ன பண்ண போகுது, அடல்ட்டாக மாறப்போகுது. ஸோ ஆஃப்டர் ஓகே, இன்னொரு ஃபேக்ட் என்னென்னா, அது ரொம்ப வருஷம் ஆஃப்டர் மெனி இயர்ஸ் ஆஃப் ஸ்விம்மிங் ஓப்பன் மோஷனில் அது ஸ்விம் ஆகியும் அந்த அடல்ட் ஆகுனுச்சுல இந்த ஃபீமேல் ஹேச்லிங் என்ன பண்ணும், எகைன் அந்த சேம் பீச்சுக்கே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா திரும்ப அதோட எக்கை வந்து அது லே பண்ணும். பட் இது வந்து ஒரு மிஸ்ட்ரியாகவே தான் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக இதனால தான் வந்து அது கண்டுபிடிச்சி வருது அப்படின்னு இன்னுமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணாமல் தான் இருக்காங்க. இந்த அதே மாதிரி நிறைய நேச்சுரல் டேஞ்சர்ஸை வந்து என்ன பண்ணுது, இது வந்து ஃபேஸ் பண்ணுது. ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் இந்த லாஸ்ட் டிகேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதை வந்து ஒரு கிரேவ் டேஞ்சருக்கு தள்ளிட்டாங்க. கிரேவ் டேஞ்சர்னா என்ன சொல்கிறது, போட்டு புதைச்சிறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் வந்து அந்த அளவுக்கு அதை கொண்டு போய் தள்ளிட்டாங்க. என்னென்ன ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் த்ரெட்டன் பண்ணுது அதோட சர்வேலன்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் ஃபஸ்ட்டு ஹண்ட் பண்ணுறாங்க மீட்டுக்காக, எக்ஸுக்காக. சம்டைம்ஸ் அதுவே வந்து என்ன பண்ணிடும், அந்த நெஸ்ட்டு மோட்டார் போட் நெஸ்ட்டில் வந்து ட்ராப் ஆகிக்கிறது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலை என்னென்னலாம் பாருங்கள், பொல்யூஷனு, டம்பிங் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ட்டு ஓஷனு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி, அந்த நெஸ்டிங் பீச்லேயும் என்ன பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணி அதோட சர்வைவலை என்ன பண்ணுறது நம்ம வந்து இது டிஸ்டர்ப் பண்ணுறோம். ஸோ ஒன்லி பை சிஸ்டமேட்டிக்கலி டேக்லிங் திஸ் ப்ராப்ளம், சிஸ்டமேட்டிக்காக டேக்கிள் பண்ணால் மட்டும்தான் இதுக்கு வந்து நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் வந்து த்ரூ அவுட் த இயர்ஸ் வந்து இப்படி ஒரு ஸ்பீஷியஸே வந்து இந்த இயர்த்தில் கண்டினியூ ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷேகர் தத்தாரி பார்த்தீங்கன்னா வைல்டு லைஃப்பில் பாப்புலர் ஆர்டிகல்ஸ் எழுதுகிறவங்க, கன்சர்வேஷன் அண்ட் ஃபிலிம் மேக்கிங்கில் இருக்காங்க. அதே மாதிரி ஹீ இஸ் ஃப்ரம் த சைல்ட்ஹுட்லேருந்தே நேச்சர் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்காங்க. ஹீ இஸ் அன் அவார்டு வின்னிங் வைல்ட் லைஃப் அண்டு கன்சர்வேஷன் ஃபிலிம் மேக்கரில் அவார்டு வாங்கணும். யார் அப்படின்னா ஷேகர் தத்தாரி. ஸோ சம்மரி இருக்குது, ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஸோ புக் பேக் எக்ஸசைஸ் கொஞ்சம் இருக்குது. ஓகே, அண்ட் 20th lesson is when the trees walked by ரஸ்கின் பாண்ட். ஸோ ரஸ்கின் பாண்ட் நமக்கு வந்து நிறைய போயம் லெசன்ஸ் யார் எழுதியிருக்காங்க, ரொம்ப ஃபேமஸான ஒரு நேச்சுரலிஸ்ட்டு. அவர் எழுதினாலே நேச்சரை ப்ரிசர்வ் பண்ணுங்க, இதுக்காக தான் அவர் எழுதுகிற விஷயங்களாகவே இருக்கும். ஸோ இந்த லெசனுமே பார்த்தீங்க அப்படின்னா
ட்ரீஸை வந்து எப்படி வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்மளோட தேவைகளுக்காக மரங்களை அழிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். அழிக்கிற மரத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் ஈக்குவேட் பண்ணுற மாதிரி ட்ரீஸையாவது பிளான் பண்ணுறீங்களான்னா அதுவும் கிடையாது. அப்போது அப்படிப்பட்ட ஒரு லைஃப்பை, அவர் வாழ்ந்த லைஃப்பை வந்து என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு ஒரு ஸ்டோரியாக கொடுத்துருக்காரு. அவர் எப்படி ஒரு லைஃப்பை லீட் பண்ணார், நேச்சர் எப்படி அவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ ஒரு மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க கிராண்ட் ஃபாதரோட ஒரு வராண்டாவில் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீப்பிங் வைனோட டென்ட்ரில் வந்து அப்படியே அந்த வராண்டாவில் வந்து அப்படியே வளர்ந்துட்டு வந்துச்சு. அவங்க உட்காந்துருக்கும் போது அந்த டைம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சாஃப்ட் சன்ஷைன் ஆஃப் ஏ நார்த் இண்டியன் வின்டர். நார்த் இந்தியாவில் அந்த டைமில் வின்டர் டைமில் வந்து இந்த விஷயம் நடந்தது. அண்ட் அந்த ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன ஆகுது, அவங்க கிராண்ட் ஃபாதருக்கு பக்கத்தில் வந்துருச்சு, ஸ்டெப்பாகி வந்துருச்சு. அவரோட ஃபீட்டை வந்து டச் பண்ணுற அளவுக்கு அது வந்து வந்தது. ஒரு 20 minutes லேட்டர் பார்த்தா இட்ஸ் டச்சிங் ஹிஸ் ஃபீட்டு. இதை வந்து சயின்டிஃபிக்காக நம்ம சொல்கிறோன்னா ஒரு விஷயம் சொல்லலாம், லைட் அண்ட் வார்ம்த்தை நோக்கி தான் அது வரும் அப்படின்னு சொல்லலாம். பட் அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு அப்படின்னா, ஹீ வாண்டட் டு சே லைக் பிகாஸ் இட் வாண்டட் டு பி நியர் கிராண்ட் ஃபாதர் பக்கத்தில் இருக்கிறதுக்காக அது என்ன பண்ணுது, இந்த ட்ரெண்டில் வந்து அவரை நோக்கி வருதுன்னு தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தென் அவர் நியர்பையாக அவருக்கு இருக்கிறத ஹீ லைக் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் அவர் வந்து அங்கே இருக்கிற ட்ரீங்களுக்கு கீழே வந்து அவர் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனிமையை ஃபீல் பண்ணுவார். அப்புறம் அவங்க கிராண்ட் ஃபாதர் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி பிளேஸாக அது மாறிடும். அதே மாதிரி கிராண்ட் ஃபாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹி சர்வ்ட் மெனி இயர்ஸ் இன் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். அண்ட் இட் வாஸ் ஃபாரஸ்ட் சர்வீல இருந்து கண்டிப்பாக வந்து இட் இஸ் நேச்சுரல் தட் ஹி வில் ஷோ லவ் டு த ட்ரீஸ். அதை பிடிக்கிறதுங்கிறது கண்டிப்பாக நேச்சுரலாகவே உருவான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு பங்களாவை வந்து எங்கே பில்ட் பண்ணுறாங்கன்னா சிட்டிக்குள்ளே இல்லை, அவுட்ஸ்கட்ஸ் ஆஃப் டெஹ்ராடூனில் வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து ஹி பிளான்டட் மெனி ட்ரீஸ். லைக் என்னென்ன ட்ரீஸு அப்படின்னு கேட்டால் லைம், மேங்கோ, ஆரஞ்ச், கோவா, யூக்கலிப்டஸ், ஜெக்கரண்டா, பெர்ஷியன் லிலாக்ஸ். ஸோ இந்த ட்ரீஸ் எல்லாம் அந்த பங்களா சுற்றி என்ன பண்ணியிருந்தாரு, பிளான் பண்ணியிருந்தாரு. அந்த வேலினாலே என்ன அப்படின்னா சூப்பராக ஃபர்டைலாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஃபர்டைல் டூன் வேலியில் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் ரொம்ப டால் அண்ட் ஸ்ட்ராங்காக என்ன ஆனிச்சு, க்ரோ ஆனிச்சு. சம் அதர் ட்ரீஸும் வந்து அவங்க காம்பவுண்டில் இருந்துச்சு. பிஃபோர் த ஹவுஸ் அந்த பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இருந்த ட்ரீஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு பீப்புள் ட்ரீ வந்து இருந்துச்சு அங்கே. அந்த பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவுட் ஹவுஸுக்கு பக்கத்தில் அப்படியே அதை நோக்கி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, டால் அண்ட் ஸ்ட்ராங்காக வளர்ந்துட்டு இருக்குது அந்த பீப்புள் ட்ரீ. அண்ட் ஈவன் பீப்புள் ட்ரீ பார்த்தீங்க அப்படின்னா காற்றே அடிக்கலைன்னா கூட அந்த அந்த விழுதுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விழுதுகள்லாம் நம்மளை கை நீட்டி கூப்பிடுற மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஒரு அட்டாக்ஷனை கிராப் பண்ணுற அளவுக்கு ஒரு பவர் உள்ள ட்ரீ தான் பீப்புள் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கிராண்ட் மதர் என்ன சொல்கிறாங்க, இதை கட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா இந்த அவுட் ஹவுஸை வந்து அதை இடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் கிராண்ட் மதர் அவங்க வந்து இந்த ட்ரீ வளர்க்குறதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க எப்படின்னா ஃப்ளவர்ஸ் வந்து க்ரோ பண்ணுறத ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டலாக்ஸ் ஆர்டர் பண்ணுறது, சீட்ஸை வந்து ஆர்டர் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. கிராண்ட் ஃபாதரும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவருக்கு ஃப்ளவர் பிடிச்சிருக்குங்கிறதுக்காக இல்லை, அவருக்கு என்ன பிடிக்குன்னா பட்டர்ஃப்ளைஸ் பிடிக்கும். அப்போ பட்டர்ஃப்ளைஸ் வந்து நம்மளோட கார்டனுக்கு வர வைக்கக்கூடிய ஒரே வழி என்ன, ஃப்ளவர்ஸ் தான் இல்லையா. ஃப்ளவர்ஸ் இருந்தால் என்ன பண்ணும், பட்டர்ஃப்ளைஸை அட்ராக்ட் பண்ணி கொண்டு வரும். அதுக்காக என்ன பண்ணுறாரு, இவரும் கிராண்ட் மதருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஃபேக்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து மோர் தென் 17,000 ஸ்பீஷிஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டுமே என்ன அப்படின்னா 5,000 ஸ்பீஷிஸ், நியர்லி 1/3 ஆஃப் த இந்தியன் ஃப்ளாரா வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ இட் இஸ் த ஹையஸ்ட் டைவர்சிட்டி இன் இந்தியா. தென் அதே மாதிரி ஒன் டைம் பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் ஃபாதர் வந்து இதோட நிறுத்திக்கல,
காம்பவுண்டுக்குள்ளே வளர்க்குறதோட நிறுத்திக்காமல் டியூரிங் ரெயின் டைமில் பார்த்தீங்கன்னா அவர் எங்கன்னா ஜங்கிள்குள்ளே வாக் பண்ணி ரிவர் பெட்டெல்லாம் தாண்டி போயிட்டு கட்டிங்ஸு சாப்ளிங்ஸ்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃபாரஸ்ட்டில் என்ன பண்ணுவார் அப்படின்னா பிளான் பண்ணுவார் ட்ரீஸை. அப்போ இவர் வந்து சின்ன பையனாக இருக்கார். கிராண்ட் ஃபாதர் கிட்ட இங்கே ஏன் வந்து அப்போ ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து என்ன பண்ணுறாரு, அப்போஸ் பண்ணுறாரு. இப்போ ஏன் இங்கே வந்து நீங்கள் ட்ரீ இங்கே வந்து யார் பார்க்க போகிறா நம்ம வச்ச ட்ரீயை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் டைம். பட் அதுக்கு அவங்க கிராண்ட் ஃபாதர் என்ன சொல்கிறாங்க, வி ஆர் நாட் பிளான்டிங் தெம் சிம்ப்ளி டு இம்ப்ரூவ் த வியூ. நம்ம வியூவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம இதை பிளான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் ஆகிறாரு. எதுக்கு நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ஃபாரஸ்ட்டை மேக் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறோம், நம்ம பிளான் பண்ணுறோம். அப்போ தான் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இங்கே வாழ்கிறது வந்து அவங்களுக்கு ஃபுட் அண்ட் ஷெல்டர் வந்து கிடைக்கும். நம்ம அதுக்காக தான் வந்து என்ன பண்ணுறோம், ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து பிளான் பண்ணுறோம். அதுவும் ஏன் ரெய்னி டேஸில் அவர் பிளான் பண்ணுறாருன்னு ஐடியா இருக்கா? ஸோ ரெய்னி டேஸில் வந்து நம்ம போய் தண்ணி ஊற்ற வேண்டாம், வச்சுட்டு ஊற்றிட்டு வரதோடு சரி. அந்த மழையில் என்ன பண்ண ஆரம்பிக்கும், அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு க்ரோ ஆக அப்படின்னா அதுக்கப்புறம் அது வந்து சஸ்டெயின் ஆகிக்கும். ஸோ அப்போ ரெய்னி டேஸில் கொண்டு போயிட்டு பிளான்ட்ஸை வந்து வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. தென் அஃப்கோர்ஸ் மென் நீட், நம்மளும் மனுஷங்களும் என்ன பண்ணுறாங்க, மரம் தேவைப்படுது டு கீப் த டெசர்ட் அவே, ரெயின் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, பேங்க்ஸ் ஆஃப் ரிவர்ஸை ப்ரீவென்ட் பண்ணுறதுக்கு. இல்லைனா என்ன பண்ணிடும், சாயில் எல்லாம் வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிடும். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ்க்காக, ஃப்ளவர்ஸ்க்காக, லீஃப் அண்ட் சீட், ஆல்சோ ஃபைனலி டிம்பர் அதிகப்படியான யூஸ் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக என்ன தேவைப்படுது, நமக்கு மரங்கள் தேவைப்படுது. பட் மென் ஆர் கட்டிங் டவுன் ட்ரீஸ் வித்தவுட் ரீப்ளேசிங் தெம். ஸோ இப்போ நம்ம ஒரு ட்ரீயை வந்து என்ன பண்ணக்கூடாது, ரீப்ளேஸ் பண்ணாமல் அவர் செல்ஃப் நம்ம வந்து பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா இந்த ஹோல் வேர்ல்டே ஒரு நாள் என்ன ஆகிடும் அப்படின்னா ஒன் கிரேட் டெசர்ட்டாக ஆகிடும். டெசர்ட்டில் போய் வாழ நம்ம யாராவது விரும்புவோமா? ஸோ அந்த டெசர்ட்டில் அந்த டெம்பரேச்சரில், அந்த ஹீட்டில், வித்தவுட் ஷேடோஸ், வித்தவுட் ட்ரீஸ் வந்து நம்ம எப்பயுமே யாருமே அதை வந்து லைக் பண்ணாத ஒரு விஷயம் இல்லையா? அப்படி ஒரு ஹோல் வேர்ல்டுமே வந்து இந்த பச்சைகளே பார்க்க முடியாத ஒரு ஹோல் வேர்ல்டு சர்வை பண்ணுறதுங்கிறது நடக்கிற விஷயமா இல்லை. ஸோ அந்த தாட் வந்து அவரோட மனசில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நைட்மேர் மாதிரி அவரோட இதில் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஹி வித் கிரேட் என்தூசியாசம் என்ன பண்ணுறாருன்னா அவரோட கிராண்ட் ஃபாதருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு ட்ரீஸை பிளான் பண்ணுறதுக்கு. அண்ட் அந்த மாதிரி ஒர்க் போகும்போது ஒரு போயம் வந்து அவங்க கிராண்ட் ஃபாதர் வந்து, யார் எழுதின போயம்னா ஜார்ஜ் மோரிஸ். அவங்க எழுதின போயத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு சொல்லித்தராரு. அது என்ன போயம் அப்படின்னா, வுட்மேன் ஸ்பேர் த ட்ரீ, டச் நாட் ஏ சிங்கிள் பவ். அதில் ஒரு பிரான்ச்சை கூட தொடாதீங்க. இன் யூத் ஹீட் ஷெல்டர்டு மீ அண்ட் ஐ வில் ப்ரொடெக்ட் இட் நவ். என்னோட யூத் டைமில் அந்த மரத்து நிழலில் நான் நிறைய என்னோட ஹாப்பினஸ் இருந்திருக்கு. நான் விளையாடியிருக்கேன், ஃப்ரூட்ஸை பறிச்சிருக்கேன், ரெயினில் சந்தோஷப்படுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அந்த மாதிரி என் யூத் டைமில் இது எனக்கு ஒரு ஷெல்டராக இருந்தது. இப்போ நான் அடல்ட் ஆனதுக்கப்புறம் ஐ வில் ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் அதை வந்து அவங்க கிராண்ட் ஃபாதர் அவங்களுக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒன் டேஸ் த ட்ரீஸ் வில் மூவ் அகெயின் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா thousands ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் டைம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரீ ஸ்ப்ரெட் ஆகி அது அப்படியே அந்த ஸ்ப்ரெட் ஆகிறத வாக்கிங் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து என்ன ஆகும், பீப்புள் வந்து நடக்கிற மாதிரி அதுவும் அதோட பிரான்ச்சஸ் மூலயமா என்ன பண்ணும், அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் அது என்ன பண்ணும் அப்படின்னா அதோட ஆர்ம்ஸுங்கிறது அதோட பிரான்ச்சஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதை எலாங்கேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் சம் ஆஃப் தம் லைக் பேனியன் ட்ரீலாம் பார்த்தீங்க அப்படின்னா வித் இட்ஸ் ஏரியல் ரூட்ஸ் மேனேஜ் டு கெட் குவைட் ஃபார். அதோட ரூட்ஸ் வச்சு என்ன பண்ணும், ரொம்ப தூரம் போகிறதுக்கான கெப்பாசிட்டிலாம் வந்து நம்ம பேனியன் ட்ரீக்கு இருக்கும். அப்புறம் அந்த டைம் பார்த்தீங்கன்னா வி ஃபவுண்ட் அன் ஐலாண்ட், எ ஸ்மால் ராக்கி ஐலாண்ட் இன் எ dry riverbed. It was one of those riverbeds so common in the foothills which are completely dry in summer but flooded during the monsoon. அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகும்போது அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஐலாண்ட் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஒரு ஸ்மால் ராக்கி ஐலாண்ட், ஒரு ட்ரை ரிவர் பெட்டாக தான் இருக்குது. என்னென்னா ரெய்னி டேஸில் ஃப்ளட்டு வர அளவுக்கு மான்சூன் ரெயின் இருக்குமா, சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ரைனாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஐலாண்டை ஃபவுண்ட் பண்ணாங்க. அதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்மால் மேங்கோ ட்ரீ வந்து க்ரோ ஆகிருக்கு.
ஏதோ சம் பேர்ட்ஸ் வந்து அங்கே போட்டுட்டு போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ட்ரீங்க க்ரோ ஆக முடியும்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், அதர் ட்ரீஸும் க்ரோ ஆக பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு as soon as the rain sets in while rivers could still be crossed, we set out with a number of அங்கே என்னெல்லாம் வந்து மரம் வளர்த்தாங்கன்னா டர்மரின், லபர்னம், கோரல் ட்ரீ சாப்ளிங்ஸ், கட்டிங்ஸ் அண்ட் ஸ்பெண்ட் த டே பிளான்டிங் தம். வந்து அந்த ஐலாண்ட்லேயும் போய் ஒரு ஹோல் டே ஸ்பெண்ட் பண்ணி இந்த ட்ரீஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, பிளான் பண்ணாங்க. இப்போ மான்சூன் சீசன் பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஃபார் ரேம்பிளிங் அபவுட். ஸோ எவ்ரி டன் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு தடவை ஸ்ப்ரிங் வரும்போதும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நியூ டைமென்ஷன்ஸ் ஆஃப் லைஃப் வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவுட் ஆஃப் த எர்த், அது ஒரு இதுவும் எர்த்லேருந்து ராக்கோ, லீஃப்லெஸ் பவுஸ், இது மழை பெய்யுறது எல்லாமே ஒரு மேஜிக்கல் டச்சாக வந்து அந்த க்ரீனரி வந்து இருக்கும் எவ்ரி மான்சூன் சீசனில் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் பிளான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ராங் அப் ஆகுறது, மேங்கோ வந்து ஸ்ப்ரவுட் விட்டு வெளியில் வர்றது. அண்டு அதை ரிமூவ் பண்ணவுமே அவங்க விரும்ப மாட்டாங்க. அந்த அந்த வில்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடிக்கிற மாதிரி இந்த பீப்புள் ட்ரீலாம் வந்தது இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே வந்து விட்டுறணும். வி ஷுட் நாட் ரிமூவ் தம் அப்படின்னு சொல்லி இஃப் யூ வாண்ட் டு லிவ். அப்போ கிராண்ட் ஃபாதர் சொல்கிறாங்க, நீங்கள் மரத்துக்கு கீழே வாழணும்னு நினச்சா அதை அப்படியே விட்டுறலாம், நம்ம இடிக்க வேண்டாம், கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு கிராண்ட் மதர் வந்து சொல்கிறாங்க. பட் ஐ லைக் ஹேவிங் ஏ ரூஃப். இவர் சொல்கிறாரு, எனக்கு ரூஃப் வந்து வேணாம், அப்போ ஜங்கிள் மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரிலாம் அவங்க அந்த பிளேஸில் இருந்துட்டு இருக்கும் போது செகண்ட் வேர்ல்டு வார் வந்துடுது. இவரை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா போர்டிங் ஸ்கூலுக்கு ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அவரோட ஹாலிடேஸில் அவர் அப்புறம் எங்கே போக ஆரம்பித்தார்னா, அவங்க ஃபாதர் டெல்லியில் இருக்காங்க, அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தார். ஆஃப்டர் ஒரு ஷார்ட் டைம்லேயே கிராண்ட் பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து அந்த ஹவுஸை விற்றுட்டு இங்கிலாண்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு 2 or 3 years லேட்டர் என்ன பண்ணுறாரு, இங்கிலாண்டுக்கு போக ஆரம்பித்தார். ஸோ அங்கேயே செவரல் இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அவே ஃப்ரம் இந்தியா. அப்புறம் சம் இயர்ஸ் லேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா டெஹ்ராடூனுக்கு திரும்ப வராரு. ஃபஸ்ட்டு போய் என்ன பார்க்குறாரு, அந்த ஓல்ட் ஹவுஸை பார்க்குறாரு. எந்த சேஞ்சும் இல்லாமல் அப்படியே இருக்குது. அப்படியே வாக் பண்ணி இந்த ரிவர் பெட்டுக்கு மூவ் பண்ணுறாரு. என்ன டைம்னா இட் வாஸ் ஃபெப்ரவரி. அந்த ட்ரை வாட்டர் கோர்ஸ் அப்படி தாண்டி அவரோட ஐ பார்க்கும் போது ஒரு ஸ்பெக்டாகுலர் ரெட் ப்ளூம்ஸ் ஆஃப் த கோரல் பிளாசம் வந்து அவர் பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா அந்த பிளாசம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பெக்டாகுலர் வியூ இந்த ரிவர் பெண்டை தாண்டினதுமே இப்படி ஒரு வியூ வந்து அவருக்கு கிடைக்குது. அது ட்ரை ரிவர் பெட்டாக இருந்துச்சு அந்த ஸ்மால் ஐலாண்டே. இப்போ பார்த்தா ஒரு ஸ்மால் க்ரீன் பேரடைஸ் மாதிரி அந்த ஐலாண்ட் வந்து அவங்க இருக்குது. ஸோ அந்த ட்ரீஸ்க்கு அந்த ட்ரீஸ்கிட்ட அவர் போகும்போது என்ன இருக்குது அப்படின்னா, அவர் நிறைய ஸ்குரில்ஸ் எல்லாம் பார்க்குறாரு, குயில், க்ரோ. அது எல்லாம் என்ன பண்ணுது, நீ யார், ஹூ ஆர் யூன்னு கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா சின்ன பிள்ளையில அவர் வச்ச மரம் தான் அதெல்லாம் இல்லையா. ஸோ பட் த ட்ரீஸ் என்ன நினைக்கிறதுனா அதுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குது அவரை பார்க்குறதுக்கு. அவங்களே விஸ்பர் பண்ணிக்கிறாங்க. தே பெக்கன் மீ நியரர். அவரை பக்கத்தில் சிக்னல் பண்ணி கூப்பிடுற மாதிரி இருக்குது காற்றுல அது அசையும் போது. அண்டு லுக்கிங் அரௌண்ட் பார்க்கும்போது ஹி நோட்டீஸ்டு அதர் ஸ்மால் ட்ரீஸு, வைல்ட் பிளான்ட்ஸ், கிராஸஸ், இது எல்லாம் என்ன பண்ணுது, அப்படியே அது ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கு. எஸ், த ட்ரீஸ் வி ஹேட் பிளான்டட் லாங் எகோ ஹேட் மல்டிப்ளைடு. ஸோ அதுதான் அது வந்து என்ன பண்ணுது, மல்டிப்ளை ஆகி ஆஃப்டர் மெனி இயர்ஸ் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான க்ரீன் ஐலாண்டாக அது மாறி இருக்கு. தே வேர் வாக்கிங் அகெயின் இன் எ ஸ்மால் கார்னர் ஆஃப் த வேர்ல்ட். கிராண்ட் ஃபாதர்ஸ் ட்ரீம்ஸ் ஹேட் கம் ட்ரூ. அப்போ அவங்க இல்லை, அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ட்ரீஸ் வாக் பண்ணணுங்கிறது என்ன, நிறைய இடத்துக்கு அது ஸ்ப்ரெட் ஆகி ஒரு அடர்ந்த விஷயங்களா காடுகளாக அந்த மாதிரி இருக்குன்னு ஆசைப்பட்டாரு. அதை அவர் பார்க்கும்போது அந்த ட்ரீம் வந்து ட்ரூ ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஃபீல் பண்ணுறாரு. ஸோ தட்ஸ் இட் அபவுட் த ஸ்டோரி. அதே மாதிரி அப்போ நம்மளும் என்ன பண்ணலாம், ஸோ நமக்கு பர்த்டே வருது அப்படின்னா ட்ரீ சாம்பிளிங்ஸ் என்ன பண்ணலாம், பிளான் பண்ணலாம். மற்றவங்களுக்கு வந்து பர்த்டே வருதுன்னா ட்ரீஸ் பிளான்ஸிங்ஸை கிஃப்ட் பண்ணலாம். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அட் சம் வெக்கேஷன்ஸ் இஃப் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னா பிளான்ட் சாம்பிளிங்ஸை வந்து கிஃப்ட் பண்ணுறதுங்கிறது நம்ம வந்து தொடர்ந்து செய்யலாம். இல்லை நம்ம வீடு பக்கம் ஏன்னா கொடுக்குறோம், இப்போ அதிகமான தூரத்தில் போய் வச்சு தண்ணி ஊற்ற முடியாத, வளர்க்க முடியாதுன்னா அட்லீஸ்ட் நம்ம நியர்பையில் எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளான்ட் சாம்பிளிங்ஸ் வந்து நம்ம
பண்ணலாம். ஸோ ரஸ்கின் பாண்ட் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவார்ட் வின்னிங் இந்தியன் ஆத்தரு. மோர் தென் 500 புக் ஸ்டோரிஸ் இதெல்லாம் எழுதியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவர் யாரை பேஸ் பண்ணி அப்படின்னா சில்ட்ரன் ஆஸ் வெல் அஸ் அடல்ட்ஸ் 2 பேரையுமே வந்து பேஸ் பண்ணி எழுதியிருப்பார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அடாப்டட் ஃபேமிலி எங்கே இருந்ததுன்னா முசோரியில் இருந்தது இல்லையா. ஸோ அங்கே தான் அவர் வாழ்ந்தார். ஆல்சோ 1999 பத்மஸ்ரீ கொடுத்தாங்க. அண்ட் 2014 பத்மபூஷன் அவார்டு கொடுத்தாங்க. 3 லைன் இருந்தாலும் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் லெசன். ஸோ 20 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் ஒரு 10 ப்ரோஸ் இருக்குது, நமக்கு ஒரு 15 போயம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 செஷன்ஸில் நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஸோ விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். நல்லா படிங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. ஸோ இந்த வருஷம் சர்வீஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த 1 month ஆஃப் ஹார்ட் ஒர்க்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.